Hi friends, welcome to Whale Talks. 2001 ரிலீஸ் ஆன டானி டார்கோ படத்தோட கதை தான் நான் கம்ப்ளீட்டாக நரேட் பண்ண போகிறேன். மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய படங்கள் இதுவும் ஒன்று. இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. சில படங்கள் தான் நம்ம ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு படம் தான் இந்த டானி டார்கோ. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்து புரிஞ்சிக்கிட்டா கூட செகண்ட் டைம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்கள் பார்க்கும்போது இன்னும் சில விஷயங்களை புதுசாக நோட் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் கவனிக்காமல் விட்ட விஷயம் கூட புதுசாக பார்க்கும்போது இதில் எதனா கனெக்ட் இருக்கா நம்ம திரும்பவும் பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது திரும்பவும் ஒரு முரண் உங்களுக்கு ஏற்படும். அதாவது கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சான்ற மாதிரி இந்த சீன் தான் முன்னாடியா இல்லை எது என்ன சொல்ல வராங்க, அது சொல்கிறதுக்கான காரணம் இதுவாக இருக்குமோ, இது நடந்ததுக்கான விஷயம் இதுவாக இருக்குமோ அப்படின்னு ஒரு இன்டர்பிரிட்டேஷனுக்குள்ளே போவீங்க. சில கொஷின்ஸ் ரைஸ் ஆகும், அதுக்கான ஆன்சர்ஸ் தேடுவீங்க. டேரக்டரும் கிளைமேக்ஸை ஸ்டன்னிங்காக ஃபினிஷ் பண்ணியிருப்பார். அதில் ஒரு கேள்வி வேறு உங்களுக்கு எழும்போம். இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் தானே பிரதர், அதனால தான் இந்த மாதிரி டவுட்ஸ் ரைஸ் ஆகுதா, இல்லை படம் பார்க்கும்போது புதுசாக தோணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனால் மட்டும் கிடையாது. சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் தானே ஏதோ ஒரு கதை எடுத்து வச்சு குழப்பி விடலாம் அப்படின்னு பண்ணியிருக்க மாட்டார் டேரக்டர். எல்லாமே மீனிங்ஃபுல்லாக இருக்கும். படத்தில் ஆரம்ப காட்சியிலேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் மீனிங்ஃபுல்லாக வச்சதுனாலேயே நிறைய ஹிட் அண்ட் விஷயங்கள், இதை மிஸ் பண்ணிட்டோமே, அதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஒவ்வொரு வாட்டி நீங்கள் பார்க்கும்போது புதுசாக உணர்வீங்க. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸ் எல்லாம் அடையலை, இருந்தாலும் 20 வருஷம் தள்ளி இப்போவும் நம்ம இதை பார்த்து ஆச்சரியப்படுறோம். என்னை பொறுத்த வரைக்கும் 200 வருஷம் இல்லை 1000 வருஷம் கழிச்சும் இந்த படத்தை கொண்டாடுவாங்க. இதில் ஒரு மேஜிக் மாதிரி இது ஒரு உன்னதமான ஒரு கான்செப்ட் வேறு இதுக்குள்ளே இருக்குது. ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு படம் அது. நான் பெற்ற இன்பம் நீங்களும் பெறணும்னு ஆசைப்பட்றேன். டெஃபினட்டாக நீங்கள் படம் பார்க்கும்போது இந்த ஸ்டோரி நரிஷனும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். நீங்கள் கமெண்ட்லேயும் சில விஷயங்கள் சொல்லுங்கள், உங்கள் கருத்துக்களை, உங்களுடைய இன்டர்பிரிட்டேஷன் அதுதான் பிரதர் இது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த படத்தை நீங்கள் 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று தியேட்ரிக்கல் வெர்ஷன் 1 hour 53 minutes ரன் டைம் இருக்க மாதிரி கிடைக்கும். அது ஃபாஸ்ட் பேஸ்டாக இருக்கும், சில கன்ஃபியூஷன் உங்களுக்கு ரைஸ் ஆகும். அதனாலே 20 நிமிஷம் அது கூட ஆட் பண்ணி ஒரு டேரக்டர்ஸ் கட் அப்படின்ற மாதிரி 2 hours 13 minutes ரன் டைம் இருக்கிறதா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது ஸ்லோ பேஸ்டாக இருந்தால் கூட இன்னொரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கொடுக்கும். இதை நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த ஸ்டோரி நியூஸ்னு கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த சேனலை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. இப்படி ஒரு சேனல் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணுறதே எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக தான் வந்திருக்கும். வாங்க இப்போ கதைக்குள்ளே போயிடலாம். படத்தில் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம்ன்றதுனால சில கான்செப்ட்ஸ் இருக்குது, டைம் ட்ராவலு, அப்புறம் சில ஹிட்டனான விஷயங்கள், அது எல்லாமே கதை நரேஷன் அப்போவே நான் லைட்டாக அப்படி டச் பண்ண பார்க்குறேன். அண்ட் கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்க பார்க்குறேன். வாங்க இப்போ கதைக்குள்ளே போயிடலாம். நார்மல் பேட்டர்னில் டானி டார்கோ என்னதான் படம் 2001 ரிலீஸ் ஆகியிருந்தா கூட கதை நடக்கிற காலமெல்லாம் பார்த்தீங்கன்னா 1988. ஸோ 1988 அக்டோபர் 2 நடக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. டானி டார்கோ தான் ஃபஸ்ட்டு காமிப்பாங்க. நம்மலாம் விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா நம்ம தூங்கி எந்திரிக்கிறது எங்கே இருக்கும், விடியல் அப்போது வீட்டிலே எங்கன்னா தூங்கி எந்திரிப்போம், பெட்ரூமில் தூங்கி எந்திரிப்போம். இந்த டானி டார்கோ எங்கே தூங்கி எந்திரிச்சிருப்போன்னா அந்த அக்டோபர் 2 ஒரு குன்று மாதிரி இருக்கும். அங்கே யாருமே நடமாடாத இடம், ஒரு ரோடு, அந்த ரோட்டில் தான் தூங்கி எந்திரிக்கும். விடிஞ்சவொன்னே அப்படியே பார்த்துட்டு ஒரு அசட்டுத்தனமாக சிரிப்பான். பக்கத்தில் வேறு சைக்கிள் இருக்கும். அவன் சிரிப்புக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. படத்தோட ஆரம்பத்தில் சிரிப்பான், கிளைமேக்ஸில் சிரிப்பான், நடுவில் அங்கங்கே ஒரு மாதிரி நக்கலை சிரிப்பான். ஒவ்வொரு சிரிப்பும் ஒரு ஆழமான அர்த்தங்கள் இருக்குது. அது புரிஞ்சுப்பீங்க நீங்கள், இந்த நரேஷனப்பும் உணர்வீங்க. இந்த ஆரம்பத்தில் சிரிக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இங்கே வந்துட்டுமா திரும்பவும் சரிவா நம்ம வீட்டுக்கே போவோம் அப்படின்னு போக பார்ப்பான். ஏன்னா இவனுக்கு என்ன ப்ராப்ளம்னா எமோஷ்னலாக சில ப்ராப்ளம்ஸும் அண்ட் நைட் ஆனால் சரி இவங்க வீட்டில் கூட எதுவும் சொல்ல மாட்டான். எங்கேயோ ஒரு இடத்துக்கு இவன் போயிருப்பான், இவன் எங்கே போனான்னு அவனுக்கும் தெரியாது. விடிஞ்சவன தான் நம்ம இங்கே வந்துட்டுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இவன் சொல்லிட்டு போயிருக்க மாட்டான்ல, இவன் எங்கே போனான்னு தெரியும். வந்தால் தான் இவன் இவன் சொன்னால் ஒழிய நமக்கு தெரிய போகிறதில்ல அப்படின்ற தாட் ப்ராசஸில் தான் இருப்பாங்க. இவன் டேப்லெட்ஸ் வேறு எடுத்துகிட்டு இருக்கான், தெரப்பிஸ்ட்டை வேறு பார்த்துட்ருக்கான். அந்த மாதிரி ஸ்லீப் வாக்கிங் மட்டும் சொல்ல முடியாது, அதாவது தூக்கத்தில் நடக்கிற வியாதிக்கு மட்டும் சொல்ல முடியாது இவனை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சைக்கிளில் தான் வந்திருக்கான் ராத்திரி நேரத்தில், பக்கத்தில் சைக்கிள் இருக்குல்ல. இவன் சரி ஓகே ஒரு அசட்டுத்தனமாக சிரிச்சுட்டு சரிவா நம்ம வீட்டுக்கு போவோம் சைக்கிள் ஏறி திரும்ப வீட்டுக்கு போயிட்டு இருப்பான். அப்போ பேக்ரவுண்டில் சாங் ப்ளே ஆகும், த கில்லிங் மூன் அப்படின்ற சாங். அந்த சாங்கோட சாராம்சம், அது மீனிங் பார்த்தீங்கன்னா விதின்னு ஒன்று இருக்கு இல்லையா, கடவுள் நம்ம எல்லாருக்கும் வகுத்து வச்சுது, இப்படி தான் நடக்கும், இதுதான் போவோம், இப்படி தான் போவோம் அப்படின்ட்டு. பட் மனுஷனுக்குன்னு ஒரு ஆசை இருக்குது. அவன் விதியை பார்த்து பயப்படுவான், அவன் அதை ஏற்றுக்கணும், அதை ஏற்றுக்க அக்செப்ட் பண்ணிக்க விருப்பப்பட மாட்டாங்க. அவங்க அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த விதிக்கும் மனுஷனுடைய ஆசைக்கும் நடக்கிற அந்த போராட்டம் தான் அந்த சாங்கோட சாராம்சம். பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் இந்த படத்தோட கான்செப்டும் அதில் லைட்டாக கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதான் சொன்னால் ஒவ்வொரு விஷயமும் இந்த படத்தில் மீனிங்ஃபுல்லாக இருக்குன்னு டேரக்டர் அப்போவே டோன் செட் பண்ணுறாரு இந்த படத்துக்கு. சாங் ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது என் வீட்டுக்கு வருவான், அவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அவனுடைய அப்பா, அம்மா, தங்கச்சி, அக்கா, இவங்கெல்லாம் இருப்பாங்க. அப்பா பேர் எடி, அம்மா பேர் ரோஸு, தங்கச்சி பேர் சமந்தா, அக்கா பேர் எலிசபெத். ஃப்ரிட்ஜு டோரை ஓப்பன் பண்ணுவான். அந்த டோரில் பார்த்தீங்கன்னா வேரிஸ் டானி அப்படின்னு கொஷின் மார்க் போட்டு எழுதி வச்சுருப்பாங்க, பேப்பரில் ஸ்டிக் பண்ணியிருப்பாங்க. மேலே ஒரு மார்க்கர் வேறு இருக்கும். மார்க்கருக்கும் ஒரு காரணம் இருக்குது, அதனால தான் அதையும் இப்போ நான் ரிமைண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன் அங்கே ஒட்டி வைக்கிறாங்கன்னா, இப்போ ஃப்ரிட்ஜுன்றது எல்லோரும் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். அந்த இடத்துல வந்தாவே
வீட்டில் யாருன்னா ஏதோ ஒரு விஷயம் தெரிவிக்கணும், அது எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல தானே ஒட்டி வைப்பாங்க. அந்த மாதிரி இப்போ டானி எங்கே போயிருக்கான்னு அவங்களுக்கு வந்து தெரில, யாருன்னா தெரிஞ்சால் எழுதி வைங்கப்பா அப்படின்றதுக்காக அப்படி ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு அதை ஒட்டி வச்சுருக்காங்க. இவன் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு நார்மலாக இருப்பான். ராத்திரி நேரமாகும், ஃபேமிலி எல்லோரும் ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிடுவாங்க. படத்தோட ஆரம்ப காட்சியில் அதான் ஃபஸ்ட்டு டைலாக்கே வந்து பார்த்தா எலிசபெத் தான் பேசுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த டின்னர் டேபிளில் நான் டுக்காக்கிஸ்க்கு ஓட்டு போட போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கதை நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1988 அமெரிக்காவில் அந்த அக்டோபர் மாதம்லாம் வந்து எலெக்ஷன் கேம்பெயின் வந்து நடந்துட்டு இருந்தது. டுக்காக்கிஸ் என்ற ஒரு நபரும் அப்புறம் இவங்க ஜார்ஜ் டபிள்யூ புஷ் இவங்க தான் வந்து பிரசிடெண்ட்டுக்கான அந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. பட் ஜனவரி மாதம் பார்த்திங்கன்னா ஜனங்களால் அந்த எலெக்ட் ஆகி பதவியேற்றதுனாவோ புஷ் தான். டுக்காக்கிஸ் வந்து தோத்துட்டாரு. எலிசபெத்து நான் அந்த ஆரம்ப கட்டத்தில் நான் வந்து டுக்காக்கிஸ் தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு அந்த டைனிங் டேபிள் அப்போ டிஸ்கஸ் பண்ணும்போது இதை அரசியலை உன்னிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அவருடைய அப்பா எடி வந்து அவருக்கு அதில் விருப்பம் இருக்காது. அவர் வந்து கவுண்டர் கொடுப்பார். என்னம்மா அவனுக்கு வந்து ஓட்டு போடணும்னு பார்க்குறியா, உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு வந்து பிரேஸ் போடணுன்ற மாதிரி இருக்கும், அதை பல்லு ஒரு மாதிரி நீளமாச்சுன்னா கிளிப்பு போடுவாங்கள்ல பல்லுக்கு, அதை வாங்கணுன்னும் போது உன் புருஷன்கிட்ட காசு இருக்காது. ஏன்னா அவன் சம்பாதிச்ச பணம்லாம் அந்த கவர்மெண்ட் வாயிலே அழுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இவன் வந்து கவர்மெண்ட்டை நடத்துவான் இந்த டுக்காக்கிஸ் அப்படின்னு வந்து இவர் சொல்லுவார். சொன்ன உடனே எனக்கு என் புருஷன் பேச்செக்கு அண்ட் நான் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எனக்குன்னா குழந்தை வந்து நான் 30 வயசுக்கு மேலே தான் பெற்றுப்பேன் அப்படின்னு வந்து அவர் சொல்ல, ஆமாம் அவள் இங்கேயே வேலை செஞ்சுக்கிட்டு, அதாவது இவன் டானி டார்கோ ஏன் அந்த மாதிரி சொல்கிறான்னா இவனுடைய அக்கா எலிசபெத் வந்து ஸ்கூலெல்லாம் முடிச்சுட்டா, அவள் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி போக வேண்டியதாக இருக்குது. பட் அவள் இங்கேயே ஸ்டே ஆகிட்டு இருக்கா, ஒரு வருஷம் வேறு எங்கேயும் போகல, ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுறது இந்த மாதிரி தான் இங்கே வந்து இருந்துகிட்ருக்கா. அதுதான் இவன் வந்து சொல்கிறான், இங்கேயே இருந்துக்கிட்டு இந்த நூலெல்லாம் வந்துருக்கிற அந்த நூல் உருண்டெல்லாம் இருக்குல்ல நிறையா ஒரு களஞ்சியம் மாதிரி, ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஸ்பாட்டில் அங்கே குழந்தை வளர்த்தா அவளுக்கு வந்து கரெக்டாக இருக்குன்ற மாதிரி அவன் நினைக்கிறா போல அப்படின்னு வந்து சொல்ல, அவங்க அம்மா ரோஸ் வந்து அதில் இன்டர்ஃபியர் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் அவள் ஒரு வருஷம் இங்கே இருந்தால், ஆனால் அதுக்கப்புறம் அவள் இங்கே இருக்க போகிறதில்ல, அடுத்த சீசன் வரும்போதே அவள் ஹார்வர்டுக்கு வந்து போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவருக்காக நீ ஓட்டு போகணுன்னு நினைக்கிறேன், 30 வயசுக்கு அப்புறம் நீ குழந்தை போகிறதுக்கு நீ தயாராக இருக்கும்போது அதுக்குள்ளேயே அமெரிக்காவில் அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் ஏற்பாடு அவர் வந்து பண்ணுவாருன்னு நினைக்கிறியா, அந்த சூழ்நிலைக்கு வந்து இந்த டுக்காக்கிஸ் வந்து ஏற்படுத்திடுவாருன்னு நம்புறியா அப்படின்னா ஆமான்னு வந்து அவள் சொல்லுவாள். இவங்க அரசியல் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே சமந்தா சாப்பிட்டுட்டு இருக்காள்ல, அவள் காதில் அரசியல் பற்றிலாம் விழுந்திருக்காது. அவங்க பேசின ஒரு கேள்வி மட்டும் ஒரு விஷயம் அவங்க காதில் வந்துருக்கும், அதை இங்கே வந்து கேள்வியை கேட்பான். ஏன்னா அவங்க அக்கா சொன்னால நான் 30 வயசில் தான் குழந்தை பெற்று பண்ணிட்டு, நான் எத்தனை வயசில் குழந்தை பெற்றுக்கிறது அப்படின்னு சமந்தா கேட்க, டானி என்ன சொல்லுவான், 8வது வரைக்கும் முடியாது, 8வதுக்கு அப்புறம் நீ எப்போ வேணாலும் பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்ல, வீட்டில் எல்லோரும் ஷாக் ஆவாங்க, என்னடா எப்படி போச்சுன்னு ஆன்சர் சொல்லிட்டான்ட்டு. எலிசபெத் வந்து உனக்கு என்ன பேசணும்னு தெரியாது, யுவர் டிக் டானி அப்படின்னு வந்து சொல்லுவாள். உனக்கு எப்போ என்ன பேசணும்னு வந்து தெரியுமா, ஆக்சுவலாக டாக்டர்ஸ்க்கு இவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, டானிக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க, மெடிசன் எல்லாம் வந்து வாங்குற மாதிரி. ஆக்சுவலாக எனக்கு வந்து அவங்க தெரப்பிஸ்ட்டுக்கு அனுப்பணும்னு அவசியம் கிடையாது, உன்னை தான் அனுப்பணும், உனக்கு தான் எப்போ என்ன பேசணும்னு வந்து தெரில. அதாவது ஒரு அவருக்கு $200 வந்து கொடுத்து ஏதாவது தெரப்பிஸ்ட்கிட்ட அனுப்பிச்சு நீ பேசுகிற கண்ட்ரவியான விஷயம்லாம் அவங்க தலையில் கட்டி கேளுங்கடா அப்படின்னு விட்டுருணும், அதை விட்டுட்டு எங்கள் தலையில் இங்கே வந்து பேசுகிறத நீ நான் கேட்குற மாதிரி இருக்கே அப்படின்னு வந்து அவன் சொல்லுவான். சொல்லும்போது அப்போது எலிசபெத் என்ன பண்ணுவாள், அவங்க தம்பிக்கிட்ட வந்து சொல்லுவாள், நீ இப்போ மருந்தெல்லாம் ஒழுங்காக எடுத்துக்கிறது இல்லை, அந்த விஷயத்தை பற்றி இப்போ நான் சொல்லணும்னு வந்து நினைக்கிறியா அப்படின்னு வந்து சொல்லன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டா. இப்போ இதை கேட்டு அவங்க அம்மா ரோஸ் வந்து ஷாக் ஆவாங்க, என்னதான் அவன் எடுத்துக்கலையா அப்படின்ற மாதிரி. அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சேன்னு டானி என்ன பண்ணுவான், கோபமாக வந்து அவங்க அக்கா வந்து ஃபக்காஸ்ன்னு வந்து திட்டுவான். அவளும் திருப்பி ஃபக்குன்னு வந்து திட்ட, இதெல்லாம் அவங்க பொண்ணு கேட்கக்கூடாது சமந்தா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா எடி என்ன பண்ணுவார், காதை பொத்துன்னு சொல்லுவார். ஆனால் அதான் கேட்டுடுச்சு. ரோஸ் சொல்லுவாங்க, டைனிங் டேபிள் இதெல்லாம் நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன், இங்கெல்லாம் இதெல்லாம் பேசாதீங்கன்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் சமந்தா என்ன பண்ணுவாள், அவள் கேட்ட விஷயத்தில் மறுபடியும் கேள்வி கேட்பாள், ஃபக்காஸ்னா என்னது அப்படின்னு வந்து கேட்பாள். அதோட அந்த சீன் வந்து முடியும். நைட்டு ஆளுக்கு அவங்கவுங்க ரூமுக்கெல்லாம் போயிடுவாங்க. எலிசபெத் மட்டும் ஃபோன் பேசிட்டு அப்படி நடந்துட்டு இருப்பாள். அவள் யார்கிட்ட ஃபோன் பேசிப்பானா, அவருடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து பேசியிருப்பா. அவருடைய பாய் ஃப்ரெண்ட் யாருன்றதெல்லாம் கிளைமேக்ஸில் தான் நமக்கு வந்து தெரிய வரும். பட் டைலாக் வச்சு அவள் பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் பேசினான்றது நமக்கு வந்து எப்படி புரிய வரும்னா, அவள் பேசின வசனம் அது என்னென்னா, ஒரு வருஷமாக இவங்க ஸ்டே பேக் இங்கேயே வந்து இருக்கால, அதுக்கு அவனும் ஒரு காரணம் போல், நான் இங்கே இருக்கேன்னா அதுக்கு நீயும் தான் ஒரு காரணம் இங்கே இருக்கிறதுக்கு அப்படின்னு வந்து அவள் ஃபோனில் பேசிகிட்டு இருப்பாள். அப்போ அவங்க அம்மா ரோஸ் வந்துடுவாங்க. என்னது இது அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஏன்னா அவன் வந்து மெடிசின் எடுத்துக்கிறது இல்லை, அது இவளுக்கு வேறு தெரியும்ல, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு வந்து எலிசபெத் வந்து பேச, ஆமாம் இட் மேட்டர்ஸ், இது பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நானே அவங்ககிட்ட கேட்குறேன்னு ரோஸ் வந்து உள்ளே போவாங்க. டானி என்ன பண்ணுவான், அவன் ரூமில் ஒரு புக்கை வந்து வாசிச்சுட்டு இருப்பான். அது என்ன புக்குன்றதெல்லாம் நம்ம அப்புறம் கடைசியாக வந்து டிபேட் பண்ணிக்கலாம். அது வந்து வேறு புக்கா இல்லை வந்து அது என்ன விஷயம்ன்ட்டு படம் பார்த்தவங்களுக்கு புரியும் நான் ஏன் அதை வந்து பேசுகிறேன் அப்படின்ட்டு. அவன் சீரியஸாக வாசிக்கும் போது அவங்க அம்மா ரோஸ் வந்து உள்ளே நுழைவாங்க.
நுழைஞ்சா இவன் வந்து இல்லை நீ வெளில போ அப்படின்னு வந்து சொல்லுவான். பட் அவங்க போக மாட்டாங்க. அங்கேருந்து கேட்பாங்க, நீ ராத்திரி எங்கே போன, ஜான்சன் வீட்டில் நீ எதுக்கு அந்த டாய்லெட் பேப்பர்லாம் நீ வந்து போட்டியா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அவங்க ஏன் அப்படி வந்து கேட்குறாங்கன்னா, ராத்திரி நேரத்தில் இவன் எங்கேயோ போகிறான்ல, இந்த ஜான்சன்ற வீட்டில் டாய்லெட் பேப்பர், அதாவது ஹாலோவின் வந்து அமெரிக்காலலாம் வந்து பெருசாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அக்டோபர் மாதம் கடைசி நாள் வந்து ஹாலோவின் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கான ஏற்பாடு அக்டோபர் ஸ்டார்டிங்லேருந்தே வேறு நடக்கும். இந்த ஐரிஷ் அவங்க பீப்புள் அந்த கல்ச்சர்லேருந்து அது வந்து வந்துச்சு. ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே. சம்மர் சீசன் முடிஞ்சு வின்டர் சீசன் ஸ்டார்ட் பண்ணும்போது நவம்பர் 1 தான் வந்து அவங்க வின்டர் அப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வந்திருக்காங்க. அதுதான் நியூ இயர் மாதிரியும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த நவம்பர் 1 வந்து பார்த்தா ஆல் செயின்ட் டே அப்படின்னு சொல்லி கிறிஸ்டியன் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவங்க மதத்தில் இருக்கக்கூடிய அவங்க காமிச்ச புனிதர்கள் அவங்களுடைய நாட்கள் அவங்க ஞாபகப்படுத்துகிற விதமாக ஆல் செயின்ட் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க நவம்பர் 1. பட் அக்டோபர் 31 வந்து ஹாலோவின் டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த நியூ இயர்க்கு முன்னாடி இந்த தீய ஆத்மாக்கள் ஈவில்ஸ் எல்லாம் வந்து அப்படியே வருமா, அதுங்களை பயமுறுத்த மக்கள் வந்து அவங்களும் பேய் மாதிரிலாம் காஸ்டியூம் போட்டுக்கிறது, அப்புறம் சில வீடுகள்லாம் வந்து இந்த டாய்லெட் பேப்பர்லாம் தூக்கி போடுறது பயமுறுத்துகிற மாதிரி, அதாவது காற்றுல அப்படி அப்படியே வந்து பறக்கிற மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இதை பார்த்து பேய்க்கே தண்ணி காமிக்கிற வேலை இது இவங்க பண்ணுறது. பேய்ங்கெல்லாம் பயந்து சரி இங்கே இருக்கக்கூடாது, நம்ம திரும்பவும் நம்ம இடத்துக்கே போயிடலாம்னு சொல்லி அது வந்து பயப்படும் போல். அந்த பம்கின் இந்த சில பூசணிக்காய் மாதிரி இருக்கிறதுலாம் வந்து அப்படியே பேய் மாதிரிலாம் வந்து பண்ணுறது, இந்த விஷயம்லாம் பண்ணுவாங்க. அதுதான் அவங்க அம்மா கேட்குறாங்க, இந்த டாய்லெட் பேப்பர் அந்த ரவுண்டாக இருக்கும்ல அது ரோலு, அதை தூக்கி அவங்க வீட்டில் ஜான்சன் வீட்டில் நீ தான் போட்டு வச்சு அப்படின்னா, இது கேட்க தான் நீ உள்ளே வந்தியா, அதெல்லாம் 6வதுலேயே நான் பண்ணுறது நிறுத்திட்டேன், இப்போல்லாம் பண்ணுறதில்லன்னு வந்து சொல்லுவான். அவங்க அம்மா கிட்ட இப்படி கோவமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவோன்னா அவங்களுக்கு அவங்க பையன்கிட்ட பேசுகிற ஃபீலே வந்து இருக்காது. ஏதோ புதுசாக ஒரு நபர் மாதிரி நீ பிஹேவ் பண்ணுற, புது மாதிரியாக இருக்குன்னும் போது உனக்கு அப்படி தோணுச்சுன்னா டேப்லெட் சாப்பிட வேண்டியது நான் கிடையாது நீ தான் வந்து சொல்லுவான். பாருங்கள் எப்படி பேசுகிறானோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ரூமை விட்டு வெளில போக பார்ப்பாங்க. அவங்க காதில் விழுறணுன்ற மாதிரியே அவங்க அம்மாவை பிச்சுன்னு வந்து திட்டுவான். இவங்க கேட்டுக்கிட்டோம், இவங்க கொஞ்சம் இன்னசென்ட்டான ஒரு பர்சனு, அப்படியே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இதை சொல்லுவாங்க, பையன் என்னை வந்து இப்படி சொல்லிட்டான் அப்படின்ட்டு. அவங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, யுவர் நாட் பிச், நீ பிச்லாம் கிடையாது, பிச்னா கேஷுவல் செக்ஸ் வச்சுருக்க ஒரு பொம்பளை இல்லை, யுவர் நாட் பிச், யூஆர் பிச்சிங் பட் யூஆர் நாட் பிச் அப்படின்னு சொல்லுவார். அதாவது வண்டர்ஃபுல்லான ஒரு பொம்பளை ஆனால் பிச் கிடையாது, யூஆர் நாட் பிச் அப்படின்னு வந்து சொல்லுவார். அவர் எப்பவுமே பாசிட்டிவாக தான் எல்லாரையும் என்கரேஜ் பண்ண பார்ப்பாரு. இப்படி சொல்லிட்டு இருக்க சமயத்தில் ராத்திரி எல்லாரும் அவங்கவுங்க ரூமில் வந்து படுக்க பார்ப்பாங்க. டானியும் வந்து தூங்குவான். இவனுடைய சிஸ்டர் அவள் வீட்டிலே இருக்க மாட்டான், எங்கேயோ அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட வெளில போனாலான்னு தெரில, அவள் வந்து நார்மலாக இருக்க மாதிரி இருக்கும். இவனுடைய அப்பா எடி வந்து நடுராத்திரி அப்படியே எந்திரிச்சு டிவி வைப்பார். இவருக்கு நியூஸ் பார்க்காம இருக்க முடியாது. அந்த டுக்காக்கிஸ் தான் வந்து பேசுவான். அவன் என்ன சொல்லுவான்னா, பனாமா கண்ட்ரி கூட நம்ம அமெரிக்கா எந்த தொடர்பு அதுக்கப்புறம் வச்சுக்க போகிறதில்ல, அவங்களாம் அந்த ட்ரக் மாஃபியாவாக வந்திருக்காங்க, அந்த மாதிரி கண்ட்ரியை நம்ம வந்து அப்படியே நெக்லெக்ட் பண்ண போகிறோம். நான் ஜான்வரிக்கு ஆட்சி வந்ததுக்கப்புறம் இவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்றது தான் வந்து நான் பண்ண போகிறேன், டிசிப்ளின் தான் எனக்கு முக்கியம்னு வந்து சொல்ல, டேய் நீ மோசமான ஆள்ற அப்படின்னு சொல்லி இவர் வந்து அங்கேருந்து கவுண்டர் கொடுப்பார். டிவியில் என்ன தான் நடந்தால் கூட அந்த நடக்கக்கூடிய நபர் கூட இவர் டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் எடி வந்து பேசுவார். அடுத்து புஷ் வந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு. பனாமா வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான கண்ட்ரி, அவங்க நமக்கு வந்து ஃப்ரெண்டு மாதிரி தான். அஃப்கோர்ஸ் அந்த நாட்டில் வந்து சில பண மோசடிகள் வந்து நடந்திருக்கு, அதை பற்றின விஷயங்கள்லாம் நம்ம வந்து சிலது பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லுவார். இவர் எடி வந்து ஜார்ஜ் புஷ் இருக்காருல்ல, புஷ் கிட்ட சொல்லுவார், ஜார்ஜ் இது அந்த முட்டா பைய டுக்காக்கிஸ் கிட்ட வந்து சொல்லுங்கள், அவன் தான் எதுவும் புரியாமல் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்பார். இப்படி இவங்க நடக்கும்போது திடீர்னு பார்த்தா டானியோட அப்பா எடி வந்து டிவியெல்லாம் சிக்னல் இல்லாத மாதிரியும் அப்படியே பிளர்ராக வந்து ஏதோ போயிட்டு இருக்க மாதிரியும் அவர் வந்து தூக்கத்தில் இருக்க மாதிரியும் இருப்பார். வேக்கப் அப்படின்ற சவுண்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்கும், எந்திரி அப்படின்ட்டு. டானி அவன் பெட்லேருந்து வந்து எந்திரிப்பான், எந்திரிச்சு அப்படியே வந்து வெளியில் நடந்து வருவான். அந்த வாய்ஸ் வந்து அவனை வெளில வர வைக்கும். அவங்க ஃப்ரிட்ஜ் மேலே இருந்த மார்க்கரை வரை அவன் கையோடு எடுத்துகிட்டு வந்துடுவான். அதுக்கு தான் நான் சொன்னேன் அவன் அந்த மார்க்கரெல்லாம் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. மார்க்கர் எடுத்துகிட்டு வருவான். வந்தவுடனே நான் வந்து உன்னை வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கேன், இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வா, இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வா அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு அது வெளில வர வச்சிடும் அந்த வாய்ஸ். அது பேசுகிறது யாருன்னு பார்த்தா யாரோ ஒரு நபர் 6 அடி உயரம் இருக்க மாதிரியும், அவர் வந்து இந்த ரேபிட்டோட சூட் போட்டு நின்றுட்டு இருக்க மாதிரியும் அந்த இடத்துல இருப்பார், பன்னி ரேபிட் காஸ்டியூமோட. அந்த நபர் வந்து ஃப்ராங்க் அப்படின்னு வந்து அவரை அறிமுகப்படுத்திப்பார். பட் ஆரம்பத்தில் என்ன சொல்லுவார்னா, நான் அவனை வந்து வாஷ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன், இன்னும் 28 நாள் 6 மணி நேரம் 42 நிமிஷம் 12 செகண்டில் வந்து உலகம் அழிய போகுதுன்னு வந்து சொல்லிடுவார். சொன்னோன்னே இதெல்லாம் வந்து கேட்பான், ஓ என்னது அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக வந்து பார்ப்பான். அடுத்த சீன் கட் பண்ணி பார்த்தா இவனுடைய அப்பா நார்மலாக இருக்க மாதிரியும் டிவியெல்லாம் ஒழுங்காக போயிட்டு இருக்க மாதிரியும் இருக்கும். இவனுடைய அக்கா எலிசபெத் வந்து ரூம்குள்ளே யார்கிட்ட பேசிட்டு வந்தாலும் என்னன்னு தெரில, ஒரு மாதிரி ஒரு சந்தோஷமான இது மாதிரி கதவு திறந்து உள்ளே வந்து நுழைவா. இவங்க இப்படி நார்மலாக இருக்கும்போது ஏதோ ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் அவங்க வீட்டு ரூஃப் மேலேயே விழுந்து டானி டார்கோவோட பெட்ரூம் மேலே அப்படியே வந்து ரூஃபெல்லாம் பிச்சுக்கிட்டு உள்ளே விழும். இவங்க பதறிட்டு வந்து பார்ப்பாங்க. டானியோட அப்பா எடி வந்து எந்திரிச்சு ஓடி போய் பார்ப்பார், என்னடான்னு வந்து தெரியலையாட்டு வந்து கவனிப்பார்.
விடிஞ்ச உடனே டானி டார்கோ வந்து அவனுடைய அதான் தூக்கத்தில் எங்கே வந்திருக்கான் எதுவும் வந்து அவனுக்கு தெரியாதுல்ல. எப்படியோ ராத்திரி வந்து அந்த ஃப்ராங்க்ன்ற அந்த ரேபிட் கேரக்டர் வந்து அவனை வீட்டிலேருந்து வெளில வர வச்சிச்சு. இவன் பார்த்தா கோல்ஃப் கோர்ஸில் வந்து படுத்துட்டு இருப்பான். ஜிம் கன்னிங்ஹாம் அப்படின்னு ஒரு நபர் இருப்பார், மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் அவரு அப்புறம் டாக்டர் ஃபிஷர், இவங்க 2 பேரும் அங்கே வந்து எப்பவுமே கோல்ஃப் விளாட்றவங்க போல். அவங்க நோட் பண்ணுவாங்க. ஜிம் கேப்பர் யார் இவன் அப்படின்னு வந்து கேட்டால் ஃபிஷர் வந்து சொல்லுவார் இவன் எடியோட பையன் அப்படின்னா. உடனே இங்கே என்ன படுத்துக்கிட்டே கோல்ஃப் விளாட்றானா, வாயில் வேறு ஜொல் ஊற்றுது அப்படின்னு 2 பேரும் கிண்டல் பண்ணுவாங்க. இவனும் வந்து எந்திரிச்சு சார் ஃபிஷர் கிட்ட வந்து சொல்லுவான் இதுக்கப்புறம் நான் இங்கே வரமாட்டேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். கையில் பார்த்தா மார்க்கர்லேயே அந்த ஃப்ராங்க் ரேபிட் சொன்னது வந்து எழுதி வச்சிருக்க மாதிரி இருக்கும். இன்னும் 28 நாள் 6 மணி நேரம் 42 நிமிஷம் 12 செகண்டில் வந்து உலகம் அழிய போகுது அப்படின்றத அவன் நோட் பண்ண மாதிரி இருக்கும். நோட் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்தால் வீட்டை சுற்றி போலீஸு. எதுடா போலீஸு அப்படின்னு வந்து இவன் ஆச்சரியப்படுவான். போலீஸ் வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஐயோ அது ஏன் வீடு தான் ஐயா, நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லி இவன் போனவொன்னே தான் இவனுடைய அக்கா எலிசபெத் வந்து சொல்லுவாள் இவன் நல்ல வேலை வீட்டு வெளில வந்துட்டான் ராத்திரி, இல்லைனா இவன் படுத்துட்டு இருக்க பெட்ரூம் மேலே ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இல்லை, அது என்னன்னா ஜெட் என்ஜின். அவன் செத்துருப்பான், அவன் மேலே தான் விழுந்திருக்கும். அது எங்கேருந்து வந்ததுன்னு இவங்களுக்கே தெரில அப்படின்றத வந்து எலிசபெத் சொல்லுவாள். FAA ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அவங்க என்ன சொல்லுவாங்க, அதில் ஒரு இன்வெஸ்டிகேட்டர் அவர் வந்து டானியோட அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் நான் ப்ரைவேட்டாக கொஞ்சம் தனியாக வாங்க நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், உங்களுக்கு ஹோட்டல் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், நீங்கள் அங்கே தூங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். இவரும் எடி என்ன பண்ணுவார்னா அவங்க பசங்களெல்லாம் கூப்பிட்டு அந்த ஹோட்டலுக்கு போவார். ஹோட்டலில் டானி, சமந்தா, அதுக்கப்புறம் எலிசபெத் இவங்க ஒரு ரூம்லேயும் இவனுடைய அப்பா அம்மா இன்னொரு ரூம்லேயும் வந்துருப்பாங்க. சமந்தா புலம்புவா, அந்த என்ஜின் எங்கேருந்து இங்கே வந்திருக்கும், ஒருவேளை அதை பிடிங்கிட்டு இங்கே வந்து விழுந்ததுன்னா அந்த ஃப்ளைட்டுக்கு என்ன ஆயிருக்கும், அதை வச்சு நம்ம எதனா பணம் சம்பாதிக்க முடியுமா, நம்ம அந்த நியூஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்கக்கிட்ட அப்புறம் இல்லைனா இந்த ஏரோப்ளைனை அவங்க மேலே கேஸ் போட்டு எதனா நம்ம பண்ண முடியுமா, பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு வந்து கேட்க கொஞ்சம் வாய மூடுறியா அப்படின்னு வந்து டானி வந்து சொல்லுவான். அவளுக்கு ஈகோ ஹர்ட் ஆகும், இங்கே தான் இருக்கானே இந்த டானி அப்படின்ட்டு, இவன் கூட தான் நான் வந்து படுக்கணும், ஐயோ நாத்தாடிப்பானே அப்படின்னு வந்துன்னா, அப்படியா நீ தூங்கு மூஞ்சி மேலேயே நான் பாம்பு போடுறேன் அப்படின்னு வந்து அவன் சொல்லுவான். இரு நான் அம்மா கிட்ட சொல்கிறேன்ட்டு சமந்தா அங்கேருந்து போய் சொல்ல பாப்பா. எலிசபெத் நிறுத்துவான், நீ ஒன்றும் போக தேவையில்ல, அங்கெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத, இங்கே நில்லுன்னு அவன் நிறுத்திடுவான். இன்னொரு ரூமில் வந்து எடியும் ரோஸும் இருக்காங்கல்ல, அதாவது டானியோட அப்பா அம்மா, அவங்க வந்து பேசுவாங்க. எடி வந்து சொல்லுவார், உனக்கு அந்த ஃப்ராங்கி ஃபீடர் தெரியுமா அப்படின்னு வந்து கேட்பார். அதாவது ஹை ஸ்கூலில் ஆனுவல் டே மாதிரி கடைசியாக டான்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷன் வச்சுட்டு எல்லோரும் வீட்டுக்கு போகிற சமயத்தில் அவன் வந்து போனால் அவன் வந்து செத்துட்டான்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இல்லை இன்றைக்கி என் பையனுக்கு நடத்திருந்தா எல்லோரும் பேசி இருந்திருப்பாங்க, ஏன்னா இவனும் வந்தால் அப்படியே வந்து செத்தான் போயிட்டான் அப்படின்ட்டு. ஆனால் அவன் சாகலை, சாவை ஏமாற்றிட்டான் அப்படின்னு வந்து சொல்லுவார். ரோஸும் அவருக்கு வந்து தட்டி கொடுப்பாங்க, அதாவது உடம்ப சரி ஓகே அப்படின்ட்டு நார்மலாக அவங்க அப்படின்னு. அடுத்த நாள் காலையில் ரோஸ் என்ன பண்ணுவாங்க, இவங்களுடைய பசங்க டானியும் சரி சமந்தாவையும் சரி ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போக வருவாங்க. காரில் வந்துட்டு அவங்க எப்போவுமே ஸ்கூல் வேனில் ஏறுற அந்த ஸ்பாட்டில் வந்து நிப்பாட்டுவாங்க. ரோஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சமந்தா கிட்டே என்ன சொல்லுவாங்க, கிட்டி ஃபார்மர் அப்படின்னு ஒரு லேடி இருப்பாங்க, அவங்க அந்த ஸ்கூலில் ஜிம் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுடைய பொண்ணும் வந்து அங்கே படிக்கிறாங்க, ஒரு பேரண்ட்டாகவும் இருக்காங்க, ஒரு டீச்சராகவும் அவங்க வந்து அங்கே இருக்காங்க. அவங்க பொண்ணு டான்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவா போல், அவள் கூடவே வந்து சமந்தாவும் ப்ராக்டிஸ் பண்ணுவாள். ஸோ சமந்தா கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இந்த மிஸ்ஸஸ் அதாவது கிட்டி ஃபார்மர் இருக்காங்க இல்லையா, அவங்க பொண்ணு கூடவே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அவங்க கூடவே நீ வீட்டுக்கு வந்து சேர்ந்துரு அப்படின்வாங்க. சரி மம்மி அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை என்ன பண்ணுவாள், சமந்தாவும் டானியும் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போவாங்க. எல்லோரும் ஆச்சரியமாக இருப்பாங்க, ஏய் வேறு லெவல்ரா எப்படியோ பொழைச்சிட்டு அப்படின்ற மாதிரி வந்து எல்லோரும் நினைப்பாங்க. அந்த கேங்கில் 2 பொண்ணு நிற்பாங்க, அங்கே பக்கத்தில் சமந்தா வேறு இருக்கா. அந்த பொண்ணில் ஒரு பொண்ணு வந்து ஒரு சைனீஸ் பொண்ணு, ஒரு சைனீஸ் ஃபேஸ் தான் அவளுக்கு, இன்னசென்ட்டாக இருப்பாள், ஒரு பதட்டத்தோடயே இருக்க மாதிரி இருக்கும். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியலேன்னு ஒரு க்யூரியஸாக எப்பவுமே டானியை வந்து பார்த்துட்டே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் அவள். செரிட்டன் அவள் பேர். ஹாய் செரிட்டன் அப்படின்னு சொன்னால் ஷட் அப் அப்படின்னு வந்து அவள் சமந்தா வந்து சொல்லுவாள். இங்கே இந்த 2 பசங்க டானியோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒருத்தர் பேர் ரொனால்டு, இன்னொருத்தர் பேர் ஸ்மித்து. இந்த ரொனால்டுன்றவன் டாக்டர் ஃபிஷரோட பையன். மச்சான் நீ என்னடா அங்கே கோல்ஃப் கோர்ஸில் பற்றி தூங்கியிருந்தே அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார் அப்படின்னா, அதை பற்றி நான் பேச விரும்பல. சரி அந்த ஜெட் என்ஜினை பற்றி சொல்கிறான்னா அதுவும் FAA வந்து எதுவும் சொல்லக்கூடாதுன்னு வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு வந்து அதை பற்றி வெளில பேசாதீங்கன்னு வந்து சொல்லிட்டாங்கன்னு வந்து அவன் சொல்லுவான். சரி விட்றா, நீ வந்து இப்போ செலிபிரிட்டி ஆகிட்டே, ஏன்னா நீ சாவையே வந்து ஏமாற்றிட்ட மச்சான், நீ செலிபிரிட்டியாக இதை நம்ம செலிப்ரேட் பண்ணுவா, எல்லோரும் தம் அடிப்போனா ஆளாளுக்கு தம் அடிக்க பார்ப்பாங்க, நீயும் பிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு செரிட்டன் வந்து கேட்பாங்க. அவன் வந்து அவங்களையும் பார்த்து ஷட்டப் வந்து சொல்ல, சைனீஸ் பிச்சு நீ எல்லாம் இங்கே இருக்க வேண்டிய ஆடுகள் ஓடுறி அப்படின்னு வந்து அவங்க சொல்லும் போது டானி தான் வந்து அவனுங்களை திட்டுவான், அவளை விட்றா, அவளை எப்போ பாரு ஓடிட்டு இருக்கீங்களேன்னு வந்து சொல்லுவான். இவன் தம் அடிக்கலான்னு வந்து பார்த்தா பக்கத்தில் சமந்தா இருக்கால்ல, சமந்தா கிட்டே அவன் வந்து சொல்லுவான் டானி, இதை போய் நம்ம அம்மா கிட்ட சொன்னால் என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும்லன்னு வந்து வார்ன் பண்ணுவான். ஏன்னா ஏற்கனவே சொல்லி வச்சுருப்பான் போல். அவள் ஏரியல் அப்படின்னு ஒரு யூனிகார்ன் பொம்மை வச்சுருந்துருப்பாள், ஒரு டாய் யூனிகார்ன், அந்த குதிரை மாதிரி அதுக்கு வந்து ஹார்ன் இருக்க மாதிரி இருக்குல்ல,
அந்த பொம்மை அது பேர் தான் ஏரியல். அதை வந்து இவன் தூக்கி குப்பை தொட்டில் போட்டுருவேன் அப்படின்னு வந்து மிரட்டி வச்சிருக்கான். அதனால அவள் சொல்ல மாட்டான். நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவாள். அது அப்புறம் இவங்க 2 பேரும் வந்து ஸ்கூலுக்கு அந்த வேனெல்லாம் பிடிச்சி ஸ்கூலுக்கு போய் சேருவாங்க. ஸ்கூல் பஸ்லேருந்து இறங்கினோன்னா ஒரு சாங் எல்லாம் ப்ளே ஆகிற மாதிரி இருக்கும். அவங்க ஸ்கூலில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் வந்து டேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அவங்களுடைய பிரின்ஸிபல், ஸ்கூலில் சித்து, ரிக்கி அப்படின்ற பசங்க 2 பேர் இருப்பாங்க. அவங்க கஞ்சா அடிக்கிறது, ஒரு மாதிரி அடாவட்டித்தனம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. பிரின்ஸிபல் அதை கண்டும் காணாமல் அப்படியே நடந்து போயிட்டுருப்பார். கிட்டி ஃபார்மர்ன்ற அந்த ஜிம் டீச்சரை காமிப்பாங்க, ஒல்லியாக இருப்பாங்க. அவங்க எப்போவுமே வந்து ஜிம் கன்னிங்ஹாம் அப்படின்ற ஒரு நபர், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், அவரை வந்து பெரிய ஆள் மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் பண்ண பார்ப்பாங்க. அந்த பிரின்ஸிபல் கிட்டேயும் வந்து கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அவருடைய ஆட்டிடியூடினல் பிலீஃப் அப்படின்ற ஒரு புத்தகத்தை வந்து ஜிம் கன்னிங்ஹாம் எழுதியிருப்பார். அது ஏதோ பகவத்கீதை மாதிரி இந்த அம்மா எப்பவுமே வந்து நெஞ்சில் சுமந்துட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருப்பாங்க. இந்த கிட்டி ஃபார்மர்ன்ற அந்த ஜிம் டீச்சருக்கும் அங்கே இருக்கிற இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் கிரண் அப்படின்ற லேடி, அவங்களுக்கும் செட் ஆகாது. அவங்களுடைய வேவ்லென்த் வேறு, இவங்களுடைய வேவ்லென்த் வேறு. அந்த விஷுவல்லே நமக்கு தெரிய வரும். பட் இங்கிலீஷ் டீச்சருக்கும் சயின்ஸ் வாத்தியார் ஒருத்தர் இருப்பார். அவங்க 2 பேருக்கும் நல்ல கனெக்ஷன் இருக்கும். அவங்க 2 பேரும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து இருப்பாங்க. இங்கிலீஷ் டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்திருப்பாங்க. தி டிஸ்ட்ரக்டர் அப்படின்ற ஒரு டாபிக், ஒரு ஷார்ட் ஸ்டோரி கிரஹாம் கிரீன் அப்படின்றவர் எழுதுனது. அந்த ஷார்ட் ஸ்டோரியோட கதை எந்த மாதிரி வரும்னா, லண்டனில் வந்து 2ஆம் உலக போகிறப்போ எல்லா பில்டிங்கும் வந்து சேதம் அடைஞ்சிருக்கும். ஒரே ஒரு பில்டிங் தான் ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் மெயின்டைன் ஆகி, மீதி எல்லாமே டேமேஜ்டு. ஸோ அது வந்து ஒரு வயசானவர் தான் அதை வச்சுட்டு இருப்பார். அந்த ஸ்பாட்டுக்கு பக்கத்துலேயே வந்து சில பசங்க 9 to 15 வயசு இருக்கக்கூடிய பசங்க ஒரு கேங்காக எப்பவுமே அங்கே வந்து குரூப்பாக சேருறது, மீட்டிங் போகிறது, எதனா பேசுறது அப்படி வந்து இருப்பாங்க. நம்ம கேங்கு தான் கெத்துன்ற மாதிரி. அந்த கேங்க்கு புதுசாக ஒரு பையன் வருவான், க்ரீவர் அப்படின்னு ஒரு பையன் நினைக்கிறாங்க. அவனை வந்து அப்புறம் டீ அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த டீ பையன் வந்து பார்த்தா அவங்க கூட அப்புறம் மிங்கிள் ஆயிடுவான். கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டான பையன் மாதிரி காமிச்சிருப்பான். ஒரு நாள் லேட்டாக தான் அவங்க கேங்கில் வந்து வருவான். என்னடா லேட் ஆயிடுச்சுன்னு வந்து கேட்டால், அந்த வீட்டை சுற்றி பார்த்தேன்டா, அந்த வீட்டில் இந்த தாத்தா ஒரு வீடு இருந்துச்சுல்ல, அவர் ஹாலிடேக்கு எங்கேயோ வந்து போயிருக்காரு போல், 3 நாள் வரமாட்டார். சரி அதுக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னா, வாடா அங்கே அந்த வீட்டில் என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டின்னு போவான். சரி நீ இவனுங்களும் போவானுங்க. அந்த வீட்டில் சும்மா இருக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் அச்சு உடச்சின்னு இருப்பாங்க. கொஞ்சம் காசு வேறு இவனுக்கு கிடைக்கும். அந்த கேங் லீடர் பிளாக்கின்னு ஒரு பையன் இருப்பான். அவன் கேட்பான், டேய் இதை காசு ஆட்டையை போட தான் எங்களெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு வந்து கேட்க, காசெல்லாம் ஒரு மேட்ராடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கிடைச்ச ஒரு 71 பவுண்டு அமௌண்ட் இருக்கும். அந்த நோட்டு ஒன்றுனா வந்து நெருப்பில் போட்டு வந்து எரிச்சிருவான். அடுத்த நாளும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பைப் லைன், டேப் எல்லாத்தையும் வந்து கழட்டி விட்ருவானுங்க. ஃபுல்லாக ஃப்ளட், அப்படியே வெள்ளைக்காடாயிரும் அந்த வீடு. ஒரு பையன் நோட் பண்ணுவான், அந்த வயசானவர் 3 நாள் கழிச்சு வரதா இருந்துச்சுல, அவர் இமீடியட்டாக அங்கே வந்து ரிட்டன் வர மாதிரி இருக்கும். டே அந்த ஆள் வரண்டா அப்படின்னும் போது ஆளுக்கு அங்கேருந்து எஸ்கேப் ஆக பார்ப்பாங்க. அந்த வயசானவர் அந்த பையன் டீயை வந்து பிடிக்கணும்னு வந்து பார்ப்பாரு. பட் இன்னொரு பையன் வந்து என்ன சொல்லுவான், ஒருத்தன் வந்து அங்கே ரெஸ்ட் ரூம், அந்த டாய்லெட் மாதிரி ஒன்று இருக்கும் வீட்டுக்கு வெளியில், அதில் மாட்டிகிட்டு இருக்கான், அவனை போய் காப்பாற்றுங்கன்னு வந்து சொல்ல, சரி இவனை விட்டுருவோம், முதல்ல காப்பாற்றுற வேலையை பார்ப்போம். அவர் ஓடி போய் அங்கே காப்பாற்றலான்னு வந்து பார்த்தா அதெல்லாம் சும்மா விஷயம் தான், அங்கே யாருமே கிடையாது. அவர் உள்ள தள்ளி இவங்க லாக் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிறது இன்னும் கொஞ்சம் டேமேஜ் பண்ணிவிட்டு மிச்சம் மீதி ஒரு 2-3 பில்லர் மாதிரி இருக்கிறத மட்டும் விட்டுட்டு போயிடுவாங்க. அதையும் கயிறு கட்டி ஒரு வண்டியில் வந்து மாட்டி விட்டுருவாங்க. அந்த வண்டி டிரைவர் வந்து அந்த வண்டி இழுக்கும் போது பார்த்தா அங்கே இருக்கிற பில்லர் எல்லாமே வந்து அப்படியே இடிஞ்சு ஃபுல்லாக வந்து டேமேஜ் ஆகிரும். என்னடா சத்தம் கேட்குதுன்னு வந்து அவரும் என்ன பண்ணுவார்னா, திரும்பி வந்து பார்ப்பார். ஏதோ டாய்லெட் மட்டும்தான், அந்த பாத்ரூம் மாதிரி இருக்கிறது மட்டும் தான் க்ளோஸ்டாக இருக்கும், உள்ளே ஆள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ஆள் வெளில வந்துட்டு வயசானவர் புலம்புவார், போச்சேன்னு சொல்லி. இந்த டிரைவர் வந்து சிரிப்பார், ஆமாம் எல்லாம் போச்சு தான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே கதை ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் காமிக்க மாட்டாங்க. பட் இந்த இங்கிலீஷ் டீச்சர் அந்த டிஸ்ட்ரக்டர்ன்ற டாப்பிக்கில் இதுதான் வந்து இருந்திருக்கும். அதுலேருந்து சில கேள்விகளை ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து கேட்பாங்க. ஜியோனின்னு ஒரு பொண்ணு அங்கே உட்காந்துருப்பா, அவளை பார்த்து கேட்பாங்க, இதில் இந்த பசங்களோட இன்டென்ஷன் என்னவா இருக்கும்னு வந்து கேட்பாங்க. அவள் திருடுறது தான் வந்து சொல்லுவாள். டீச்சர் கேட்பாங்க, திருடுறதா, நீ அப்போ கதையை ஒழுங்காக கவனிக்கல, இல்லை அந்த பக்கங்களை ஒழுங்காக புரட்டலன்னு வந்து நினைக்கிறேன். அப்படி திருடுறதா இருந்தால் அவன் ஏன் பணத்தை வந்து ஒவ்வொன்றா நெருப்பில் போட்டு எரிக்க வேண்டியதாக இருந்திருக்கும். டானி நீ சொல்லு அப்படின்னு வந்து அந்த ஒன்று கேட்டால், டானி டார்க் என்ன சொல்லுவான்னா, டிஸ்ட்ரக்ஷன் இஸ் த ஃபார்ம் ஆஃப் கிரியேஷனு. ஒரு அழிவுலேருந்து தான் புதுசு ஒன்று உருவாகுது, இதை அழித்து புதுசாக ஒன்று கொண்டு வரலான்ற முயற்சியில் கூட அவங்க ஈடுபட்டுருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவான். அப்போது கிரெச்சன் என்ற ஒரு பொண்ணு அங்கே என்ட்ரி கொடுப்பா. நான் இப்போ தான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வரேன், ஸ்கூலுக்கு புதுசாக ஜாயின் பண்ணிருக்கா போல். அவள் வந்து நான் தப்பான கிளாஸ்க்கு வந்துருக்கணும் அப்படின்னு வந்து கேட்க, இல்லை இந்த கிளாஸ் தான் நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் டீச்சர் சொல்லுவாங்க. சரி நான் எங்கே போய் உட்காருதுன்னு அவள் கேட்க, இந்த கிளாஸ்லேயே க்யூட்டஸ்ட் பாய் யாருன்னு நீ நினைக்கிறோம் அவன் பக்கத்தில் போய் உட்காந்துக்கோ அப்படின்னு கோத்து விடுவாங்க. அந்த சீன் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இங்கிலீஷ் டீச்சர் தான், அதான் வேறு லெவல் மானி, ரொம்ப அழகாக எக்ஸ்பிரஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ அவ்வளோ அங்கங்கே பார்க்கும்போது இந்த ரொனால்டுன்ற பையன்லாம் வந்து பேன் பார்ப்பான், சூர்யா ஸ்மைல் மாதிரி நான் தான் க்யூட்டுன்னு காமிக்க பார்ப்பான். அது கன்றாவியாக தான் இருக்கும். டானி டார்க்கை மட்டும் உட்காந்துருக்கோம் ஒரு மாதிரி, அவன் பக்கத்துலேருந்து இந்த கிரெச்சன் உட்கார பார்க்கும்போது டீச்சரும் அக்செப்ட் பண்ணுவாங்க, நீ அங்கே போய் உட்காரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்த நாள் டானியும் சரி அவனுடைய அப்பாவும் சரி காரில் போயிட்டுருப்பாங்க. அவர் சொல்லுவார், டானியோட அப்பா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி
அவர் அவர் ஆக்சுவலாக வந்து அந்த காரில் போகும்போது கூட அரசியல் பத்திர நியூஸ் தான் வந்து கேட்கணும்னு வந்து பார்ப்பாரு. பட் இவனுக்கு அது விருப்பம் இருக்காது டானிக்கு. அவன் சாங்கை வந்து வைப்பான், அதை கட் பண்ணிவிட்டு சரி பையன் விருப்பத்துக்கே போட்டோம் அப்படின்னு வந்து விட்டுருவார். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்லாம் என்கிட்ட சொன்னாங்க இன்னும் 1 வாரம் ஆகுமா அவங்க வீடு வந்து சரி பண்ணுறதுக்கு, அது வரைக்கும் இவங்க வந்து ஹோட்டலில் தான் வந்து இருக்கணும்ல, அது சொல்லுவார். அப்புறம் FAA வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த ஃப்ளைட்டு அந்த ஜெட் என்ஜின் வந்து அதோடைய சீரியல் நம்பர் ஃபுல்லாக எரிஞ்சு போயிருக்காது, எங்கேருந்து வந்ததுன்னு இன்னும் கூட அவங்களுக்கு தெரியல. அப்புறம் சில டாக்குமெண்ட்ஸ்லாம் சைன் வாங்கியிருக்காங்க, இந்த தெரியாத விஷயத்தை பற்றி யார்கிட்டையும் தெரிவிக்காதீங்க அப்படின்ட்டு. அது டானி வந்து கவுண்டர் கொடுப்பான், அவங்களுக்கே தெரியாத விஷயத்த நமக்கும் தெரியாது அப்படின்னு எல்லாருக்கிட்டும் தெரிவிக்கணுமா அப்படின்னு வந்து சொல்லுவான். அவங்க அப்பா என்ன கேட்பாங்கன்னா இப்போ ஆக்சுவலாக தெரப்பிஸ்ட் கிட்ட போயிட்டு இருக்கான் இல்லையா டானி, அவன் டேப்லெட்ஸ் எடுக்கிறது ஒரு சைக்காலஜிக்கலாக அவனுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு டாக்டர் இருப்பார். அந்த டாக்டர் பேர் என்னன்னு கேட்டால் ட்ரூமன் அப்படின்னு டானி வந்து சொல்லுவான். அப்போது எடி என்ன சொல்லுவாங்கன்னா நீ யார்கிட்டையும் எது சொல்லனாலும் பரவாயில்ல, பட் டாக்டர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லு, உண்மையை சொல்லு அப்படின்னு வந்து சொல்லுவார். அப்போ தான் அவங்க ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். சரி டேடின்னு இவங்க பேசிட்டு இருக்க சமயத்திலே காரை இவர் வந்து வேகமாக பையனை பார்த்துட்டே ஓட்டுவார். ஆனால் பையன் காருக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு வந்து பார்த்துப்பா டேடி டேடின்னு வந்து சொல்லுவான். இவரும் திரும்பி பார்த்துட்டு நல்ல வேலை பிரேக் போட்டுருவார். ஏன்னா எதிர்த்தில் ஒரு லேடி இருப்பாங்க வயசானவங்க, ரொம்ப வருஷமாக அப்படியே வந்து இருப்பாங்க போல். அந்த அம்மா பொறுமையாக அப்படியே வந்து நகர்ந்து ஏதோ ஒரு மெயில் பாக்ஸ் வந்து பார்ப்பாங்க. அந்த லேடி பேர் வந்து ரொபர்ட்டோ ஸ்பேரோ. பட் டானி வந்து அந்த லேடிக்கு வந்து கிராண்ட்மா டெத் அப்படின்ற மாதிரி நிக்நேம் வச்சுருப்பான். கிராண்ட்மா டெத் அப்படின்னு அது பேய் மாதிரி தான் வந்துருக்கும். இவன் காரை விட்டு இறங்கி அந்த பாட்டி பக்கத்துலேயே வந்து போவான். ஒரு மெயில் பாக்ஸை வந்து தேடி போவோம் அந்த பாட்டி, ரோடை கிராஸ் பண்ணுறது இப்படி வர்றது, நமக்கு எதனா லெட்டர் வந்திருக்கா பார்க்குறது, இதுதான் பண்ணும்போது ஓப்பன் பண்ணால் ஒன்றும் இருக்காது. இன்றைக்கி எதுவும் இல்லை, மேபி நாளைக்கு வரும் போல் அப்படின்னு டானி சொல்லுவான். அவன் காதில் இந்த பாட்டி காதும் வச்ச மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவான். என்னடா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடி அவங்க பையனை கேட்பார், அதாவது டானியை கேட்பார். அவன் அவங்க அப்பா கிட்டலாம் எதுவும் சொல்ல மாட்டான். டாக்டர் ட்ரூமனை காப்பாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட தெரப்பிஸ்ட் கிட்ட போய் இவன் வந்து பேசுவான். அவங்க வந்து கேட்பாங்க என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடச்சிருக்கான், அவன் பேர் என்ன ஃப்ராங்க்கு, அவன் ரியல் ஃப்ரெண்டா இல்லை இமேஜினரி ஃப்ரெண்டான்னு கேட்டால் இமேஜினரி ஃப்ரெண்டுன்னு சொல்லுவான். ஏன்னா அந்த ஃப்ராங்க்ன்றது வந்து அந்த ரேபிட்டு அந்த சூட் போட்டது அவனை ஃப்ரெண்டாக இவன் வந்து பார்ப்பான். ஒருவேளை அவன் வந்து வேக்கப் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு அவனை வெளியில் கொண்டு வரலன்னா அன்றைக்கே அவன் வந்து அந்த ஜெட் என்ஜின் மேலே வந்து செத்து போயிருப்பான்ல. ஸோ அதனால் அவன் ஃப்ரெண்டாக நினச்சி இப்போ அந்த விஷயத்தை டாக்டர்கிட்ட எல்லாத்தையும் வந்து சொல்லுவான் நடந்தது அப்படியே. என்னவா அவனுக்கு அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி அவனை ஃபாலோ பண்ணணுமா, எங்கே ஃப்யூச்சருக்கு எதுக்கு, ஏன்னா உலகம் அழிய போதான், 28 நாள் 6 மணி நேரம் 48 நிமிஷம் 12 செகண்டில் வந்து அழிய போதான், இது நம்புறியா அப்படின்னு வந்து டாக்டர் கேட்பாங்க. இல்லைன்னு தான் வந்து சொல்லுவான். இப்படி அவன் வந்து போகும்போது ஸ்கூல்லையும் வந்து பார்த்தா அந்த கிட்டி ஃபார்மர்ன்ற அந்த டீச்சர் ஜிம் டீச்சர் டிவிலே வந்து ஜிம் கன்னிங்ஹாம் அப்படின்றவருடைய மோட்டிவேஷனல் ஸ்பீச்செல்லாம் போடுவாங்க. கண்ட்ரோலிங் ஃபியர், பயத்தை எப்படி வந்து நம்ம அதை வந்து எப்படி வெற்றி அடைவது, எப்படி அதை வந்து ஜெயிக்கிறது, கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவர் வந்து மோட்டிவேஷனல் டாக்கெல்லாம் வந்து போடுவார். நடுவில் அந்த ஃப்ராங்கோட வாய்ஸ் வந்து டானிக்கு வந்து கேட்கும். எல்லாத்தையும் கவனமாக பாரு, இல்லைனா சில விஷயங்கள் நீ மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த குரல் கேட்கும். டானி என்ன பண்ணுவான், ராத்திரி நேரத்தில் பெரிய ஒரு கோடாலி ஏற்றுக்கிட்டு அவன் ஸ்கூலில் பைப் லைன் இருக்கும், அதை போட்டு பொழந்துருவான். பைப் லைன் உடச்சோன்னா அங்கே ஸ்கூலெல்லாம் ஃபுல்லாக தண்ணி ஆயிரும். அடுத்த நாள் காலையில் இவன் ஸ்கூலுக்கு கிளம்பி ஃப்ரெண்ட்ஸோடு வந்து நிற்பான். இவனுடைய தங்கச்சி சமந்தா வந்து என்ன பண்ணுவான்னா ஒரு கதை எழுதியிருப்பாள், த லாஸ்ட் யூனிகான் அப்படின்னு சொல்லி. ஏரியல் என்ற ஒரு கேரக்டர் தான் யூனிகான், இவன் பொம்மை வச்சிருக்காள், அதை வச்சு எழுது பை சமந்தா அப்படின்ற போட்டிருப்பாள். அது டானி பிடிங்கிட்டு வாசித்து பார்த்துட்டு ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும். கசக்கிட்டே அப்படின்னு அவன் ஃபீல் பண்ண புக்கில் நடுவில் வச்சு இதை வந்து ஸ்ட்ரைட் பண்ண உனக்கு வந்து தெரியாது அப்படின்னு வந்து அவன் சொல்லுவான். அதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, மச்சான் 7:45 ஆயிடுச்சு, இன்னும் பஸ் வரல, இது 20 நிமிஷம் முன்னாடியே வந்துருக்கணும், இன்னும் வரலன்னு அர்த்தம், ஒரு ரூல் இருக்குது, இதுக்கப்புறம் பஸ் வரலன்னா அவள் தான் முடிஞ்சிச்சு லீவு அப்படின்னு. இந்த ரூல் நான் எதுவுமே வந்து கேள்விப்படாததா இருக்கேடா அப்படின்னு வந்து டானி சொல்லுவான். 2 பொண்ணுங்க ஓடி வருவாங்க, ஓடி வந்து சொல்லுவாங்க, எங்கள் அம்மா சொன்னாங்க ஸ்கூல் ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சான், லீவா அப்படின்னு வந்து சொல்ல ஸ்கூல் விஷுவல்ஸை வந்து காமிப்பாங்க. அங்கே பிரின்ஸிபல் இருப்பார், அட்டெண்டர் வந்து சொல்லுவார், சார் ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு சார், 12 கிளாஸ் ரூம் ஃபுல்லாக தண்ணி சார் அப்படின்னு வந்து சொல்ல, வேறு எதுவும் இல்லையா என்கிட்ட நீ சொல்கிறதுக்கு அப்படின்ட்டு. ஏன்னா ஒவ்வொரு கிளாஸ் ரூமாக காமிச்சு இது வந்து தண்ணி இருக்குது, அது ஒரு தண்ணி இருக்குன்னா இதை விட வேறு எதுவும் இல்லையா அப்படின்னா, சார் இதுக்கு மேலே ஒன்று இருக்குது சார், வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் அவங்க ஸ்கூலில் ஒரு வெங்கல சிலை இருக்கும், ஒரு பிரான்ஸ் ஸ்டாச்சு, ஒரு டாகோட ஸ்டாச்சு, அது மாங்கிரில் அப்படின்ற டாக். அந்த டாக் தான் இவங்க வந்து ஒரு சிம்பிள் மாதிரி இவங்க ஸ்கூலுக்கே ஒரு மேஸ்கட் மாதிரி வந்து இவங்க பார்ப்பாங்க. அந்த வெங்கல சிலை டாக் தலைமையிலே நச்சுன்னு அந்த கோடலையை வந்து யாரோ உள்ளே சொல்லியிருப்பாங்க. அது நார்மலாக நான் சொல்லியிருக்க முடியாது. இப்போ ஃப்ராங்க் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாகிட்டே வரான். அதாவது இந்த டானி ஃப்ராங்கோட இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு அவன் தான் வந்து என்ன பண்ணான்னா அங்கே பைப் லைனை உடச்சி வச்சுருக்கான், இந்த நாயோட தலையிலும் நங்குன்னு அதை வந்து சொருவி வச்சுருக்கான்.
அவர் பிரின்ஸிபல் ஆச்சரியப்பட்டிருப்பாரு, டேய் இதெல்லாம் ஓகே, இது எப்படியா அங்கே வந்து அப்படி ஃபிட்டாக முடிஞ்சுது அப்படின்னு வந்து அவர் நினைப்பார். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாச்சு கீழே தே மேட் மீ டூ இட் அப்படின்னு வந்து எழுதப்பட்டிருக்கோம். யாருடைய கையெழுத்துன்னு தெரியல அப்படின்னு வந்து அவர் யோசிச்சுட்டு இருப்பார். இது இப்படி நடக்க பசங்களுக்குள்ள அவங்கவுங்க சில கதைகளை கட்டுக்கதைகளை பேச ஆரம்பிச்சிருவாங்க. சமந்தாவுக்கு சொல்லவா வேணும், அவன் என்ன சொல்லுவானா அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட, நைட்டு திருட எவனா வந்து உள்ள நுழைஞ்சிருக்கான், மொத்தத்தையும் ஆட்டையை போட்டு அவன் திரும்பி வரும்போது அந்த ஸ்டாச்சு இருக்குல்ல மாங்கில், அது தலையில் நச்சுன்னு வேற அதை சொருவிருக்கான், பிறந்திருக்கான் அப்படின்னு வந்து அவன் சொல்லுவாள். இன்னும் 2 பொண்ணுங்க என்ன பேசிப்பாங்க, அங்கே ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு கிளாஸ் ரூம் எல்லாம், அதுக்கப்புறம் அங்கே கக்காலாம் இருந்துச்சு, என்ன கக்கானா அந்த எலி புழுக்க தான் அப்படின்னு வந்து அவங்க பேசிப்பாங்க. ஸோ இப்படி வந்து போயிட்டுருக்கோம். டானி வந்து அதுதான் ஸ்கூல் லீவே அவன் வந்து நார்மலாக வந்து வரா மாதிரி இருக்கும். இவனுடைய கிளாஸ்மேட் அந்த கிரென்ஷன் பொண்ணு இருக்கார்ல, அவளும் இப்போ தான் ஸ்கூல் லீவுன்றது தெரிய வந்திருக்கு, கேன்சல் ஆகிடுச்சுன்னா அவள் வந்து நடந்து வந்துட்டுருப்பாள். அவளை சும்மா இருக்க விட மாட்டாங்க. சித்துன்ற பையனும் ரிக்கின்றவனும் அவளை வந்து கொஞ்சம் செக்ஷுவலாக ஒரு மாதிரி அப்யூஸ் பண்ண பார்ப்பாங்க. நீ ரொம்ப சூப்பர் ஃபிகராக இருக்குது, இது யாருமே வந்து சொன்னது கிடையாது, செக்ஸியாக இருக்க, உன் பூப்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிலாம் வந்து பேசுவாங்க. அவளுக்கு ஆக்வர்டாக இருக்கும். டானி அந்த பக்கம் கிராஸ் ஆகும்போது ஸ்கூல் நீ கேன்சல் ஆகிடுச்சு, நீ வேணா என் கூட வரியா அப்படின்னு வந்து அவளை அங்கேருந்து நைஸாக கழட்டுவான். அவளும் இதான் ஷாக்குன்னு வந்துடுவா, நானும் வரேன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வந்து 2 பேரும் நடந்து போவாங்க. நடந்து போகும்போது அவகிட்ட கேட்பான், நீ எப்படி இங்கே வந்து சேர்ந்த அப்படின்னா, இவளுக்கும் இவங்க அம்மா அப்பாவுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு. இவங்க அம்மா ஒரு ஸ்டெப் ஃபாதர், இன்னொரு ஆள் கூட வந்து அவங்க பழக்கத்தில் இருந்திருக்காங்க. ஆனால் அவனுக்கு எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்திருக்கு. எனக்கும் தான் எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு வந்து டானி வந்து சொல்லுவான். பட் அவருக்கு என்ன மாதிரி இருந்துச்சுன்னா, அவர் வந்து கத்தி எடுத்து அவங்க அம்மா செஸ்ட்லேயே வந்து 4 வாட்டி சக்குன்னு வந்து குத்திருக்காரு. ஐயோ இப்படியா, அவரை பிடிச்சி ஜெயிலில் போகலையா, போலீஸ்கிட்ட சொல்லியானா, இல்லை அவர் எஸ்கேப் ஆகிட்டாரு, நாங்களும் அந்த ஆளை விட்டா போதும்னு சொல்லி இந்த இடத்துல வந்து நாங்கள் இருக்கோம் அப்படின்னு அவன் வந்து சொல்லுவாள். எனக்கும் எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, நான் வந்து ஒரு வீட்டை வந்து கொளுத்திட்டேன் சின்ன வயசில், ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்கேன், சீர்திருத்த பள்ளியெல்லாம் இருந்த விஷயத்த பெருமை மாதிரி இவன் வந்து இங்கே பேசுவான். அவள் அதில் இம்ப்ரெஸ் ஆக மாட்டான். அவங்களுடைய சயின்ஸ் டீச்சர் வந்து அவளுக்கு ஒரு எஸ்ஸே கொடுத்துருப்பாரு, மனுஷன் கண்டுபிடிச்சதுலே பெஸ்ட்டான ஒரு விஷயத்தை பற்றி நீ எழுதிட்டு வா அப்படின்னா, இவன் வந்து அதுக்கு சஜஸ்ட் பண்ணுவான். ஆன்டிசெப்டிக்கை, இந்த கிருமியெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஒன்று பண்ணுவாங்கல்ல, ஆன்டிசெப்டிக் வந்து இவன் வந்து சொல்லுவான். அவள் வந்து என்னத்தை சொல்கிறான்னு வந்து பார்க்க, ஆக்சுவலாக நான் ஒரு நல்ல ரைட்டரு, நான் பெயிண்டரும் கூட, நான் பெயிண்டிங்கும் பண்ணுவேன் ரைட்டிங்கும் பண்ணுவேன், வளர்ந்தேன்னா 2 சேர்த்து கூட பண்ணுவேன். இவன் வந்து அப்படியா, என்ன பேர் அது, டானி டார்கோன்னு சொல்லிட்டு, ஏதோ சூப்பர் ஹீரோ மாதிரி அப்படின்னு வந்து இவன் கேட்பான். இவன் வந்து என்னை பார்த்தா சூப்பர் ஹீரோ மாதிரி உனக்கு தோணலையா, எதனால் உனக்கு தோண போச்சு அப்படின்னு வந்து இவன் வந்து பேசிகிட்டே, நல்ல வேலை கிளாஸ் ரூம் ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு, அதனால தான் என்னால் உங்க கூட இப்படி பேச முடிஞ்சதில்ல அப்படின்னு வந்து கொஞ்சம் அசடு வழிவான். சரி நான் போகணுன்னு வந்து சொல்லுவாள். எங்கே, வீடு வந்துடுச்சு, அதான் வீட்டுக்கு போயிடுவான். டாக்டர் ட்ரூமேன் கிட்டே இவன் வந்து அந்த தெரப்பி அந்த செஷனுக்கு வந்து இவன் போய் உட்காருவான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் ஹிப்னாடைஸ் பண்ண போகிறேன், உன்னை வந்து இப்போ வந்து மயக்க நிலைக்கு நான் கொண்டு போகிறேன் அப்படின்ட்டு, உனக்கு இந்த வாரம் நடந்த விஷயங்கள்லாம் என்கிட்ட சொல்லு, அதுக்கப்புறம் நான் 2 கிளாப் பண்ணுவேன், நீ அப்புறம் நார்மல் ஆகிடலாம், அது வரைக்கும் நீ வந்து நடந்ததெல்லாம் சொல்லணும் அப்படின்னு அவன் ஆள் மனசில் இதை பதிய வைப்பாங்க. ஆக்சுவலாக கதை வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2 வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா. எப்போ அந்த ஃப்ராங்க் அந்த ரேபிட் வந்து இவங்ககிட்ட இந்த உலகம் 28 நாள் 6 மணி நேரத்தில் அழிய போகுதுன்னு சொல்லிச்சோ, அப்போவே ஒவ்வொரு நாளாக வந்து ஓடிட்டு தான் இருக்குது. அக்டோபர் 6 ஆகிடுச்சு, அக்டோபர் 10 ஆகிடுச்சு, இந்த மாதிரி நாட்கள் வந்து ஓடிட்டு தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாள் உலகம் அழிய தான் போகுது. அந்த கேப்பில் நடந்த விஷயங்கள் ஒன்றுனா நடக்குது. அப்பப்போ போய் இந்த டாக்டர்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவான் அவனுடைய மனசில் இருக்கிறத. அந்த டாக்டரும் வந்து கேட்பாங்க. அப்போது சொல்லுவான், நான் கிரெச்சன் அப்படின்ற ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணுக்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னா, பொண்ணுக்கிட்ட நீ பேசுறியா அப்படின்லாம் வந்து அவங்க கேட்பாங்க. நான் பேசுவேனே. சரி ஸ்கூலில் வேறு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எப்படி ஃபக் பண்ணுறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருப்பேன். வேறு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த அமெரிக்கன் ஆக்ட்ரஸ் ஒருத்தி பேரை சொல்லி அவளை எப்படி போகிறது அப்படின்னு அதை வந்து இமேஜின் பண்ணிகிட்டு இருப்பேன். சரி உன் ஃபேமிலியை பற்றி சொல்லுன்னு இவனை வந்து டைவர்ட் பண்ண பார்ப்பாங்க. ஆனால் இவர் தான் ஆள் மனசில் இப்போது அந்த டாப்பிக்குள்ளே இன்வால்வ் ஆகிட்டார். இவர் கை பார்த்தா ஜிப்பெல்லாம் கழட்டி சட்டிக்குள்ளே இவன் கையை விட்டு அதை பாஸ்டிஃபைட் பண்ணுற லெவலில் இவன் வந்து போயிடுவான். இவங்க உன் ஃபேமிலியை பற்றி சொன்னால், ஃபேமிலியெல்லாம் இதில் எப்படி கூப்பிட்டு வருது, என்ன கேள்வி நீங்கள் அப்படின்னு அவன் சொல்ல, சரி உன் ஃப்ரெண்டு ஃப்ராங்கை பற்றியாவது சொல்லு அப்படின்னா, அதுக்குள்ளேயும் இவர் வந்து அதை எடுத்து ஷேக் பண்ண அந்த லெவலில் போயிடுவான். உடனே இவங்க 2 வாட்டி கிளாப் பண்ணி இவன் நார்மல் நிலைமைக்கு கொண்டு வர பார்ப்பாங்க. விஷயம் என்னென்னா, டானி வந்து அந்த செக்ஷுவல் விஷயம், அப்புறம் தம் அடிக்கிறது, அதுக்கப்புறம் ஆல்கோஹாலு, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அந்த டெம்டேஷனுக்கெல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் தீனி போட்டிருக்கான். அதெல்லாம் அவனுக்குள்ளே லைட்டாக இருக்குது. சரியா, அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போதும், அவன் ஃப்ரெண்டு 2 பேர் இருக்கானுங்கள்ல, ரொனால்டு ஸ்மித்து, அவன் சொல்லுவானுங்க, பியர் புசி இது 2 இருந்தாவே நான் போதும் மச்சான் நான் வாழ்ந்துருவேன்னு சொல்லுவாங்க. டான் இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பான். அப்புறம் சம்மர்ஃபட் அப்படின்னு ஒரு கார்ட்டூன் கேரக்டர் இருக்குது. அந்த கார்ட்டூன் கேரக்டரை பற்றி சொல்லுவானுங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபிகரை செட் பண்ணி டைட் ஆஸோடு இருக்கிறத நம்ம வச்சு எதனா வந்து பண்ணோம் அப்படின்னு வந்து பேசுவாங்க.
டானி சொல்லுவான், டே இந்த சம்மர்ஃபர்ட்ன்றது வந்து ஏசெக்ஷுவல், அதுக்கு ரீப்ரொடக்டிவ் ஆர்கனே வந்து கிடையாது, நீ அது ஒயிட் பேண்ட்டை வந்து நீக்கி பார்த்தா உள்ளே எதுவுமே வந்திருக்காது அப்படின்ட்டு. அதாவது டிக் இல்லாமல் ஒருத்தன் வாழ்கிற ஒரு வாழ்க்கை தேவையானதா? அந்த பென்னிஸ்ன்ற ஒரு விஷயம் இல்லைனா அப்புறம் வாழ்ந்த என்ன பயன் அப்படின்னு வந்து இவங்க பேசிட்டு இருக்கும்போது இது ஒரு சத்தம் கேட்கும். என்னன்னு வந்து பார்த்தா அவங்க இருக்கிற ஸ்பாட்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் அந்த கிராண்ட்மா டெத்தோட வீடு இருக்கும். அதாவது ரொபர்ட்டோ ஸ்பாரோ எப்போவுமே மெயில் பாக்ஸ் போய் பார்த்துட்டு வருவாங்கள்ல, அவங்கள இவங்களுடைய ஜிம் டீச்சர் அதாவது கெட்டி ஃபார்மர் அவங்களும் காரில் வந்திருப்பாங்க, ஆல்மோஸ்ட் இடிச்சிருப்பாங்க, பிரேக் அப்ளை பண்ணிட்டாங்க. அவங்க கத்துவாங்க, என்ன மிஸ்ஸஸ் ஸ்பாரோ நீங்கள் வந்து ரூம்குள்ளே வந்து உட்கார மாட்டீங்களா, அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து போயிட்டுருக்கீங்க, நெக்ஸ்ட் டைம் எல்லாம் இது மாதிரி நீங்கள் வந்து தான் பார்த்தோன்னா அவள் தான் நான் வந்து சோஷியல் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு வந்து மிரட்டிட்டு அப்படியே வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது இந்த பசங்க பார்த்துட்டு என்ன ரூடாக இருக்கா வர்ற அந்த பொம்பளை, அவளை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா டானி டார்கோக்கு அவளை சுத்தமாக வந்து பிடிக்காது. அதுக்கப்புறம் அந்த கேள்வி என்னடா பண்ணுது கிராண்ட்மா டெத்துனா, சரி பார்ப்போம் அப்படின்னா, நடந்து போகுது ஆமாம் மெயில் பாக்ஸ் பார்க்குது, என்னத்தை பார்க்குது, அதுதான் ஒன்றுமே இல்லையே, எவனாவது அவளுக்கு மெயிலை ஒரு லெட்டரை போடுங்களாண்டா, அப்பயாவது வந்து ஒரு இடத்துல உட்காருவா அப்படின்ற மாதிரி இவனுக்குள்ளே கலாய்ச்சி பேசிப்பாங்க. இவனுடைய டீச்சர் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பிரின்ஸிபல் பசங்களை ஒவ்வொருத்தனா செக் பண்ண பார்ப்பார், யார் இந்த பைப்பெல்லாம் உடச்சி அந்த சில தலையில் வேறு நங்குன்னு வந்து வச்சாங்க அப்படின்றதுக்காக அவர் வந்து செக் பண்ணுவார். ஹேண்ட் ரைட்டிங் டெஸ்ட் மாதிரி ஒவ்வொரு பையனாக கூப்பிட்டு போர்டில் வந்து தே மேட் மீ டு இட் அப்படின்றது எழுதுங்க அப்படின்னு. டானியும் கூப்பிடுவார், அவனும் வந்து எழுதுவான். எழுதும்போது அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துடும், ஒருவேளை இவனாக இருக்குமோ அப்படின்னு அவன் நேம் அண்ட மட்டும் ஒரு கொஸ்டின் மார்க் வச்சுப்பார், மற்றவங்கெல்லாம் வந்து கட் பண்ணிடுவார். டானி ரெஸ்ட் ரூமில் வந்து யூரின் பண்ணிட்டு இருக்கும்போது சித்துன்றவன் அங்கே வந்து இவனை வந்து மிரட்ட பார்ப்பான். ஏன்னா டானி அவன் பேரையும் கோத்து விட்டுருப்பான், இவன் தான் சார் அதை வந்து பண்ணியிருப்பான் போல் அப்படின்ற மாதிரி இன்டெரக்டாக பிரின்ஸிபல் கிட்ட வந்து சொல்ல, சித்து வந்து அதை மைண்ட் பண்ணி வந்து என்ன ஏன்டா கோத்து விட்ட அப்படின்னா, நீ எதுவும் பண்ணணும், நீ ஏன்டா பார்த்துட்டு மாறிற அப்படின்னு வந்து சொல்ல, கத்தி எடுத்து டானி கழுத்துலேயே வந்து வைப்பான். எனக்கு தெரியும் யார் இதை பண்ணதுன்ட்டு, யாரா அப்படின்னு கேட்டால் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு சித்தா அங்கேருந்து மரியாதையாக இருந்துக்கோ அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிடுவான். டானியும் ஒரு மாதிரி அவனுக்கு கழுத்தெல்லாம் வந்து இது பண்ணால, சரி ஓகே நார்மல் ஆகிட்டு அவனும் வந்து இருப்பான். நியூஸ்லலாம் வேறு இதை போடுவாங்க. அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, அந்த சிலை இருக்குல்ல வெங்கல சிலை, அதை சரி பண்ணுறதுக்கு ஜனங்கக்கிட்ட பப்ளிக் ஃபண்டெல்லாம் வேறு கலெக்ட் பண்ண பார்ப்பாங்க. பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் ஒன்று வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. பிரின்ஸிபல் வந்து பேசுவார். அந்த பேசுகிற சமயத்துக்கு முன்னாடியே இவங்களுடைய அந்த ஜிம் டீச்சர் இருக்காங்களே கிட்டி ஃபார்மர், அவங்க லெட்டர் மாதிரி ஒன்று ஏதோ ஒரு நோட்டீஸ் ஒரு ஃப்ளையரை வந்து எல்லா பேரண்ட்ஸ்க்கும் சர்க்குலேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை பார்க்குற இங்கிலீஷ் டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள கொஷின் பண்ணுவாங்க, எதுக்கும் உனக்கு இந்த வேலை அப்படிலாம் வந்து கேட்பாங்க. என்ன சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த இங்கிலீஷ் டீச்சர் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறாங்களே இந்த டிஸ்ட்ரக்டர் அப்படின்ற டாப்பிக்கில் ஒரு ஷார்ட் ஸ்டோரி, அதெல்லாம் அந்த சிலபஸ் எல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம், அதுக்கு ஆதரவு திரட்டுறதுக்காக தான் இப்போ பேரண்ட்ஸ் கிட்ட அதை வந்து சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணுறது வந்து அந்த இங்கிலீஷ் டீச்சரை இன்டெரக்டாக இவங்க கார்னர் பண்ணுறதுக்கு சமம் இல்லை, எதுக்கு இந்த வேலைலாம் பண்ணுறேன்னு வந்து கேட்டால், பின்ன நான் பண்ணாமல் யார் பண்ணுறது, என் ரூமில் தான் வந்து பசங்களோட யூரின் அந்த கக்கா இதெல்லாம் வந்து அந்த ஃப்ளட்டில் அந்த தண்ணியோடு வந்து இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு வந்து இங்கிலீஷ் டீச்சரு எது அந்த இதுக்கு செட் ஆகுமோ அது தான் அங்கே வந்து அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இன்டெரக்டாக எது ஃபிட்டின் ஆகுமோ அதான் அங்கே வந்துச்சு போல் அப்படின்னு நறுக்குன்னு குத்திட்டு அப்படியே வந்து அங்கேருந்து கிளம்புவாங்க. சொல்லிட்டு அப்படியே பிரின்ஸிபல் என்ன பண்ணுவார்னா சொல்லுவார், இந்த மாதிரி நிறையா பசங்க வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்களோ அப்படின்னு எனக்கு வந்து சந்தேகமாக இருக்குது, சில நேம்ஸ் எல்லாம் வேறு இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல, கிட்டி ஃபார்மர் என்ன பண்ணுவாங்கன்னா பிரின்ஸிபலை வந்து அகெயின்ஸ்டாக பேசுவாங்க. நான் உங்ககிட்ட சில விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னா, அவர் வந்து இல்லை நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன் வெயிட் பண்ணுங்கன்னு வந்து சொல்லுவார். பிரின்ஸிபல் எப்போவுமே வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் கிட்டி ஃபார்மருக்கு. ஆனாலும் இப்போ அவங்க வந்து சில விஷயங்கள் வந்து இல்லை நான் பேசி தான் ஆகணும், இது வந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷனு, இந்த இடத்துல பிரிட்ஜ் மாதிரி இருக்கிறது நான் டீச்சராகவும் இங்கே இருக்கேன், என் பொண்ணு இங்கே வந்து படிக்கிறேன், அந்த ஒரு ஆஸ்பெக்டில் நான் வந்து சொல்கிறேன். இந்த டிஸ்ட்ரிக்ட்ன்ற டாப்பிக்கில் இவங்க வந்து ஷார்ட் ஸ்டோரியெல்லாம் வந்து பசங்களுக்கு சொல்லியிருக்காங்க, நீங்கள் பசங்களை ப்ளேம் பண்ணி ஒன்றும் கிடையாது, இந்த சிலபஸ் எல்லாம் இந்த கரிக்குலம் எல்லாம் இந்த நம்ம எப்படி செட் பண்ணது, ஏன் இங்கே வந்துச்சு, அதில் இதே மாதிரி தான் ஒரு வயசானவர் இருப்பார், அவர் வீட்டில் போய் இந்த பசங்கள்லாம் பைப் லைனை வச்சு ஃபுல்லாக ஃப்ளட் ஆக்குவாங்க, அதுதான் இந்த பசங்க யாரோ இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து இங்கே நடக்கும். இந்த டைமில் டானி வந்து அவன் வீட்டில் டேப்லெட் எடுக்கும்போது ஃப்ராங்கை பார்ப்பான், அந்த ரேபிட்டை, அவன் கண்ணாடி எதிரிலே வந்து அது வந்து நிற்கும். இவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும், அது அவனுக்கு அதனுடைய வாய்ஸில் ஒரு விஷயத்த சொல்லும், நீ கவலைப்படாத நீ இப்போ எஸ்கேப் ஆகிட்ட அப்படின்னு. ஏன்னா பிரின்ஸிபல் வந்து கையும் காலமாக இவனை பிடிக்க வேண்டியது, அதுக்கு முன்னாடியே இந்த டீச்சர் என்ன சொல்லிட்டாங்க கிட்டி ஃபார்மரு, இது பசங்க மிஸ்டேக் கிடையாது, இது வந்து சிலபஸ் மிஸ்டேக், இதுதான் நம்ம பேன் பண்ணணும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்கல்ல, நீ எஸ்கேப் ஆகிட்டேன்னு வந்து அந்த ஃப்ராங்க் வந்து டானி கிட்ட வந்து சொல்லும். டானி வந்து அந்த கண்ணாடி மேலே அப்படியே கை வச்சு பார்ப்பான், அவனால் அந்த கையெல்லாம் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதை விட பவர்ஃபுல்லாக இந்த ஃப்ராங்க் ஒன்றா போனோம், என்னாலையும் பண்ண முடியும்னு வந்து அது மாதிரி ட்ரை பண்ணும். இவனுக்கு சரி நீ எங்கேருந்து தான் வந்த அப்படின்னு வந்து கேட்டால்,
அது ஆக்சுவலாக வந்து ஃப்யூச்சர்லேருந்து வந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். நீ எங்கேருந்து தான் வந்த அப்படின்னு கேட்டால் உனக்கு டைம் ட்ராவலில் பற்றி தெரியுமா அப்படின்னு வந்து கேட்கும். ஸோ டைம் ட்ராவல் இப்போ தான் அது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுது, அந்த ஒரு டாப்பிக்கை பற்றி இவங்ககிட்ட பேச பார்க்குது. சரிங்களா? இங்கே வந்து பார்த்தா அந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷனில் டானி டார்கோவோட அம்மா ரோஸ் வந்து கிட்டி ஃபார்மரை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாங்க. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், இருந்தாலும் உனக்கு வந்து கிரஹாம் கிரீன் யாருன்னு வந்து தெரியுமா ஃபஸ்ட்டு? அவர் தானே, அவருடைய ஷார்ட் ஸ்டோரி தான் அந்த டீச்சர் வந்து நடத்துகிறாங்கல்ல, அவர் யாருன்னு தெரியுமா அப்படின்ட்டு கிட்டி ஃபார்மரை வந்து பார்த்து கேட்க அவங்களுக்கு யாருன்னெலாம் தெரியாது. பனாசா அப்படின்ற ஒரு டிவி ஷோ இருக்கும், அதில் யாரோ க்ரீன்ற ஒரு நபர் அவர் ஹோஸ்ட் பண்ணுறப்பாரு, அவர் அதில் இருந்திருப்பார் போல், அதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், பனாசாலே நாங்கள் வந்து அவரை கவனிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து அது கிளம்பிடும். ஸோ அதோட அந்த புக்கெல்லாம் வந்து பேன் பண்ணிட்டாங்க போல் அந்த ஸ்கூலில். அது இங்கிலீஷ் டீச்சர் வந்து சொல்லுவாங்க கிளாஸில் வந்து, இந்த புக்கெல்லாம் வந்து இப்போது பேன் பண்ணிட்டாங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க, இருந்தாலும் வந்து நம்ம அதை நினச்சி வருத்தப்பட தேவையில்ல. அது நமக்கு முன்னாடியே ஒரு நபர் வந்து அது ஒரு 12 காப்பி அந்த புக் ஷோரூம்லேருந்து அவர் போட்டு வச்சுக்கிட்டாரு அப்படின்ட்டு. அது பண்ண நபர் வேறு யாரும் இல்லை, டானி டார்கோ தான். அதுக்கு முன்னாடியே ஆட்டையை போட்டான், இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு. அவன் ஒரு மாதிரி கன்னிங்காக வந்து சிரிப்பான், பண்ணதே நான் தான்டா அப்படின்ற மாதிரி. இங்கிலீஷ் டீச்சரோட கிளாஸில் அந்த போயம் டேன்ற மாதிரி போயம் வாசிக்க சொல்லுவாங்க. இவன் வந்து வாசிப்பான் ஃப்ராங்க்ன்ற ஒரு நபரை வச்சு. அதாவது ஃப்ராங்க் வந்து என்கிட்ட சொன்னான், பெரிய ஒரு ஸ்டார்ம் வந்து வரப்போகுது, ஒரு புயல் மாதிரி வரப்போகுது, அது பசங்களெல்லாம் வந்து அப்படியே வந்து விழுங்க போகுதுன்னு வந்து சொன்னான். ஆனால் நான் விழுங்க விட மாட்டேன், அவங்கெல்லாம் எங்கே போய் சேர்க்கணுமோ அதே இடத்துல நான் போய் சேர்ப்பேன், அது என்னால் தான் முடியும், ஏன்னா நான் டானி டார்கோ அப்படின்னு வந்து கவிதையாக சொல்லுவான். அவங்க டீச்சருக்கு டவுட்டாக இருக்கும், யாருன்னா அந்த ஃப்ராங்க்னு வந்து கேட்டால் அது பன்னி ராபிட்டு, 6 ஃபுட் இருக்கிறது என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு வந்து சொல்லுவான். எதனால் அப்படி சொல்கிறான்ற மாதிரி டீச்சர் ஒரு மாதிரி வந்து கவனிப்பாங்க. இந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கோம். இவனுடைய இங்கிலீஷ் டீச்சர் வந்து சில புக்கு வேறு கொடுப்பாங்க. இப்போ முன்னாடி ஒரு கதை முடிஞ்சதில்ல, டிஸ்ட்ரிக்டர்ன்ற கதை. இப்போது ரிச்சர்ட் ஆடம் அப்படின்ற ஒரு நபர், அவர் எழுதின ஒரு ஸ்டோரி, அது வந்து வாட்டர்ஷிப் டவுன்ற ஸ்டோரி. அந்த புத்தகத்தில் வந்து ரேபிட் இருக்கும், ஃபீவர் அப்படின்ற ஒரு ரேபிட் இருக்கும், அதுக்கப்புறம் ஹசல் அப்படின்ற ரேபிட், இந்த மாதிரி நிறைய ரேபிட்ஸ் கூட்டம் வந்து இருக்கும். உலகம் அழிய போகுது அப்படின்ற விஷயத்த வந்து இந்த ஃபீவர் வந்து உணர்ந்துருக்கும். அந்த விஷயத்தை போய் எல்லா ரேபிட்ஸ்கிட்டையும் அது வந்து சொல்ல பார்க்கும். அதில் வந்து சில ரேபிட்ஸ் எதுவுமே நம்பாது, ஹசல்ன்ற ரேபிட் மட்டும் தான் நம்பும். அதுக்கப்புறம் இவங்க சேர்ந்து அந்த இடத்துலேருந்து தப்பிக்க பார்ப்பாங்க. இது மாதிரி ஒரு கதை வந்து அதில் போகும். அந்த புத்தகத்தை வந்து இவங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்காக அதுக்கப்புறம் சர்க்குலேட் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் டீச்சர் குறிப்பாக டானிக்கிட்ட வந்து இதை கொடுத்து, நீயும் உங்கள் ஃப்ரெண்டு ஃப்ராங்க்கும் சேர்ந்தே இதை வாசிங்கன்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு ரேபிட் காஸ்டியூம் போட்டு அந்த பன்னி ரேபிட் இதில் 6 ஃபுட்டில் ஒருத்தர் இருக்கான்னு வந்து அவன் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க ஃப்ராங்க்கு, அது ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் அங்கே பண்ணுவாங்க. இவங்க இப்படி பண்ண அந்த கிட்டி ஃபார்மர், அந்த ஜிம் டீச்சர், அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஜிம் கன்னிங்ஹாமோட வீடியோஸ் எல்லாம் ப்ளே பண்ணிவிட்டு அதில் இருந்து சில விஷயங்கள் பசங்களுக்கு சொல்ல பார்ப்பாங்க. போர்ட்லேயே வந்து மார்க் பண்ணுவாங்க. ஒரு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா பயம், இன்னொரு பார்ட் வந்து காதல். மனுஷங்களுடைய அந்த லைஃப் லைன் நீங்கள் எடுத்துட்டாங்க, அவங்க வாழ்நாள் எடுத்துட்டாவே இந்த 2 விஷயத்தில் தான் எல்லாமே வந்து அடங்குது. ஒன்று பயம், அந்த பயத்தினால தான் எல்லா தவறுகளும் செய்கிறாங்க, அது நெகட்டிவ் ஸ்பெக்ட்ரம். லவ்ன்ற விஷயம் வந்து பாசிட்டிவ் ஸ்பெக்ட்ரம், அது இந்த சைடு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா பசங்களுக்கும் ஒரு பேப்பர் மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இதில் ஒவ்வொரு சம்பவங்கள் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் இது வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும். அதை நீங்கள் வாசித்து பார்த்துட்டு இந்த சம்பவங்கள் வந்து எந்த சைடில் வந்து இருக்கணும் அப்படின்னா அந்த சைடில் நீங்கள் கிராஸ் போடுங்கன்னு சொல்லுவாங்க. ஷேரிட்டன் அந்த சைனீஸ் பொண்ணு மாதிரி இருக்காள், அவளை வந்து வாசிக்க சொல்லுவாங்க. அவளுக்கு கிடைச்ச பேப்பரை வச்சு அவள் என்ன வாசிப்பானா, ஏதோ ஒரு பொண்ணு தான், அவளுக்கு வந்து மேக்ஸ் எக்ஸாம் ஏதோ வைக்கிறதா இருந்தது போல். ஒரு வாரம் ஆகியும் வந்து அவள் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. கடைசி அவள் என்ன முடிவு எடுத்தா தெரியுமா, நம்ம சீட் பண்ணிடலாம், எக்ஸாமில் ஏமாற்றிடலாம் அப்படின்ற முடிவு வந்து எடுத்திருக்கா போல். அது எதில் வந்து போகுதுன்னா ஃபியர், நெகட்டிவ் இதில் போகுதுன்னு சொல்லி அந்த இடத்துல மார்க் போடுவாள். வெரி குட் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீச்சர் அப்ரிஷியேட் பண்ணி உட்கார வைப்பாங்க. டானி நீ வந்து வாசி அப்படின்னா டானிக்கு வந்து என்ன போட்டிருக்குன்னா, ஒரு நபர், ஒரு பையன், ஒரு பொண்ணு, அவள் வந்து ஏதோ ஒரு பர்ஸு வந்து கிடச்சிருக்கு. அந்த பர்ஸில் பணமும் எடுத்துருக்கு, அந்த தொலைச்ச நபருடைய டிரைவிங் லைசன்ஸ் இருந்திருக்கு. அந்த டிரைவிங் லைசன்ஸை பார்த்து அந்த அட்ரஸை தெரிஞ்சுக்கிட்டு பர்ஸில் பணத்தையும் வச்சு எடுத்துகிட்டு போய் ரிட்டர்ன் பண்ணாங்க. இது எந்த ஸ்பெக்ட்ரமில் வரும் அப்படின்னா லவ்வில் தான் வரும், பாசிட்டிவில் தான். ஆனால் அதில் வந்து கிராஸ் எல்லாம் போட மாட்டான். அவன் சொல்லுவான், மனுஷனுடைய லைஃப் லைன், அந்த வாழ்க்கையை வந்து எப்படி ரெண்டு எமோஷனில் வந்து நீங்கள் எப்படி அதை வந்து சுருக்க முடியும் அப்படின்னு அவங்களே பார்த்து கேள்வி கேட்பான். அஃப்கோர்ஸ் நீங்கள் 2 இதில் தான் சுருக்கி ஆகணும், ஒன்று பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் இதில் தான் நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னா, இல்லை இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு வந்து அவன் அதில் வாதாட பார்ப்பான். நீ இந்த அசைன்மெண்ட்டை ஒழுங்காக முடிக்கலைன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இந்த டீச்சர் சொல்ல அவன் அசைன்மெண்ட் முடிச்சிருக்க மாட்டான். பஞ்சாயத்து வந்து கூட்டியிருப்பான். அவனுடைய அம்மா அப்பாவும் டானி இவங்க எல்லாரையும் பிரின்ஸிபலில் வர வச்சுருப்பார். அவர் சொல்லுவார், உங்கள் பையன் மார்க்கெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. அதை விட ஒன்று, இந்த லைஃப் லைன் எக்ஸசைஸ் வந்து கிட்டி ஃபார்மர் வந்து நடத்தியிருக்காங்க. அப்போ உங்கள் பையன்
இது நடத்தலைன்னா அவள் தான் அந்த டீச்சர் சொல்ல, அவன் என்ன தெரியுமா பண்ணான், மார்க் வராதுன்னு சொல்ல. என்ன சொன்னான் சார் அப்படின்னு வந்து அவங்க அப்பா கேட்க, அவங்க பிரின்ஸிபல் சொல்லுவார், அந்த லைஃப் லைன் எக்ஸிஸ்டும் ஆஸ்லேயே சொருவிக்கோ, எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவன் பாட்டு வந்துட்டான். அப்படின் போது அவங்க அப்பா ஒரே சிரிப்பாக இருக்கும், பையன் கரெக்டாக தான் சொல்லியிருக்கான் அப்படின்ட்டு. சரி, இருந்தாலும் அவர் அப்படியே வெளில வரும்போது டானியோட அம்மா ரோஸ்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பையன் வந்து இப்படி பேசிட்டானே. என்னதான் இருந்தாலும் கிட்டி ஃபார்மர் டீச்சர் ப்ளஸ் அவங்களுக்கு ஃப்ரெண்டும் கூட இல்லை. ஏன்னா அவங்களுடைய பொண்ணு சமந்தாவும் கிட்டி ஃபார்மரோட பொண்ணும் ஒன்றா வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் வேறு பண்ணுறாங்க. அவங்ககிட்ட இவங்க பேச போகும்போது அவங்க புலம்பிகிட்டு இருப்பாங்க, நீதி இல்லையா, நியாயம் இல்லையா, உலகத்தில் எல்லாமே மாரல் வேல்யூஸ் எல்லாமே எப்படியெல்லாம் வந்திருக்காங்களே, எப்படியெல்லாம் வந்து பேசுகிறாங்களே போது இவங்க பேச போனால் கிட்டி ஃபார்மர் என்ன சொல்லுவாங்க, என் பொண்ணும் உங்கள் பொண்ணும் ஒரு 2 வருஷமாக வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க, ப்ராக்டிஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க டான்ஸு. ஆனால் இப்போ உங்கள் பையனுடைய பிஹேவியர் வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, உங்களுடைய வளர்ப்பு மேலே எனக்கு சந்தேகம் வருது. பசங்களை ஒழுங்காக வளர்க்க பாருங்கள், அவன் சரியான வழியில் போல் ஏதோ ஒரு கெட்ட விஷயத்தை வந்து அவன் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க, நம்ம ஒரு நீதிமானாக அவன் வளரணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்படி சொன்னதுக்கப்புறம் டானியை வந்து ஒரு 6 மந்த் பேன் பண்ணியிருப்பாங்க, சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ஆஃப்டர் ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து. ஈவினிங் ஆனால் அந்த ஜிம் டீச்சர்ஸ் இதெல்லாம் காமிக்கிறாங்களா, அதெல்லாம் வந்து பேன் பண்ணியிருப்பாங்க. இவன் வந்து அதுக்கப்புறம் சயின்ஸ் டீச்சரை போய் பார்க்க போவான். அவங்களுடைய சயின்ஸ் ப்ரொஃபஸர் டைம் ட்ராவல் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பான். ஏன்னா ஏற்கனவே இந்த ஃப்ராங்க் வந்து டைம் ட்ராவல் தெரியுமா அப்படின்னு ஏதோ ஒரு கொஷின் கேட்டுச்சுல, அதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுப்போம் அப்படின்னு வந்து அவன் போக அந்த சயின்ஸ் டீச்சர் என்ன சொல்லுவார்னா, அவர் சில விஷயங்கள் சொல்லுவார். டைம் ட்ராவல் பற்றி இவன் கேட்கும்போது ஐன்ஸ்டைன் வந்து டைம் ட்ராவலை பற்றி சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஐன்ஸ்டைன் ரோசன் பிரிட்ஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. மனுஷங்க வந்து டைமை விட ரொம்ப ஸ்பீடாக வந்து ட்ராவல் பண்ணால் டைமை ஓவர்டேக் பண்ண முடியும், அவங்களால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருப்பார். அந்த ஐன்ஸ்டைன் ரோசன் பிரிட்ஜ்ன்றது என்னென்னா, சிம்பிளாகவே நான் வந்து சொல்ல பார்க்குறேன். ஏன்னா நம்ம வந்து இந்த உலகத்தில் வந்து இருக்கோம் இல்லையா, ஸோ 1 டைமென்ஷன் 2 டைமென்ஷன் 3 டைமென்ஷன் 4 டைமென்ஷன் வரைக்கும் இருக்குது. இன்னும் நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்குது. நம்ம 4th டைமென்ஷன் வரைக்குமே பார்ப்போம். 0 டைமென்ஷன்னா வெறும் பாயிண்ட் மட்டும்தான். 1 டைமென்ஷன்றது ஒரு லென்த்துன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோதான் ஒரு கோடு. அதே வந்து 2 டைமென்ஷன்றது ஒரு லென்த்து ஒரு ஹைட்டு. ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் இருக்கும். 3 டைமென்ஷன்றது லென்த்து ஹைட்டு அப்புறம் அதில் இருக்க டெப்த்து. க்யூப் வந்து 3 டைமென்ஷனல்னு சொல்லுவாங்க. நம்மளும் 3 டைமென்ஷனல் ஒரு ஆப்ஜெக்ட் தான் நம்மளுக்கும் வந்து, ஆனால் நம்ம வந்து பார்க்குறது எல்லாமே 2 டைமென்ஷனில் தான் இருக்கும். பட் 4th டைமென்ஷன் ஒன்று இருக்குது. அது வந்து நம்ம ஸ்பேஸ் வெளியில், இப்போ பூமியிலேருந்து நம்ம பார்க்கும்போது பூமியே வந்து அப்படியே ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கும். அந்த 4th டைமென்ஷனை வந்து டைம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து மேலே இருந்து இங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோன்னா, மேலே ஸ்பேஸில் ஒரு நபர் இருக்கார், அவர் அங்கேருந்து நம்மளை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு 5 அடி தூரத்தில் தான் நம்ம இருக்க மாதிரி இருக்கோம்னா, அவர் அங்கேயே தான் இருப்பார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் எர்த்தும் ஒரு ஸ்பீடில் வந்து ரொட்டேட் ஆகுது இல்லையா, ஒரு நாளில் அதுவே தன்னைத்தானே சுற்றிக்கவே 24 மணி நேரம் ஆகுது. பூமி சூரியனை சுற்றி வர 365 நாள் ஆகுது. ஸோ அது வந்து ஒரே இடமா இல்லை, நம்ம அதிலே ட்ராவல் ஆகுறதுனால நமக்கு வந்து நம்ம சுற்றுறோன்றது தெரியல, அதிலே நின்று பயணிக்கிறதுனால. பட் அங்கே இருக்கக்கூடிய நபர் நம்ம கொஞ்ச நேரம் கழித்து அவர் நம்மளை பார்த்தா நமக்கு இன்னொரு இடத்துக்கு நம்ம போயிருக்கோம். ஸோ அந்த 5 அடின்றது இப்படியே வந்து பார்க்கும்போது இன்னும் ஒரு 6 அடி போயிட்டாங்க 7 அடி போயிட்டாங்கன்ற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்கும். அது 4th டைமென்ஷன் மாதிரி, அது மாறி வரும். அது ஒரு ஸ்பேஸ் டைம்னு சொல்கிறாங்க. பூமியும் வந்து பார்த்திங்கன்னா, பூமி சூரியன் மற்ற கோள்கள் எல்லாமே வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு சர்ஃபேஸில் வந்து அது கிடையாது. ஸோ அது வந்து ஒரு வாபுல் ஆகிற மாதிரி, ஒரு மாதிரி தண்ணி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இதில், ஒரு அலையாக இருக்க மாதிரி இருக்கக்கூடிய இதில் தான் வந்து இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு அதுவும் வந்து ஒரு ஒரு புல், ஒரு கிராவிட்டி புல்னால தான் வந்து எல்லாமே வந்துருக்கு. ஒரு சூரியன் எடுத்துக்கிட்டால் அதோடைய மாஸ் சைஸ் வந்து ரொம்ப பெருசு, பூமியை விட ரொம்ப ரொம்ப பெருசு. இங்கிருந்து நம்ம பார்க்க வேணால் சூரியன் சின்னதாக இருக்க மாதிரி தெரியலாம், பூமி தான் வந்து பெருசு, எவ்வளோண்டு குட்டி அந்த சூரியன். ஆனால் அதனுடைய வெப்பத்தையும் நம்மளால் தாங்கிக்க முடியல. இன்னும் நெருங்கணும்னா தான் பஸ்மோன்னு வச்சுக்கோங்க. அந்த சூரியனுக்குள்ளே நெருங்கும் போது நம்ம பூமி எத்தனையோ மடங்கு எத்தனையோ பூமிகளை அதில் உள்ளே வச்சு அடக்கலாம், அவ்வளோ பெருசு சூரியன்ன்றது. அந்த சூரியனுடைய சுழற்சியில் தான் நம்ம பூமி வந்து, அந்த சூரியன் அதனுடைய அந்த விசையில் தான், அதனுடைய எனர்ஜியில் தான் மற்ற கோள்கள் எல்லாமே அதை சுற்றிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு துணியை வந்து வச்சுக்கிட்டு ஒரு வெயிட்டான ஒரு பாலோ ஏதோ வச்சுன்னா அது வந்து சென்டரில் இருக்கும். அதை சுற்றி எதனா ஒரு சின்ன கோலி எதனா விட்டால் கூட அது அப்படியே வந்து சுற்றி அந்த பள்ளத்தில் வந்து விடும். ஸோ இந்த ஒரு விசையில் தான் எல்லாமே வந்து அந்த சூரியனை வந்து இப்போ சுற்றிட்டு இருக்குங்க. அதனுடைய ட்ராவல் ஆகுதுங்க. எப்போ வந்து அந்த சூரியனே இல்லாமல் போதும், ஆனால் அந்த டக்குன்னு சுற்றிட்டு வர மாதிரி இருக்கும், நமக்கு தான் அது வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கிற மாதிரி இருக்குது. கடவுளுக்கு எல்லாமே வந்து ஒரு செகண்ட் தான். பட் அதில் ட்ராவல் ஆகிறவங்களுக்கு அது ரொம்ப நாள், இன்னும் ஒரு 1000 வருஷம் இல்லை 2000 வருஷம் இல்லை உலகம் அழியாது அப்படின்ற மாதிரி தான். இன்னும் ஒரு 1,00,000 வருஷம் கழிச்சு கூட அப்போயே பூமி இருக்க தான் செய்யும், எவ்வளோ நாள் சூரியன் இருக்கோ அது வரைக்கும்.
சூரியன் வந்து அதனுடைய எனர்ஜி ஃபுல்லாக வந்து போய் அது டப்புன்னு வந்து வெடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய ஒரு வேக்யூம் கிரியேட் ஆகும், ஒரு பெருசாக வந்து ஒரு வாய் மாதிரி ஓப்பன் ஆகி அது டெய்ல் மாதிரி வந்து போகும். அதாவது பிளாக் ஹோல்னு சொல்லுவாங்க, நட்சத்திரம் அது எனர்ஜி எல்லாம் போய் அது பிளாஸ்ட் ஆகும்போது ஒரு பெரிய சுழல் உண்டாகும், அது எல்லாத்தையும் வந்து இழுத்து சாப்பிட்ரும். அது சுற்றி இருக்கிற கோள்கள் எல்லாம், பூமியெல்லாம் கூட அது வந்து போயிடும், எல்லாமே வந்து காலியாயிரும். சூரியன் அதெல்லாம் வெடிச்சு செதுற பல கோடி வருஷங்கள் இருக்குன்ற மாதிரி தான் வந்து எல்லாம் சொல்கிறாங்க. அது வந்து தியரிட்டிக்கலாக வந்து ஐன்ஸ்டைனும் சரி ரோசன்ன்றவரும் சரி அவங்க ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காங்க, 2 சயின்டிஸ்ட்டும். ஒரு பிளாக் ஹோலும் சரி, ஒரு பிரபஞ்சம், ஒரு யூனிவர்ஸ், இந்த யூனிவர்ஸில் வந்து ஒரு பிளாக் ஹோல் கிரியேட் ஆகி அதனுடைய டெய்ல் மாதிரி வருதா, ஒரு வால் மாதிரி அப்படியே போய் அது ஏதோ ஒரு இடத்துல தள்ளி விட்டுரும். இப்போ ஒரு விசை இருக்குது, நம்ம வந்து ஒரு பம்பரத்தை வந்து சுற்றும் போது அது வந்து கரெக்டாக சுற்றிட்டே இருக்கும். அது மொத்த எனர்ஜியும் வந்து லூஸ் பண்ணி டப்புன்னு வந்து நிற்கும் போது டப்புன்னு சுற்றி எங்கேயோ போயிருக்கும்ல, அந்த மாதிரி பிளாக் ஹோல் வந்து அப்படியே ஆகி எங்கேயோ போயிடும். ஆனால் அந்த ஒரு பிளாக் ஹோலும் சரி, இன்னொரு யூனிவர்ஸில் இருக்கிற பிளாக் ஹோலும் சரி, ரெண்டும் வந்து ஒன்றோட ஒன்று கரெக்டாக அந்த டெய்ல் வந்து ஜாயின் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டனல் மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ இங்கிருந்து பூந்து இந்த பிளாக் ஹோல் வழியாக ஒரு வார்ம் ஹோல் ஆகும், அதுலேருந்து அப்படியே இந்த பக்கம் வந்துடலாம். அந்த இடத்துல டைம் ரிவர்ஸ் ஆகும். இந்த இடத்துல வந்து ஒரு அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி இப்படி வந்து போகுதுன்னா, அங்கே 30ஆம் தேதியில் நீங்கள் இந்த பக்கம் வரும்போது மறுபடியும் 1ஆம் தேதிக்கு வந்துடுவீங்க, இந்த மாதிரி ரிவர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நடக்கிறதா வந்து ரோசன் பிரிட்ஜ் வந்து தியரிட்டிக்கலாக எழுதியிருக்காங்க. அதாவது ஐன்ஸ்டைன் ரோசன் பிரிட்ஜ் இவங்க 2 பேரும் அந்த கனெக்ஷன், ஒரு யூனிவர்ஸுக்கும் இன்னொரு யூனிவர்ஸுக்கும் அந்த பிளாக் ஹோல் மாதிரி கிரியேட் ஆகி ரெண்டும் அப்படி வந்து கனெக்ட் ஆகிற அந்த வார்ம் ஹோலாக ஆக்கி, அதுதான் வந்து ரோசன் பிரிட்ஜ், ஐன்ஸ்டைன் ரோசன் பிரிட்ஜ்ன்றது வந்து அந்த புக்கை பற்றியெல்லாம் இவர் வந்து சொல்லுவார், டைம் ட்ராவல் பற்றி. ஸோ அதில் நம்ம போனால் இப்போ இந்த ஸ்பேஸே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ளாட்டாலாம் இருக்காது, அதுவும் வந்து இதனுடைய ட்ராவலிங் டைம் நம்ம இப்படி பார்க்காம இப்படி ஒரு வார்ம் ஹோல் கிரியேட் பண்ணி, இந்த யூனிவர்ஸ்க்கும் இந்த யூனிவர்ஸ்க்கும் ஒரு வார்ம் ஹோல் கிரியேட் பண்ணி அந்த டைம் டியூரேஷன் வந்து நீங்கள் ஷார்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதுவும் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணிங்கன்னா எதனா ஒரு வெசல் மூலிமா நீங்கள் வந்து அதை போகும்போது இன்னும் சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு வந்து சொல்லுவார். எப்படி ஒரு கார் பற்றியெல்லாம் இவன் வந்து சொல்லுவான் டானி. ஸோ அதை மாதிரியா, ஏன்னா அந்த கார் வந்து பார்த்திங்கன்னா அந்த மோட்டர் கம்பெனி ரக்க மாதிரி இருக்கும் அந்த இது. ஸோ அந்த மாதிரி ஒரு வெசல் கிரியேட் பண்ணி அதில் டைம் விட வேகமாக வந்து நம்ம ட்ராவல் ஆகும்போது டக்குன்னு போயிடுவோமா அப்படின்னா ஆமான்ற மாதிரி அவர் வந்து சொல்லுவார். இன்னும் இதை பற்றி நீ டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா த ஃபிலாசபி ஆஃப் டைம் ட்ராவல் அப்படின்னு ஒரு புக்கை வந்து இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். இதை ரொபர்ட்டோ ஸ்பேரோன்றவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு. அந்த ரொபர்ட்டோ ஸ்பேரோ வேறு யாரும் கிடையாது, இவன் கிராண்ட்மா டெத்துன்னு சொல்லி ஒரு லேடியை பற்றி பேசுகிறாங்க இல்லையா, அந்த லேடி தான் அவங்க, அந்த வயசானவங்க. அவங்க எழுதின புக் அது ஃபிலாசபி ஆஃப் டைம் ட்ராவல் அப்படின்னு சொல்லி. அவங்கள பற்றின விஷயமும் அந்த அந்த சயின்ஸ் டீச்சர் என்ன சொல்லுவார்னா, அவங்க முன்னாடி நன்னாக தான் வந்து இருந்தாங்க, ஒரு கன்னியாஸ்திரியாக தான் வந்து இருந்திருக்காங்க, சர்ச்சில் இருந்திருக்காங்க. திடீர்னு அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, அந்த அடுத்த நாளே வந்து சர்ச்சை விட்டு இங்கே வந்துட்டு இந்த புக்கையும் எழுதினாங்க, இங்கேயும் வந்து சயின்ஸ் டீச்சராக ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவார். இது நீ உள்ளே கோத்ரூ பண்ணால் இன்னும் நிறைய விஷயம் உனக்கு வந்து தெரிய வரும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த புக்கை வாங்கிப்பான். அப்படியே போய் இவன் வந்து அங்கே ஸ்கூலில் வந்து ஃபோட்டோ பார்ப்பான். அதில் கிராண்ட்மா டெத்தோட ஃபோட்டோ வந்து இருக்கும், அதாவது ரொபர்ட்டோ ஸ்பேரோட ஃபோட்டோ. அவன் ஆச்சரியப்படுவான், அந்த லேடியை இதை வந்து எழுதினாங்கன்னு. இதை போய் வீட்டில் வேறு சொல்லுவான் அந்த டின்னர் டைமில் அவங்க சாப்பிடும்போது. சொன்னால் அவங்க அப்பா சொல்லுவார், என்னடா கிராண்ட்மா டெத்துன்ற பேர், ஒரு மாதிரி பேரில் வச்சுருக்காங்க. அவங்க அம்மா கூட சொல்லுவாங்க, என்ன கிராண்ட்மா டெத்தான்ட்டு. ஆனால் அப்போது அந்த காலத்தில் இவங்க அப்பா எல்லாம் இவங்க காலத்தில் என்ன கூப்பிடுவாங்கன்னா, அந்த ரொபர்ட்டோ ஸ்பேரோவை ஜெம் கலெக்டர்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா அந்த அம்மா வந்து இந்த கல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அதில் நமக்கு எதுனா வந்து ஆதாயம் இருக்க போகுதுன்னு சொல்லி பசங்கள்லாம் அவங்கக்கிட்ட திருடுறதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து போவாங்க போல் அந்த லேடிக்கிட்ட. ஆனால் இப்போ தனிமையாக தான் அந்த அம்மா வந்திருக்காங்க அப்படின்றது மட்டும் அவங்க அப்பா சொல்லுவார். இந்த விஷயத்தை என்ன பண்ணுவான்னா, போய் டாக்டர் ட்ரூமேன்கிட்டையும் வந்து சொல்லுவான். எங்கள் அப்பா வந்து அன்றைக்கி தான் வந்து அந்த லேடியை பார்த்தாரு, அதுக்கு முன்னாடி செத்துட்டாங்கன்னு நினச்சாரு, நல்ல வேலை போய் பிரேக் பிடிச்சவங்க தான் அந்த ரொபர்ட்டோ ஸ்பேரோ வந்து பார்த்தாங்க, அவங்க தான் ஃபிலாசபி ஆஃப் டைம் ட்ராவல்ன்ற புக்கை வந்து எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு அந்த ட்ரூமேன் கிட்ட சொல்லுவான். அன்றைக்கி அந்த லேடி என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, எல்லா உயிரினங்களும், இந்த பூமியில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் வந்து தனியாக தான் சாகும், தி டை அலோன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. சொன்ன உடனே அது உனக்கு என்ன ஞாபகப்படுத்துதுன்னு வந்து சொன்னால், அதுக்கு டானி சொல்லுவான், அவனுடைய பெட்டு காலி அப்படின்ற ஒரு டாக் வந்து இவன் வளர்த்துருப்பான். அது சாகும்போது தனியாக தான் வந்து செத்துச்சு, அது அவனுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கும். அதை நினச்சி ஃபீல் பண்ணி இப்போ வந்து பேச ஆரம்பிப்பான். நீ வந்து தனிமையாக இருக்கிறியா அப்போது அப்படின்னு வந்து கேட்க, தனிமையாக தான் இருக்கா மாதிரி இருக்குது, ஆனால் வந்து நான் இல்லைன்னு வந்து நினச்சிட்ருக்கேன், அதை ப்ரூவ் பண்ணணுன்னு வந்து முயற்சி பண்ணுறேன், நான் தனிமையாக இல்லை அப்படின்ட்டு. பட் எனக்கு வந்து எந்த எவிடன்ஸும் கிடைக்கல, அதை பற்றி நான் டிபேட் பண்ண விரும்பலை. சரி, இப்போ நீ என்ன தான் சொல்ல விரும்புகிற அப்படின்னா, நான் தனியாக இருக்க விரும்பலை அப்படின்னு மட்டும் சொல்லுவான். ஐ டோன்ட் வாண்ட் டு பி அலோன் அப்படின்னு மட்டும் சொல்லுவான். ஸோ இதை வந்து அவங்க அப்புறம் கைத்தட்டி அவனை வந்து நார்மல் ஆக்கிடுவாங்க.
ரொபர்ட்டோ ஸ்பேரோ இது தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கதையில் ஒரு சாராம்சமும் இதுதான் வச்சுக்கோங்க. அது நீங்கள் கிளைமேக்ஸில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. இவன் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்கூலில் வந்து ஒரு ஆக்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. என்னென்னா, இந்த ஜிம் கன்னிங்ஹாம் இருக்கார் இல்லையா, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரு, அவர் வந்து ஒரு செமினார் கண்டக்ட் பண்ணுவார். அந்த செமினாரில் எல்லா பசங்களும் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் வராருனாவே இப்போ வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, குட் மார்னிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எல்லோரும் இவங்களும் பசங்க குட் மார்னிங் வந்து சொல்லுவாங்க. என்ன மேங்க்ரோவில் அவ்வளோதான் வாய்ஸ் அவங்களுக்கு, இன்னும் சத்தமாக சொல்ல மாட்டிங்களா, குட் மார்னிங் அப்படின்னு அப்போ தான் எல்லோரும் வந்து கத்துவாங்க. டானி வந்து கண்டுக்கவே மாட்டான். அவன் இந்த ஆளே ஒரு மாதிரி தான் பார்த்துட்ருக்கான். அவன் பக்கத்துலேயே வேறு கிரென்ச்சல் அந்த பொண்ணு வேறு உட்காந்துருப்பான். கிரெச்சன் உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்லுவார்னா, பசங்கள்லாம் நிறைய பேர் ரொம்ப நெகட்டிவான விஷயத்தில் வந்து மாட்டிகிட்டு இருக்கீங்க. இந்த செக்ஸு, அந்த அப்புறம் ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க் பண்ணுறது, இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் அவங்களே அறியாமல் அதுதான் பெஸ்ட்டுன்னு வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி ஒரு எக்ஸாம்பிள் தான் அவங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராங்க்ன்ற நபருடைய ஃபோட்டோ வந்து காமிப்பான். அது ஒரு பொம்மை மாதிரி வந்து காமிப்பான். இவன் தான் ஃப்ராங்க்கு. இவன் வந்து தப்பான விஷயங்கள் அதில் தான் சந்தோஷம்னு சொல்லி அது பின்னாடி வந்து போயிட்டு இருந்தான். அவன் வந்து காமிக்க ஃப்ராங்க்ன்ற பேரை கேட்டவுடனே டானிக்கு இன்னும் கடுப்பாயிரும். ஏன்னா இவனுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி அந்த ரேபிட் தான் வந்து நினச்சிருக்கான், அந்த ஃப்ராங்கை தான். இவன் நான் இப்படி வந்து பேசுகிறான்னு வந்து நினைக்க, சரி உங்கள் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க வந்து ஜிம் கன்னிங்ஹாம் வந்து சொல்ல, ஒரு பையன் என்ன பண்ணுவான், ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு வந்து சொல்லுவாள், அவள் அக்கா, அவள் சிஸ்டர் வந்து எப்போவுமே தின்னுட்டே இருக்கா போல், அது இவளுக்கு பார்க்க ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லும்போது, அதெல்லாம் நீ வந்து கவனிக்க வேண்டாம், இதை நினச்சி நீ வருத்தம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அவள் குண்டா இருக்கா அப்படி இருக்கான்ட்டு, அவள் மனசை பார்க்கணும், அந்த இடத்துல தான் அவன் ஃபோக்கஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி, நீ வா என் கூட நில்லு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை இங்கே கூப்பிட்டுப்பாரு. அதுக்கப்புறம் இன்னொரு பையன் என்ன சொல்லுவான், நான் வளர்ந்த உடனே இனோவாவை போகிறேன் அப்படின்னு வந்து கேட்பான். அது வந்து நீ தான் தேடணும். அதாவது உனக்கு இப்போ மனசில் நீ உட்காந்து யோசிச்சு பார்த்தா, நீ லவ்வோ சரி, இல்லை வந்து வேலையோ சரி, இல்லை விளையாட்டோ சரி, அதில் எது உங்களுக்கு ஆழமாக வந்து இருக்குது, பிடிச்சிது, அதை நீ செய்ய, அப்படி தேடு அப்படின்னு வந்து அவர் சொல்லுவார். இன்னொரு பையன் சொல்லுவான், நான் வந்து சண்டை போடணும், அதை நான் எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு வந்து கேட்டால், நீ ஏன்டா சண்டை போட்டு ஜெயிக்கணும்னு பார்க்குற, அன்பால் ஜெயிச்சு போடா அப்படின்னு வந்து சொல்லிட்டு நீயும் வா அப்படின்னு வந்து எல்லாரையும் கூப்பிட்டுப்பார். கூப்பிட்டு இவர் வந்து பெரிய பாசிட்டிவான ஒரு ஸ்பீக்கர் மாதிரி வந்து பேச, டானி என்ன பண்ணுவான், அங்கே போய் நிற்பான். நின்று மைக்கை போச்சு, இந்த விஷயம் பண்ணுறதுக்கு இந்த செமினாருக்கு எவ்வளோ காசு வாங்கினீங்கன்னு வந்து கேட்பான். எல்லோரும் ஒரு மாதிரி வந்து பார்ப்பாங்க. பிரின்ஸிபலுக்கு ஐயோ வாய் திறந்து ஏன்டா இப்படிலாம் பேசுகிறான்னு வந்து நினைப்பார். இவன் சொல்லுவான், இல்லை அந்த பொண்ணு ஏதோ ஒன்று கேட்குறா, எங்கள் அக்கா இப்படிலாம் தின்றானா, நீங்கள் அந்த அக்காவுக்கு தான் அட்வைஸ் பண்ணுறணும். ஏய் நீ ஏன்டி தின்னுட்டு இப்படி லேசியாக வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கேன், எந்திரிச்சு சாக்கிங் போ அப்படின்னு சொல்லி அவளை வந்து நீங்கள் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கணும். இந்த பையன் சொன்னால், நான் என்ன போகிறேன் ஃப்யூச்சரில் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணேன், அதெல்லாம் நடக்கும்னு நீங்கள் அப்படி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கணும். இந்த பையன் இது வந்து குட்டி பையன், அவன் சொல்கிறானே அவனை குட்டியோ வந்து சண்டை போடணும், அது சண்டை எப்படி கற்றுக்கிறதுனா நீ கராத்தே கற்றுக்கோன்னு சொல்லு. ஏன்னா சின்ன பையன் அவனை எவனா பாத்ரூமில் பிடிச்சி தலையை வந்து முக்கியிருப்பான், அதுக்காக இவன் வந்து அடி வாங்கியிருப்பான். இப்போ இது கற்றுக்கிட்டானா அடுத்த வாட்டி இப்படி பண்ணானா அவன் பாலில் எட்டி வச்சியில் எஸ்கேப் ஆயிடுவான் அப்படின்னு வந்து இவன் சொல்ல, அவர் வந்து பசங்கக்கிட்ட வந்து என்ன சொல்லுவார்னா, அதான் ஃபஸ்ட்டு கேட்பார், உன் பேர் என்னன்னு வந்து கேட்பார். டானி வந்து என் பேர் ஜெரால்டுன்னு வந்து சொல்லுவான், உண்மையே சொல்ல மாட்டான். இது மற்ற பசங்களுக்கு தெரியும்ல, அது ஒரு காமெடி மாதிரி எல்லாரும் சிரிப்பாங்க, அவரே கலாய்க்கிறான் அப்படின்ட்டு. ஸ்டூடெண்ட்ஸ் இவன் தான் வந்து கரெக்டான எக்ஸாம்பிள். இவங்க முன்னாடியே இருக்குது பாருங்கள், நெகட்டிவான விஷயங்களை வந்து இவங்க தேடுறாங்க, நமக்குள்ளே நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது, அதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு வந்து இவர் பேசிகிட்டே இருப்பார். பிரின்சிபல் முதல்ல இவனை வந்து இங்கேருந்து கடத்தணும் அப்படின்னு சொல்லி டானி அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுவார். டானி வந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்லுவான், அந்த கிரெச்சன் பொண்ணுக்கிட்ட, அந்த பக்காவான ஃப்ராடு, அவன் வந்து சரி கிடையாது, அவன் வந்து ஊரே ஏமாற்றிட்டு இருக்கான், நான் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவான். அப்புறம் டைம் ட்ராவல் பற்றின ஒரு புக்கு வந்து ரொபர்ட்டோ ஸ்பேரோ வந்து எழுதுனாங்க, அந்த புக்கு என் கையில் வந்துருக்கு, நம்ம போய் அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு வந்து அங்கே வந்து போவான். அந்த ரொபர்ட்டோ ஸ்பேரோட வீட்டுக்கு போனால் அவங்க அங்கே இருக்க மாட்டாங்க. திடீர்னு திரும்பி பார்க்கும்போது ஏதோ தூரத்துலேருந்து அவங்கள குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஃப்ராங்கோட அந்த ரேபிட்டோட வாய்ஸ் மட்டும் கேட்கும், அவங்களுக்கு லெட்டர் போடு, சென்டர் லெட்டர் அப்படின்றது மட்டும் கேட்கும். அதுக்கப்புறம் வீட்டில் போய் ஒரு லெட்டர்லாம் ரெடி பண்ணுவான், அந்த லேடிக்கும் வந்து போடுவான். சரியா, கிரெச்சன் கூட அவன் ட்ராவல் ஆகிட்டே இருக்கான்ல, நான் வந்து 2 வாரமாக அவன் கூட வந்து சுற்றிட்டு இருக்கேன், எதுவுமே இல்லையா அப்படின்னு வந்து கேட்பான். என்னது கிஸ்ஸா அப்படின்னு வந்து அவன் கேட்பான். அவள் வந்து என்ன நினைப்பான்னா, மனுஷங்களோட லைஃப்பில் நிறைய கஷ்டமான விஷயங்கள் தான் இருக்குது, அதை மாற்றுற மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு தான் நினைப்பாள். அவங்களுடைய சயின்ஸ் டீச்சர் வந்து யூத் சயின்டிஸ்ட் ஃபேர் மாதிரி ஒன்று ஏதோ கண்டக்ட் பண்ண போகிறார் போல், அதுக்கு ஏதோ ஒன்று ரெடி பண்ணணும், அந்த ஃபோக்கஸில் தான் இருக்கா. அப்போ தான் இவன் வந்து இவ்வளோ நாள் ட்ராவல் ஆகும் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு வந்து கேட்க, மனுஷங்களோட லைஃப்பில் எவ்வளோ நெகட்டிவ்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ட்ராவல் பண்ணி நம்ம பண்ண மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும்ல அப்படின்னு வந்து சொல்ல, அதுக்கப்புறம் எனக்கு எப்போ வந்து இந்த உலகம் பெட்டரான ஒரு விஷயமா இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுதோ, அதாவது இவன் கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்கும்போது அன்றைக்கி வேணால் நான் வந்து ஒன்று கொடுக்குறேன், இப்போ வேறு ஒருத்தர் நம்மளை குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருக்கான் பாரு, அந்த குண்டு பையன் அப்படின்னு வந்து சொன்னால் பார்க்கல, அவன் தான் ஒரு மாதிரி பார்ப்பான். இவன் வந்து டானி இப்படி பார்த்தோன்னா அவன் வந்து போயிடுவான், இவன் பார்வையை பார்த்தே அவன் வந்து பயந்து போயிடுவான். ஓனதுக்கப்புறம் டானி வந்து
அந்த பொண்ணு கூடவே வந்து இருப்பான். ஒன்று நோட் பண்ணுவான். என்ன நோட் பண்ணுவான்னா, இவன் வீட்டில் இருக்கும்போது இவங்க அப்பா, அதுக்கப்புறம் டாக்டர் ஃபிஷர், அவங்க பையன் டொனால்டு, இவங்கெல்லாம் வேறு ரொனால்டு இருப்பாங்க. டானியும் வேறு உட்காந்துட்டு இருப்பான். இவனுடைய தங்கச்சி சமந்தா அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து போவோம். டிவியில் வந்து அமெரிக்கன் ஃபுட்பால் மேட்ச் வந்து போயிட்டுருக்கோம். அதை பற்றி இவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்க உடம்புலேருந்து ஏதோ ஒரு லிக்விட் மாதிரி, அப்படியே ஒரு தண்ணி மாதிரி ஒரு விஷயம் வந்து அப்படியே ட்ராவல் ஆகிற மாதிரியும், அதை வந்து டானி மட்டும் தான் ஐடென்டிஃபை பண்ணுவான். அவனால் அது எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், பார்க்க முடியும். அது எங்கே போகும்னா, இவனுடைய அப்பா எடி வந்து அப்படியே நடந்து போய் உங்களுக்கு எதனா வேணுமா அப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஜுக்கிட்ட போவார். அவர் அங்கே ஃப்ரிட்ஜை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவன் அதை பார்த்துருப்பான், இவர் இங்கே தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரிட்ஜில் கூட வந்து ஓட் ஃபார் டுக்காக்கீஸ் அப்படின்ற மாதிரி இவங்க அக்கா ஏதோ எழுதி வச்சிருப்பா போல் எலிசபெத்து. இவர் ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்படியே வந்து கிளம்புவார். இவனுடைய உடம்புலேருந்து ஒரு லிக்விட் மாதிரி போகும். அது எங்கே போகும்னு பார்த்து இவன் ஃபாலோ பண்ணி போனால் இவங்க அப்பா ஒரு துப்பாக்கி வச்சுருப்பார். அந்த இடத்துல தான் இது வந்து தேடி போகும். இதெல்லாம் வந்து இவன் நோட் பண்ணுவான். நோட் பண்ணிவிட்டு அந்த டாக்டர் ட்ரூமன் கிட்ட வேற சொல்லுவான், இந்த மாதிரி உடம்புலேருந்து வந்து சில லிக்விட் மாதிரி அப்படிலாம் வந்து போச்சு. அது எங்கே போகுது, எல்லா விஷயமும் என்னால் வந்து பார்க்க முடியுது, என்னால் இது பண்ண முடியுது. சரி, உன்னுடைய லிக்விட் எங்கே வந்து போச்சு அப்படின்னா, மேலே வந்து மாடியில் எங்கள் அப்பாவோட திங்ஸ் ஒன்று வந்து இருந்துச்சு. அது என்னது அப்படின்னு வந்து கேட்டால் அங்கே வந்து அவன் சொல்ல மாட்டான், அப்படியே வந்து மறைச்சிடுவான். சொல்லாமல் அப்படியே வந்து விட்டுருவானா. இவன் சயின்ஸ் டீச்சர்கிட்ட போய் பேசுவான் இதை பற்றி, டைம் ட்ராவல் பற்றி நீங்கள் வந்து இன்னும் சில விஷயம் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்தால், அதெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி அந்த டீச்சர் வந்து அதை இது பண்ண தான் பார்ப்பார். ஏன்னா அது பாசிபிளே கிடையாது, எல்லாம் தியரிட்டிக்கலாக தான் வந்து இருக்குது. ஒருவேளை இவன் என்ன சொல்லுவான், ஒருவேளை நம்ம வந்து டைம் ட்ராவல் பண்ணி நமக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சால் நம்ம வந்து எதை வேணாலும் மாற்றலாம்ல அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்லுவான். பட் டீச்சர் என்ன சொல்லுவார், ஏன்னா இப்போ அவனுக்கு வந்து அதெல்லாம் பண்ண முடியுது. இவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ராங்கோட இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு அந்த புக்கையும் வந்து படித்து இப்போ டைம் ட்ராவல் அவனால் பண்ண முடியுது. அது தெரியுது, அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியுது, சில விஷயம் பவர் வந்த மாதிரி உணர்றான். அவர் என்ன சொல்லுவார், அது கடவுள்னு ஒரு பிளான் வச்சுருக்காருல்ல, அவர் இதுதான் நடக்கும் அதுதான் நடக்கணும் வந்து சிலது பண்ணுறாரு, அதனால் இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படி நம்ம வந்து தெரிஞ்சு அவரோட பிளானை வந்து பிரேக் பண்ணி இன்னொரு விஷயம் நம்ம பண்ணணும்னு வந்து போகும்போது அது நல்லா இருக்காது. இல்லை ஆனால் பண்ணலாம் இல்லை அப்படின்னா அதை பற்றி நான் பேச விரும்பலை, பேசினா என் வேலை போயிடும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து ஒரு, ஏன்னா அங்கே இருக்கிற நபர்களெல்லாம் வந்து பிரின்சிபலாக இருக்கட்டும் எல்லாரும் வந்து ஒரு கடவுள் பக்தியோட அப்படின்னு சில விஷயம் ஃபாலோ பண்ணுற ஒரு நபராக தான் வந்திருக்காங்க. அவர் வந்து அதுக்கு மேலே எதுவும் இது பண்ண மாட்டார். இவன் வந்து சரி ஓகே என்ன நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணுவோம் அந்த தாட் ப்ராசஸில் தான் வந்திருப்பான். இவனுடைய ஃப்ரெண்ட் அந்த கிரெச்சன் அந்த பொண்ணும் இவன் டானி டார்க்கும் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் ஒன்று செஞ்சுருப்பாங்க. அது சயின்ஸ் டீச்சர் முன்னாடியே அந்த யூத் சயின்டிஸ்ட் ஃபேர் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண பார்ப்பாங்க. ஒரு பொம்மை, ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஒன்று வரைஞ்சிட்டு அது கண்ணாடி போடுற மாதிரி, இன்ஃபேண்ட் மெமரி ஜென்ரேட்டர்ன்றது தான் அவங்களுடைய அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு. இன்ஃபேண்ட் மெமரி ஜென்ரேட்டர்னு ஒரு கண்ணாடி மாதிரி. அது அந்த குழந்தைங்க தூங்கும் போது அவங்க கண்ணில் வந்து இந்த பேரண்ட்ஸ் அவங்க என்ன பிக்சர்ஸ் எல்லாம் வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் வச்சு போட்டு விட்டுலாமா. ஏன்னா குழந்தைங்களுக்கு சின்ன வயசில் நல்ல விஷயங்களை அந்த பேரண்ட்ஸ் காமிக்கணும்னு நினச்சாங்கன்னா அது அப்படியே ரெஜிஸ்டர் ஆகும், அதுக்கான ஒரு டிவைஸ் தான் இது அப்படின்னு வந்து சொல்ல, ஏன் அதை வந்து காமிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னும் போது டானி வந்து சொல்லுவான், ஏன்னா சின்ன வயசில் இப்போ உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க மேக்ஸிமம். அப்படியே சிலர் சொன்னாலும் அது பொய்யாக தான் வந்திருக்கும், யாருக்கும் அது ஞாபகத்தில் இருக்காது. ஆனால் அது ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு இது வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த இன்ஃபேண்ட் மெமரி ஜென்ரேட்டர் அப்படின்னு வந்து சொல்ல, சயின்ஸ் டீச்சர் என்ன சொல்லுவார், பட் தூங்கும் போது டார்க்காக இருக்கிறது தானே நல்லது, அதுதான் நேச்சுரல் அப்படின்னு வந்து சொல்லுவார். அது அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது தானே நல்லது அப்படின்னு வந்து அவர் சொல்ல, தூரமாக அந்த சித்து ரிச்சர்டு ரிக்கி இருக்காங்கல்ல, அந்த 2 பசங்க சேட்டை பண்ணுறவனுங்க, அவனுங்க வந்து கை தூக்குவானுங்க. என்னடா உங்களுக்கு என்ன டவுட்டு சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சயின்ஸ் டீச்சர் பர்மிஷன் கொடுக்கும்போது அந்த சித்து என்ன கேட்பானா, இவ கிரெச்சனை பார்த்து, சரி ஒருவேளை பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைங்களுக்கு இந்த டெத்து சாத்தான் இந்த மாதிரி விஷயங்களை கண்ணாடியில் வச்சு மாட்டி விட்டா அவங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கும் அப்படின்னு வந்து கேட்கும்போது, அதெல்லாம் யாருன்னா பேரண்ட்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை உன் பேரண்ட்ஸ் பண்ணுவாங்களா, உங்கள் அப்பா அந்த கத்தி எடுத்து உங்கள் அம்மா நெஞ்சில் கீக்கிங் குத்தின்னு வந்து கலாய்ப்பாங்க. இவன் அப்படியே ஃபீல் பண்ணி அந்த கிளாஸ் ரூமை விட்டு வந்து ஓடுவான். இவன் பின்னாடியே வந்து டானி டார்க்கவும் போய் ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து சொல்ல, அவள் டிப்ரெஷனில் இருக்கா, அவளுக்கு யாருன்னா தேவைன்னு நினைக்கிறா. இப்போ அவனை கட்டி பிடிச்சிட்டு கிஸ் அடிச்சிருவான். அவன் அப்போ தான் ஒரு லவ்வராகவே அவன் வந்து அவளை ஃபீல் பண்ணுவான். 2 பேரும் சேர்ந்து படத்துக்கு வந்து போவாங்க. அந்த தேட்டர் பேர் வந்து ஏரோப்ளைன்ற மாதிரி ஏரோ தேட்டரு. ஈவில் டெத் படத்துக்கு தான் போவாங்க. அந்த தேட்டரில் இவங்க 2 பேர் தான் வந்து அந்த படத்தை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அவங்க சீட்டில். கொஞ்ச நேரத்தில் பக்கத்துலேயே வந்து அந்த பன்னி ரேபிட்டை வந்து இவன் பார்ப்பான். அந்த பொண்ணு தூங்கிடும் அந்த சமயத்தில். ஃப்ராங்கை பார்ப்பான். அந்த சீனுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இவனுடைய அம்மா அப்பா
டானி டார்கோட அம்மா இருக்காங்கல்ல ரோஸு, அவங்க வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து, அதாவது எடிக்கிட்ட வந்து சொல்லுவாங்க, பையன் வந்து ஒரு டீச்சர்கிட்ட, அதாவது கிட்டி ஃபார்மர் கிட்ட இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, அவங்க ஆஷ்லே வந்து அந்த லைஃப் லைன் எக்ஸசைஸ் வந்து சொருவிக்கோங்கன்னு சொன்னாங்கன்னா அது ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம், இதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னும் போது அவனுக்கு என்ன மொப்பட் வாங்கி கொடுத்துலாமா, காம்ப்ளிமெண்ட்டாக வண்டி வாங்கி கொடுத்துலாமான்னு வந்து சொல்ல, நான் வேணா உங்க கூட உங்களுக்கு டிவோர்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நல்லது எதுனா பண்ணுவியானா இப்படியே தான் பாசிட்டிவாக வந்து பண்ணுவாங்க அப்படின்னு தான் அவங்க ஒய்ஃப் வந்து பார்க்க, சரி 2 பேரும் சேர்ந்து ட்ரூமன் கிட்ட போய் விசாரிப்பாங்க, என்ன தான் நடந்துட்டு இருக்கு எங்கள் பையன்கிட்ட, இதுதான் ரைட் டைம் உங்ககிட்ட பேசணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு வந்து பேசுனா, அவங்க வந்து சொல்லுவாங்க அவனுக்கு ஒரு புது ஃப்ரெண்டு வந்து கிடச்சிருக்கான் ஃப்ராங்க்னு சொல்லிட்டு, அவன் வந்து இமேஜினரி ஃப்ரெண்டு, அவன் சொல்கிறதெல்லாம் இவன் வந்து செஞ்சுட்ருக்கான்ட்டு. அப்போ விஷுவல் என்ன காமிப்பாங்க, டானியை வந்து இப்போ ஃப்ராங்கோட கண்ணை வந்து குத்துவான் கத்தி எடுத்து, விஷுவலில் டப்பாக் 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 ஒரு சைடு கண்ணை வந்து குத்திட்டே இருப்பான். அவன் ரொம்ப பிஹேவியர்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது, அவன் ரியாலிட்டியோட கனெக்ட் ஆக மாட்டான், அவன் இமேஜினரி வேர்ல்டில் தான் வாழணும்னு ஆசைப்பட்றான். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் டாக்டர் வந்து ரோஸ் வந்து கேட்க, அவனுக்கு இன்னும் ட்ரீட்மெண்ட்ஸ் நான் நிறைய பண்ணணும், மருந்தை வந்து கூட்டணும், அந்த ஹிப்னாட்டைஸ் பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னா, உங்களுக்கு என்ன தோணுதோ என் பையனுக்கு எது பெஸ்ட்டோ அதை நீங்கள் செய்யுங்க டாக்டர்னு வந்து சொல்லிட்டு போவாங்க. இப்போ இந்த டானியும் இவ கிரெச்சனும் வந்து படத்தை பார்க்க வந்தாங்களே, இப்போ கிரெச்சன் தூக்கிட்டா பக்கத்தில் வேற ஃப்ராங்க் வந்துச்சு அந்த ரேபிட்டை. அந்த ரேபிட்டை வந்து பார்த்து இவன் வந்து சிரிப்பான், என்ன ஸ்டூபிட் மாதிரி ரேபிட் காஸ்டியூம் எல்லாம் போட்டுட்ருக்க அப்படின்னா, அந்த ரேபிட் ஃப்ராங்க் வந்து டானியை இப்போ கலாய்க்கும், நீ நான் ஸ்டூபிட் மாதிரி ஹியூமன் சூட்டில் இருக்க அப்படின்னா, சரி ஓகே நீ அது ஃபஸ்ட்டு அதை கழட்டு அப்படின்னு இவன் கேட்கும்போது, அந்த பன்னி வந்து அந்த ரேபிட் வந்து கழட்டும் போது அது முகம் வந்து பார்த்தா ஒரு பக்கம் கண்ணில் ரத்தம் வர மாதிரி இருக்கும், ஏன்னா அவன் கத்தி எடுத்து வந்து அதை குத்திட்டே இருந்தான்ல, ஸோ அதை வந்து ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி தான் பண்ணிவிட்டு அது வந்து சொல்லும், இது எப்போ தான் முடியும் அப்படின்னு வந்து இவன் கேட்பான், உலகம் முடியுதுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்களே, இது எப்போ முடியும் வந்து கேட்டால், உனக்கே இது தெரியும், இன்னும் நீ பார்க்க வேண்டியது சில விஷயம் இருக்குது, நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனையே பாரு அப்படின்னு சொல்லி அது வந்து ஸ்க்ரீனை காமிச்சு விடும். அந்த ஈவில் டெத் படத்தை அப்போ ஏதோ வந்து கொளுத்துற மாதிரி இதெல்லாம் வந்து இருக்கும். இந்த சீன் கொஞ்சம் முன்னாடியே கூட வந்து டானிக்கு வந்து ஒரு பர்ஸு வந்து கிடைக்கும். அந்த பர்ஸ் எங்கேருந்து இவனுக்கு கிடைக்கும்னா, இவர் ஜிம் கன்னிங்ஹாமோடைய பெரிய பங்களா ஒன்று இருக்கும், அந்த பங்களாவுக்கு வெளியில் தான் இவனுக்கு வந்து கிடைக்கும். இவன் ஒரு வாட்டி கிரெச்சன் கிட்ட பேசிட்டே நடந்து வரும்போது கூட 2-3 பசங்க அந்த சைடெல்லாம் வந்து ஓடுவாங்க ஜிம் கன்னிங்ஹாம் வீட்டிலேருந்து. அந்த பர்ஸு கிடைச்ச உடனே அது யாருதுன்னு வந்து அட்ரஸ் பார்த்தாவே அது ஜிம் கன்னிங்ஹாம் வந்து தெரிஞ்சிடும். சரி ஓகே இது போதும் அவன் வந்து செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் வந்து ஃப்ராங்கோட வாய்ஸ் அப்போவே அவனுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கும். சரியா, இது வந்து எப்படியெல்லாம் கனெக்ட் ஆகுது பாருங்களேன். ஏற்கனவே அந்த கிட்டி ஃபார்மர் அந்த டீச்சர் ஜிம் டீச்சர் வந்து ஜிம் கன்னிங்ஹாம் பற்றி ஒரு மோட்டிவேஷன் விஷயம் பேசிட்டு லைஃப் லைன்னு சொல்லி, இந்த பக்கம் ஃபேர் இந்த பக்கம் லவ், உங்ககிட்ட ஒரு பேப்பர்லாம் கொடுக்குறேன் உங்களுக்கு வந்ததை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டால், அதுலேயும் வந்து அவனுக்கு அதுதான் கதை வந்திருக்கும். ஒரு பர்ஸ் வந்து ஒன்று கிடைக்குது, அந்த பர்ஸில் வந்து காசு லைசன்ஸ் அந்த விஷயம்லாம் வந்துருக்கு. அந்த லைசன்ஸை பார்த்து அந்த பொண்ணு வந்து பார்த்தா பர்ஸில் அந்த காசும் வச்சு அந்த நம்பர்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்துருப்பா அப்படின்ட்டு. ஆனால் இவன் அதை வந்து செய்ய மாட்டான், அதுதான் வந்து செஞ்சுருக்கணும். ஆனால் அதை செய்யாமல் இவன் என்ன பண்ணுவான், அவரை பழி வாங்கணுன்ற மாதிரி ஒரு முயற்சியில் வந்து ஈடுபடுவான். அதை ஞாபகப்படுத்தும் எது, இந்த ஃப்ராங்க் ஸ்க்ரீனையே பாரு ஏதோ எரியிற மாதிரி வந்து காமிச்சோன்னா, இவனுக்கு வந்து சின்ன வயசுலேயும் ஒரு வீட்டை எரிச்சான்ல, இப்போ ஜிம் கன்னிங்ஹாம் வீட்டுக்கு இவன் தனியாக வந்து போவான். போயிட்டு அப்படியே பார்ப்பான், அந்த வீடு வந்து பற்றி எரியும். இவனுக்கு பவர் இருக்கும். இப்போ இவன் நினச்சா இன்ன இடத்துலேருந்தே அந்த இவன் இருக்கிற உலகத்தில் என்ன வேணாலும் செய்யலான்ற மாதிரி ஒரு பவர் ஃப்ராங்க் மூலிமா இப்போ இவனுக்கு வந்து கிடச்சிருக்கு. அப்புறம் அப்படியே வந்து ரிட்டர்ன் வருவான், வந்து அந்த தேட்டருக்குள்ளே வந்து நுழைஞ்ச உடனே ஃப்ராங்க் அங்கேருந்து கிளம்பிடும். பக்கத்தில் அந்த பொண்ணு மட்டும்தான் இருக்கும், கிரெச்சனை. அவள் எந்திரிச்சு படம் வேறு முடிஞ்சிருக்கும். நான் எவ்வளோ நேரம் தூங்கினா, முழு படத்துக்கும் நீ வந்து தூங்கிட்டு தான் இருந்தேன்னு வந்து சொல்லுவான். 2 பேரும் ஜோடியாக வெளியில் வருவாங்க. அந்த தேட்டரில் இன்னொரு படமும் போயிருக்கும், லாஸ்ட் டெம்ப்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்ற மாதிரி, ஜீசஸ் கிரைஸ்ட். அதாவது லாஸ்ட் டெம்ப்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா, ஜீசஸை சிலுவையில் அறையும் போது அவர் வந்து அந்த சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ண தயாராக இருக்கிற சமயத்தில் கூட அவருக்கு வந்து சில டெம்ப்டேஷன் இருந்துச்சு, சில டவுட்ஸு, சில ஆசைகள், லஸ்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்த மாதிரி. இப்போ கூட படம் வந்து எடுத்திருந்தாங்க, மார்ட்டின் ஸ்கார்செஸி எடுத்தான்னு நினைக்கிறேன் அந்த டேரக்ஷன். அப்போ கூட வந்து சில கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் வந்து இருந்துச்சு, என்ன இந்த மாதிரிலாம் வந்து எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி. அது ஜீசஸ் வந்து அப்படி இருந்ததாக வந்து சொல்கிறாங்க. இந்த படத்துலையும் இவனை வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி ஒரு ஃபிகராக தான் வந்து கடைசியில் காமிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. டானி டார்கோ அப்புறம் இந்த பொண்ணும் வந்து சரி, இவன் ஃப்ராங்க்கும் சரி, இவங்க எல்லாருமே சாக போகிற ஒரு கேரக்டர் தான். அது என்னன்றதும் போக போக வந்து வரும்னு பாருங்கள். ஓகே, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஜோடியாக இப்போ வந்து வெளில வராங்க. ஜீசஸோட லாஸ்ட் டெம்ப்டேஷன் ஆஃப் ஜீசஸ் அதுவும் வந்து இவனுக்கு முடிஞ்சிச்சு, இவனோட ஆசைகள் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இவன் வந்து இப்போ பியூரிஃபை ஆகிறான் பையன். அந்த இடத்துல வந்து எல்லாம் முடிஞ்சிச்சு, இப்போ வந்து வெளில வரானா. இவங்களுடைய ஸ்கூலில் வந்து டேலண்ட் ஷோன்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. ஜிம் கன்னிங்ஹாம் தான் வந்து அதை கண்டக்ட் பண்ணுவார்.
ஒரு அந்த செரிட்டன் பொண்ணு ஏற்கனவே டானி எது பண்ணாலும் அவனை ஃபாலோ பண்ணுவாள், அந்த சைனீஸ் ஃபேஸு, அவள் இன்னசென்ட்டாக ஒரு ஏஞ்சல் மாதிரி வந்து டான்ஸ் பண்ணுவாள், ஆட்டம் ஏஞ்சல்னு சொல்லிட்டு அது எல்லோரும் ரசிப்பாங்க. அதுக்கடுத்து சமந்தா அப்புறம் கிட்டி ஃபார்மருடைய பொண்ணு இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு டான்ஸ் ஷோ வந்து பண்ணுவாங்க. ஸ்பார்க்லிங் மோஷனோ அது ஒரு அந்த ட்ரூப்போட பேர். அவங்க அதை பர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த பாட்டு பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, சாமுராய் படத்தில் ஒரு சாங் வரும்ல, ஒரு நதி ஒரு பவுனி ஒரு ஓடம் என்னிடம் உண்டு ஓடைக்காரன் நடுங்கள் யார் உண்டு ஏ அப்படின்னு ஏதோ ஒரு ஜிப்ரீஷ் இது மாதிரி வந்து வரும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த பாட்டு வந்து இருந்துச்சு. அவங்க பக்காவாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, இவர் அப்ரிஷியேட்லாம் பண்ணுவார். இது முடிச்சுட்டு ஒன்று தான் என்னென்னா, இவர் வீட்டுக்கு போய் பார்த்துருப்பார் போல், வீடு ஃபுல்லாக எரிச்சு விட்டா நம்ம டானி டார்கோ. அதை ஃபயர் அதை வந்து ஆஃப் பண்ணுறது வந்திருப்பாங்க இல்லையா, அந்த ஒர்க் அந்த ஆஃபீஸர்ஸு ஃபயர் ஃபைட்டர்ஸு அவங்கக்கிட்ட வந்து இந்த வீட்டில் சில தேவையில்லாத விஷயங்கள்லாம் தென்பட்டுருக்கும். இந்த ஜிம் கன்னிங்ஹாம் வந்து இந்த குழந்தைங்களை வச்சு செக்ஷுவலாக சில வீடியோஸு போஸ்டர்ஸு இந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் நடந்ததுக்கான எவிடன்ஸ் வந்து அங்கே கிடச்ச உடனே அவரை கையும் காலமாக பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அது அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ் எல்லாம் வந்து அந்த நபர்கள்கிட்டலாம் வந்து போராடிட்டு இருப்பாங்க. அந்த விஷயம்லாம் நியூஸில் வந்து சொன்ன உடனே எலிசபெத்துக்கே ஷாக் ஆவா, பாருங்கள் எந்த மாதிரியான ஒரு நபர் வந்து அப்படி இருந்திருக்காரு அப்படின்ட்டு. அண்ட் இந்த ஜிம் கன்னிங்ஹாம் இப்போ வரைக்குமே வந்து கல்யாணம்லாம் எதுவும் வந்து பண்ணல அவர். அதை கூட வந்து ரோஸும் சரி அவருடைய ஃப்ரெண்டும் சரி ஒரு விஷயமாக பேசியிருந்துருப்பாங்க அப்போவே. பாரு எவ்வளோ பெரிய என்ன மாதிரியான ஒரு ஆள், ஆச்சரியமாக இருக்குது, இன்னும் கூட கல்யாணம் பண்ணலன்னு அப்போ பேசியிருந்துருப்பாங்க. இப்போ அவருடைய வண்டவாளம் தான் வந்து தண்டவாளம் மாறிடுச்சு. இதுவும் ஒரு மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்டான ஒரு விஷயம் தான், ஒரு முரணான விஷயம் தான். ஏன்னா அவ்வளோ நல்ல விஷயங்கள் தான் அவர் வந்து பேசுகிற மாதிரி இருக்குது. பட் அவருடைய பர்சனல் லைஃப்பில் அவர் கொஞ்சம் மோசமான ஒரு ஆளாக தான் வந்து இருந்திருக்காரு. ஆனால் அவர் வந்து ஒரு கடவுள் மாதிரி நான் தான் மீட்பர் அப்படின்ற மாதிரிலாம் வெளியில் காமிக்க பார்த்துருக்காரு. பட் அவர் ஆக்சுவலாக வந்து ஒரு ஆன்டி கிரைஸ்ட் தான், கடவுள் வழிகளை பின்பற்ற ஒரு நபர் வந்து கிடையாது. அதை வந்து வெட்ட வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டா நம்ம ஆக்சுவல் கிரைஸ்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டானி டார்கோ. அவன் சூப்பர் ஹீரோவாக என்ன பண்ணுறதெல்லாம் நீங்கள் வந்து கிளைமேக்ஸில் வந்து தெரியும் வச்சுக்கோங்களேன். அதை வந்து போட்டு. ஆனால் இது இன்னொரு ஆங்கிள்லையும் வந்து பார்க்கலாம். இப்போ இவனுக்கு பவர் இருக்குல்ல, இந்த ஆளை எப்படியாவது வந்து பண்ணணுன்றதுக்காக இவனே கூட அங்கே வந்து பிளான் பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரிலாம் பிக்சர்ஸ் எல்லாம் போட்டு. பட் இன்னொரு ஆஸ்பெக்டில் வந்து பார்த்தா இவர் வீட்டிலேருந்து அப்பப்போ குழந்தைங்களெல்லாம் ஓடி வரும், இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து அப்போ நடந்திருக்கு. ஸோ உண்மையாகவே அவர் அந்த மாதிரியான ஒரு நபர் தான். அவரை வந்து இப்போ கையும் களமாக பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டாங்க. டானி அவங்க அப்பா கிட்டே போய் பேசுவான். ஏன்னா நேற்று ராத்திரி அவன் வந்து அங்கே இல்லை, அவங்க பொண்ணு அவங்க தங்கச்சி சமந்தா வந்து டான்ஸ் ஷோ அவன் பார்க்க வரல, இவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டோட படத்துக்குள்ளே போயிருந்தான். அவன் பேச போய், அப்பா நான் வந்து ஒரு பைத்தியக்கார பையன் மாதிரி உங்களுக்கு தோணுதா அப்படின்னு கேட்டால், நீ பைத்தியெல்லாம் கிடையாது, நான் பைத்தியமாக இருந்தேன், ஆனால் நீ பைத்தியம் கிடையாது, எப்போ எப்படி தானே பேசுவார், நான் பைத்தியமாக இருந்தேன், ஆனால் உன்னை பைத்தியம்னு வந்து சொல்கிறாங்கன்னா அவங்களும் அவன் மேலே பொறாமப்படுறாங்க, அவங்க புல்ஷீட் மட்டும் தான் பேசுகிறவங்க, ஏன்னா நீ அவங்களோட கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாக இருக்கல்ல, இந்த மாதிரி நபர்களை பார்த்தா நீ வந்து ஒரு 2 வார்த்தை சொல்லணும், என்னன்னா ஃபக் ஆஃப், ஃபக் யூ அப்படின்னு வந்து நீ சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்லுவார். சரிக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட சிரிச்சு இருந்துப்பான். அதுக்கப்புறம் இவன் சயின்ஸ் டீச்சரை பார்த்துட்டு வரும்போது கூட வெளியில் வந்து பார்த்தா இந்த பொண்ணு சேரிட்டன் பொண்ணு ஒட்டி கேட்க ட்ரை பண்ணுவாள். அவள் பக்கத்துலேயே போயிட்டு அவள் கண்ணத்தெல்லாம் பிடிச்சி நீ எதுக்கும் கவலைப்பட தேவையில்ல, எல்லாமே வந்து சரியாக நடக்கும் அப்படின்னு வந்து சொல்ல, அவள் வந்து டானி டார்கோ ஒரு டைரி மாதிரி வச்சு வந்துருப்பாள். அதை அப்படியே வந்து பதட்டத்தில் போட்டு ஓடி போயிடுவாள். அவனை ஃபாலோ பண்ணுற போல் அவன் மேலே ஒரு ஆசை இருக்குது, அவன் என்ன பண்ணுவான்னு ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டரை வந்து அதை காமிச்சிருவாங்க. இப்போ ரோஸ் இருப்பாங்க. ஒரு சம்பவம் வந்து நடக்கும். என்னென்னா ஸ்கூலில் வந்து இங்கிலீஷ் டீச்சரை கூப்பிட்டு பிரின்ஸிபல் வார்ன் பண்ணுவார், உங்களுடைய டீச்சிங் வந்து சரியில்லை, எந்த வகையில் சரியில்லை, இல்லை நீங்கள் ஃபெயில் ஆகுறீங்க, நீங்கள் சரி கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு இது பண்ணோன்னா அவங்க வந்து சரி ஓகே அப்படின்னு அந்த வாட்டர்ஷிப் டவுன் அப்படின்ற கதையை மட்டும் எடுப்பாங்க. ரிச்சர்ட் ஆடம் அப்படின்ற ஒரு ஆத்தர், அவர் எழுதின கதை. அதில் தான் வந்து ஃபீவர் அப்படின்ற ஒரு ரேபிட் உலகம் அழிகிற மாதிரி அது ஒரு விஷன் வந்து அதுக்கு வந்திருக்கும். அந்த விஷயத்தை வந்து ஹசல் அப்படின்ற ரேபிட் கிட்ட வந்து சொல்லும். மற்ற ரேபிட் அதுக்கப்புறம் எப்படியோ வந்து தப்பிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கதையை பற்றி இப்போ வீடியோவாக வந்து அந்த டீச்சர் போட்டு காமிச்சிருப்பாங்க, பசங்ககிட்டையும் கேள்வி கேட்பாங்க. இதில் அந்த ரேபிட்ஸ் எல்லாம், அதாவது அவங்கக்கிட்ட அந்த ஃபீவர் வந்து சொல்லுது இல்லையா, உலகம் அழியும் அப்படின்னு வந்து சொல்லுது இல்லை, ஏன் அவங்க நம்பலை அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க. அதுக்கு டானி என்ன பண்ணுவான், ஏன்னா ஆரம்பத்தில் யாரும் அது வந்து நம்ப மாட்டாங்க, அது பெருசாகவே வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஏன் நம்பலைன்னா இது ஒரு விஷயமா, ரேபிட்டெல்லாம் டானி சொல்லுவான், ரேபிட் வந்து இதெல்லாம் கன்சிடர் பண்ணுமான்னு, அதுக்குன்னு ஒரு வரலாறு கிடையாது, அதுக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி கிடையாது, அது பார்க்க க்யூட்டாக இருக்கும், இதெல்லாம் மறந்து போய் மேட்ரு பண்ணதை விட்டுட்டு இனப்பெருக்கம் பண்ணுறதை விட்டு அது வந்து அடியதை பற்றிலாம் என்ன இருக்குது அப்படின்னா, இல்லை இங்கே அந்த ரைட்டர் வந்து ரேபிட்டை மனுஷங்களை தான் வந்து சொல்கிறாரு, மனுஷங்களை பாவிச்சு. கிரெச்சனும் அதை தான் வந்து சொல்ல பார்ப்பான். இங்கே வந்து அந்த ஆத்தர் வந்து ரேபிட்ஸை மனுஷங்களாக வந்து பண்ணுறாரு, அந்த வழிகள் வந்து மனுஷங்களுக்கும் உணரணும் அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்தில் தான் அது வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு வந்து
பேசுவாங்க. இந்த கதைக்கும் இந்த விஷயத்துக்கும் கொஞ்சம் சம்மந்தம் இருக்குது. ஏன்னா ஃப்ராங்க்ன்ற அந்த ரேபிட் காஸ்டியூம் போட்டிருக்க நபர் வந்து உலகம் அழின்ற ஒரு விஷயத்த டானி கிட்டலாம் சொல்லியிருக்கா. ஆனால் டானி வந்து இன்னும் அதை நம்பர் தான் வந்து கிடையாது. சரியா? ஆப்வியஸ்லி வந்து அதுக்கப்புறம் உலகம் அழி தான் போகுது. அது கிளைமேக்ஸ் வந்து நடக்கும் பார்த்தா. பட் எப்படியோ தப்பிச்சிருவாங்க. அதுதான் அந்த இங்கிலீஷ் டீச்சரும் வந்து சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னு கேட்கும்போது, பசங்களாம் கேட்கும்போது, அது வந்து டயஸ் மெஷினே அப்படின்னு வந்து ஒன்று சொல்லுவாங்க. டயஸ் மெஷின்னா காட் ஃப்ரம் மெஷின் அப்படின்ற மாதிரி ஒரு லாட்டின் வார்த்தை. அதனுடைய அர்த்தம் காட் ஃப்ரம் மெஷின் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். அதாவது அந்த காலத்தில் ட்ராமாலாம் வந்து போடுவாங்க. இந்த பக்கம் ஒரு 10 பேர் சண்டை, இந்த பக்கம் ஒரு சண்டை, நடுவில் வந்து நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டாருன்னா எப்படா இதில் தப்பிப்பார் அப்படின்னு வந்து நினைக்கும் போது, அப்போ திடீர்னு ஒரு கிரேன் மாதிரியோ ஏதோ ஒரு மெஷின் மாதிரியோ அங்கே வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்களாம். கடவுள் வந்து அப்படியே அங்கேருந்து இப்படி வந்து ஜீபம்பான்னு தூக்கின்னு போயிடுவாராம். இது ரைட்டர்ஸ்க்கே உள்ள இருக்கிற ஒரு ஃப்ரீடம். கதை எப்படா முடியுதுன்னு நினைக்கும் போது திடீர்னு அங்கே ஒரு விஷயம் வந்தது, இது நடந்துச்சு, உலகம் பொழந்துச்சு, எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி. அந்த டிஎக்ஸ் மெஷினே அப்படின்னு வந்து அவங்க டீச்சர் வந்து சொல்லுவாங்க. இதை அவன் வந்து கேட்டுப்போம். சரியா? ஸோ அடுத்து என்ன நடக்கும்னா, இவனுடைய அம்மா ரோஸ் வந்து இருப்பாங்க. கிட்டி ஃபார்மர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரோஸ் கிட்ட வந்து சொல்ல வருவாங்க. இவங்களுடைய பசங்க சமந்தா இவங்கெல்லாம் டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணாங்கல்ல, அவங்க பிரின்ஸிபல் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பார். இவங்களுக்கு லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு ஸ்டார் செலக்ட் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க போல். அதுக்கு இவங்கெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்கன்னு வந்து சொல்லுவாங்க. அதை பற்றி இங்கே வந்து பேச வருவாங்க. அதுக்கு வந்து என்னால் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் ஜிம் கன்னிங்ஹாம் பற்றி ஒரு தப்பான நியூஸ் வந்து இப்போ சர்க்குலேட் ஆகுது, அவர் வர பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அது எல்லாமே சூழ்ச்சின்னு தான் நான் நினைக்கிறேன். அவருக்கு ஆதரவான விஷயமா நான் வந்து கேம்பெயின் பண்ண போகிறேன், நான் அதுக்கு தான் தலைமை தாங்க போகிறேன், நாளைக்கு விசாரணை அப்போ நானும் அங்கே வந்து கலந்துக்கணும்னு வந்து நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு, லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு என்னால் வந்து போக முடியாது, நீ தான் பசங்களெல்லாம் கூப்பிட்டு போகணும், கொஞ்சம் முயற்சி பண்ணுன்னா. என்னாலலாம் போக முடியாது, ஏன்னா என் ஹஸ்பண்ட் வேறு இங்கே இல்லை, வீக்கெண்ட் இது வந்து மோசமானது, அவர் வந்து நியூயார்க் போயிருக்காரு அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து இந்த கிட்டி ஃபார்மர் வந்து சொல்லுவாங்க. நான் உங்ககிட்ட வரக்கூடாது, மற்ற பேரண்ட்ஸ் கிட்ட இதை பற்றி பேசணுன்னு தான் பார்த்தேன், பட் யாருமே தயாராக இல்லை, அதனால தான் கடைசியாக உங்ககிட்ட வந்தேன். ஏன்னா சமந்தா வந்து அவருடைய கனவு இது, அவள் இதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கா, நீன்னா அந்த ஸ்பார்க்லிங் மோஷன் இந்த கேங்குக்காக நீ வந்து அவங்க மேலே அன்பே இல்லாத மாதிரி நடந்துக்கிறியே அப்படின்னு வந்து சொல்லும் போது, சரின்ட்டு ரோஸும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சரி நானே இந்த பசங்களெல்லாம் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சரியா? அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க அம்மா வருத்தப்படுவாங்க. ரோஸ் டானியோட நிலைமையை பார்த்து அவன் ரூமில் வந்து ஒரு நாளாக கேலண்டர்ஸில் வந்து கட் பண்ணுறதா இருக்கட்டும், அப்புறம் பேயோட ஒரு டெத்தோட உருவத்தை வந்து அவன் வரைகிறதா இருக்கட்டும், இதை நினச்சி வருத்தப்படுவாங்க. இருந்தாலும் இப்போ அவங்க லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு அவங்க பொண்ணு சமந்தா மற்றவங்களாம் வந்து கூப்பிட்டு போகிறாங்க இல்லையா அந்த காம்படிஷனுக்கு, அந்த ஸ்டார் செலக்ட்ன்றதுக்கு, அதுக்கு தயாராவாங்க. இவன் போய் அவங்க அம்மா கிட்ட வந்து கேட்பான், இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரன பையனை பெற்றதை நினச்சி நீங்கள் வருத்தப்படுறீங்களான்னா, இல்லை நான் ரொம்ப சந்தோஷம் தான் படுறேன் உன்னை நினச்சி அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே அவங்க அம்மா சொல்லுவாங்க, உனக்கு எதுனா அந்த டாக்டர் ட்ரூமன் கிட்ட போகிறதா இருந்தால் கூட அக்கா வந்து உனக்கு கூட்டிகிட்டு போய் விடுவா, அதாவது எலிசபெத்து, நீ போய் அங்கே வந்து நீ அட்டன் பண்ணிக்கோ, அப்புறம் காசு அங்கே வச்சுருக்கேன், சாப்பாடு இங்கெல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்குது, அது இதுன்னு வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லுவாங்க. சொன்ன உடனே இவன் என்ன சொல்லுவான், அம்மா எனக்கு மைண்டு வந்து இப்போ கிளியராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவான். கண்டிப்பாக, அதாவது இப்போ அவன் தெளிவாயிட்டான் நான் போல், எதுவும் என்ன விஷயத்தில் தெளிவானான்னு தெரியல, தெளிவாயிட்டேன். அப்புறம் அவங்க தங்கச்சி அவங்க அம்மா எல்லாரையும் வந்து ஹக் பண்ணுவான், நீ கண்டிப்பாக ஜெயிப்பன் வந்து அவங்க வழி அனுப்பி விடுவான். அவங்களும் ஃப்ளைட் ஏறி வந்து போயிடுவாங்க. அதான் நீங்கள் போங்கன்னு வந்து சொல்லுவாங்க, அவங்க டைம் ஆகிடுச்சு வந்து போவாங்க. போனதுக்கப்புறம் இவன் வந்து டானி டார்கோ வந்து டாக்டர் ட்ரூமனை வந்து பார்க்க போவான். அவங்களும் அந்த வந்து அவனை வந்து உட்கார வச்சு எல்லாத்தையும் கேள்வி வந்து கேட்பாங்க. இவன் வந்து ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் வருத்தப்பட்ட, அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பற்றி நீ என்கிட்ட சொல்லு அப்படின்னா, சின்ன வயசுலேயே ஒரு விஷயத்துக்கு வந்து இவன் ரிக்ரெட் பண்ணுறான், அது கிடைக்கலையே அப்படின்ட்டு. இன்னும் விஷயம் வந்து கேட்பாங்க, அந்த ஹிப்பி ஏதோ வந்து சொல்லுவான், ரைனோ ஹிப்பி ரைனோவோ ஏதோ ஒன்று, அது ஒரு கேம் மாதிரி, அந்த ஒரு பபுள் மார்பிள் மாதிரி கல் மாதிரி எதுனா வந்து 4-5 பசங்க வந்து ஒரு விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மல்டிப்ளேயர்ஸ் கேம் மாதிரி, ஒரு சின்ன ஒரு ஃபிசிக்கல் இது மாதிரி தான், பால் மாதிரி ஏதோ வந்து வரும், அது ஹங்க்ரி ஹிப்போ அப்படின்ற மாதிரி, சாரி ஹங்க்ரி ஹிப்போ. அந்த ஹிப்போ பொட்டாமஸ் வந்து அதுக்கு பசியோடு இருக்கும். பால் நடுவில் போட்டாங்கன்னா எல்லாரும் வாயை பொழந்து விளையாடுவாங்க, யார் வாயில் போதோ அது அவங்களுக்கு வந்து போய் சேர்ந்த மாதிரி. மறுபடியும் இன்னொன்று அப்படியே வந்து சர்க்கிள், யார் அதிகமாக தின்னுதோ, யாருடைய ஹிப்போ வந்து அதிகமாக தின்னுதோ, யார்கிட்ட நிறையா அந்த பால் மாதிரி இருக்கோ அவங்க தான் வின்னர்ன்ற மாதிரி ஒரு கேம். அது வாங்கித்தாங்கன்னு சொல்லி கிறிஸ்மஸ் அப்போ அவன் கேட்டிருக்கான், அவன் வாங்கி தரல, அதை நினச்சி நான் வந்து வருத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இப்போ எது நினச்சி வருத்தப்பட்டேன் அப்படின்னா, இப்போ வந்து ஃப்ராங்க் வந்து என்கிட்ட சொன்னான், ஸ்கூலில் வந்து தண்ணி இதை உடச்சி விடுதோ நான் தான், அதுக்கப்புறம் அந்த ஒரு கேவலமாக குழந்தைங்களை வந்து நடத்துகிறவன் தானே ஜிம் கன்னிங்ஹாம், அவன் வீட்டை கொடுத்துருந்தோம் நான் தான், அதை நினச்சி நான் வந்து வருத்தப்பட்டேன்
அப்படின்னு சொல்லுவான். சரி இப்போ ஏன் அவன் வந்து அவன் கூட பழகுற அப்படின்னா, அவன் வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணான், நான் ஃப்ரெண்டுன்ற மாதிரி தான் பழகினேன். ஆனால் இப்போது அவனுடைய பிளான்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். யாருடைய பிளானு? கடவுளுடைய பிளானா அப்படின்னு வந்து கேட்பாங்க. கடவுளுடைய பிளான்னு நான் சொல்ல விரும்பல அப்படின்னு வந்து அவன் சொல்லுவான். சொல்லிட்டு இருக்கும்போதே சரி அவன் ஃப்ராங்க் என்ன பண்ணணும்னு நினைக்கிறான்னா, அவன் எல்லாமே முடிவுக்கு கொண்டு வருதுன்னு வந்து சொல்கிறான். அவன் ஒருத்தரை கொலை பண்ண போகிறான், யாரை அப்படின்னு வந்து அவங்க துருவி கேட்பாங்க. இவன் வந்து யாருன்னு இவனால் சொல்ல முடியாது. திடீர்னு பார்த்தா ஃப்ராங்க் அவன் எதிரிலே நிற்கிற மாதிரி இருக்கும். அவன் இப்போவும் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு வந்து சொல்ல, அந்த டாக்டர் சொல்லுவாங்க, ஆக்சுவலாக இவங்க வந்து இப்போது அவனுக்கு கொடுத்த டேப்லெட்ஸ் எல்லாம் வந்து போலியான டேப்லெட்ஸ் தான், எதுவுமே ஆக்சுவல் டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுக்கல, உனக்கு இதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் தேவையில்லை. ஏன்னா இப்போ அவனால் டேரெக்டாகவே வந்து தெரியுது ஃப்ராங்க் என்ன பண்ணுறான்றதெல்லாம் அவனுக்கு வந்து புரியுது இல்லையா. ஸோ அவங்க வந்து ஓரளவுக்கு இவன் நெருங்கிட்டான், உலகம் அழிய போதுன்னு நினைக்கிறான். ஃப்ராங்க் என்ன எப்படியாப்பட்டவன், என்ன ஒரு பிளான் பண்ணுறவன் புரிஞ்சுக்கிட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை வந்து ஆக்சுவலாக எத்திஸ்ட், நீ வந்து எத்திஸ்ட்லாம் கிடையாது, கடவுள் மறுப்பாளர்லாம் வந்து கிடையாது, அவங்க வந்து கடவுள் இல்லைன்னு வந்து நினைக்கிறவங்க, கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறவங்க, நீ வந்து ஏஞ்சியோஸ்டிஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அதாவது அஞ்ஞானவாதின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து கடவுள் இல்லைன்னு நினைக்க மாட்டாங்க, ஆனால் இருந்தால் நல்லா இருக்கணும்னு வந்து நினைப்பாங்க. அதாவது ஒருத்தனுடைய முடிவுக்கு வந்துட்டானவே அவன் இத்தனை காலம் வந்து கடவுள் இல்லைன்னு நினச்சா கூட அவன் அந்த பெயின் அப்பாவது கடவுளை ரியலைஸ் பண்ணுவான். கடவுளே அப்படின்ற மாதிரி அப்போ சரணடைவான்ல, நீ எங்கே இருக்க அப்படின்னு வந்து தேடுவான்ல, அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் நீ வந்து இருக்க அப்படின்னு அவனை வந்து ஃப்ரீயாக வந்து விட்டுருவாங்க. இவன் வந்து வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வரும்போது இவனுடைய சிஸ்டர் எலிசபெத் என்ன சொல்லுவா, நான் வந்து ஹார்வர்டில் வந்து செலக்ட் ஆகிட்டேன், இப்போ அங்கே போகிறேன் அப்படின்னும் போது, இப்போ அம்மா இல்லை, அப்பா இல்லை, அப்புறம் தங்கச்சியும் இல்லை, நம்ம 2 பேர் தான் இருக்கோம். ஹாலோவின் நம்ம வந்து கொண்டாடலாமா அப்படின்னு வந்து, ஹாலோவின் வந்து அதுக்கு பசங்களெல்லாம் இங்கே நம்ம வீட்டுக்கு வர வச்சு பார்ட்டி மாதிரி பண்ணலாமான்னா அவன் வந்து அக்செப்ட் பண்ணுவான். இவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்மித்து அப்புறம் ரொனால்டு இவங்கெல்லாம் காஸ்டியூம் போட்டு வீட்டுக்குள்ளே வருவாங்க, இவனும் அலோவ் பண்ணுவான். இவருடைய அந்த கிரெச்சனுக்கால அந்த பொண்ணு வேறு வருவாள். என்ன இந்த சமயத்தில் நீங்கள் வந்துட்டு அப்படின்னு வந்து கேட்டால், அன்றைக்கி தான் வந்து அக்டோபர் 30 அதாவது ஃப்ராங்க் வந்து சொல்லியிருந்தாலும் அந்த ரேபிட்டு இன்னும் 28 நாளில் வந்து உலகம் அழிய போகுதுன்னு அக்டோபர் 2 சொல்லியிருந்துச்சு. இப்போ அக்டோபர் 30 வந்துடுச்சு, இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, இந்த முடிகிற ஸ்டேஜ். அப்போ அந்த பொண்ணு வந்து ராத்திரி நேரத்தில் வந்தோன்னா என்ன வந்துட்டு அப்படின்னு கேட்டால், அவன் வந்து அவள் சொல்லுவாள், எங்கள் அப்பா ஸ்டெப் ஃபாதர் வந்துட்டா, எங்கள் அம்மா வந்து லெட்டரெல்லாம் எழுதி வச்சுட்டு என்னை விட்டு ஓடி போயிட்டாங்க, நீ போலீஸ்கிட்ட இதை இன்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன், நீ சேஃபான பிளேஸில் இதுக்கப்புறம் இருந்துருன்னு வந்து சொன்னாங்க, அதான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டுவா. இவங்க 2 பேரும் ஹக் பண்ணுவாங்க. அவங்க ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணாலும் 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு மாதிரி ஜாலியாக தான் வந்திருப்பாங்க. எலிசபெத் என்ன பண்ணுவான்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து விசாரிப்பா, ஃப்ராங்க் எங்கன்னு வந்து கேட்பான். ஏன்னா எலிசபெத்தோட பாய் ஃப்ரெண்ட் தான் ஆக்சுவலாக ஃப்ராங்க்கு. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே வந்து பியர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரிட்ஜில் வேறு வந்து எழுதப்பட்டிருக்கும். இவங்க வீட்டில் எப்பவுமே வந்து ஏதாவது ஒரு விஷயம்னா பேப்பரில் எழுதி ஃப்ரிட்ஜிலலாம் போட்டுவாங்க. அந்த மாதிரி என்ன எழுதிருக்கோன்னா, ஃப்ராங்க் இங்கே தான் வந்து இருந்தான், அவன் வந்து பியர் வாங்க தான் வெளில போயிருக்கான் அப்படின்ற மாதிரி எழுதப்பட்டிருக்கும். இதை டானி டார்கோ வந்து பார்த்துருவான். டைம் வேறு கரெக்டாக 12 மணி ஆயிரும். எல்லாம் 28 நாள் வந்து முடிஞ்சிச்சு, இன்னும் 6 மணி நேரம் தான் இருக்குது, உலகம் அழிய போது, ஃப்ராங்க் இங்கே தான் இருக்கான், இவன் திரும்ப வந்துடுவான் அப்படின்னு ஒரு பதட்டத்தோடு இருப்பான். நம்ம இங்கே இருக்கக்கூடாது, இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லி இவன் யார் கூட இருக்கணும்னு நினைக்கிறானோ, இவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு கிரெச்சன், அவன் ஃப்ரெண்டு ரொனால்டு அப்புறம் ஸ்மித் இவங்கெல்லாம் வந்து அப்படியே சைக்கிளில் வந்து போவாங்க. எங்கே போகணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்கும், அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். இவனுடைய இங்கிலீஷ் டீச்சர் அவங்கள வந்து வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க. அவங்க சோகமாக கிளாஸ் ரூமில் வந்து உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. இவன் போவான், என்னடான்னா என்னை வந்து அவள் தான், நான் இதுக்கப்புறம் வரமாட்டேன், என்னை அனுப்பிச்சிட்டாங்கன்னா, நீங்கள் தான் ஒரு நல்ல டீச்சர், நீங்களே போகிறீங்களா அப்படின்னு வந்து கேட்டால், அப்பா சாமி இப்பயாவது வந்து தெரிஞ்சுட்டேன், தேங்க்ஸ் ராப்பா அப்படின்னு வந்து அவங்க சொல்லுவாங்க. சொன்னோன்னா போர்டில் வந்து செல்லார் டோர்னு வந்து ஏதோ எழுதி வச்சுருப்பாங்க. அவங்க ஒரு டிசப்பாயின்மெண்ட்டில் தான், உனக்கு இப்போ சொல்லி என்ன ப்ரோஜனம் ரேக்கில் தான் பேசியிருப்பாங்க. செல்லார் டோர்னு வேறு எதுவும் எழுதி வச்சுருப்பாங்க. என்ன இதை எழுதி வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக அதனுடைய அர்த்தம் வந்து 2-3 அர்த்தமாக வந்து சொல்கிறாங்க. அதாவது கவலைகளுக்கான ஒரு கதவுன்ற மாதிரி, இதுக்கப்புறம் கவலை வரப்போகுது, சாரோ வரப்போகுது அப்படின்ற மாதிரி. இன்னொன்று, இந்த பாதாள இதெல்லாம் இருக்குல்ல, வீட்டில் வந்து ஒரு அடித்தட்டில் பாதாள அறை, அதுக்கான ஒரு கதவு அப்படின்றதான் வந்து செல்லார் டோர், அந்த வார்த்தைக்கான அர்த்தம். இவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த மொழியில் வந்து வல்லமை படைத்த நபர்கள் அவங்க எல்லாரும் மேக்ஸிமம் வந்து இதுதான் ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு அழகான ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லி எத்தனையோ வார்த்தைகள் வந்து தேடி பார்த்ததில் இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கேருந்து கிளம்புவாங்க. இவன் அந்த செல்லார் டோரை வந்து மைண்டில் வச்சுட்டு இப்போ இந்த சிச்சுவேஷனில் கிரெச்சன்கிட்டையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுவாங்க, நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாது, டைம் ட்ராவல் பற்றி தெரிஞ்சு இவங்க ரொபர்ட்டோ ஸ்பேரோட பிளேஸு தான் போனோம், அங்கே தான் செல்லார் டோர் இருக்குது அப்படின்னு. ஏன்னா அவங்க வீடியோ ஒரு மாதிரி பாலடைஞ்ச வீடு மாதிரி இருக்கும், அந்த இடத்துல போனால் நம்ம தப்பிச்சிடலாம்னு வந்து நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து இவன் போவான்.
வீட்டுக்குள்ளே வந்து இவங்க ரொபர்ட்டோ ஸ்பேரோ இருக்க மாட்டாங்க. இவங்க கதவு திறந்து உள்ளே போனால் யாரோ ஒரு 2 நபர்கள் வந்து இவங்களை அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். யாருன்னா சித்து ரிக்கி. ஏற்கனவே இந்த சித்து ரிக்கி வந்து பார்த்தீங்கன்னா திட்டு பசங்க தான். கிரெச்சன் கூட அப்போவே வாழ்த்துலாம் போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட செக்ஸியாக வந்து பேசுனாங்கல்ல, நீ சூப்பர் ஃபிகராக இருக்க, பூப்ஸ்லாம் இருக்குது அப்படிலாம் வந்து பேசும்போது இவன் தான் காப்பாற்றி விட்டான். அப்போ கூட டானி டார்கோ அவளை குறுக்குன்னு வந்து பார்ப்பான். என்னடா இப்படி பார்க்குற அப்படின்னு கேட்டால், இல்லை உன் பேக் பேக் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோ, அதை திருடுற வேலையில் கூட போனோம், திருட்டு பசங்க அப்படின்னும் போது அவள் திரும்பி பார்ப்பா, பேக் கரெக்டாக தான் இருக்கும். அவங்கள பார்த்து மிடில் ஃபிங்கர் காமிப்பா, ஃபக் யூ அப்படின்ட்டு. இப்போவும் இங்கே வந்து இந்த நாய்ங்க திருடு தான் வந்திருக்கு. ஏன்னா இந்த ரொபர்ட்டோ ஸ்பேரோ வந்து இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்கள்ல, அவங்க வந்து ஜெம் கலெக்டர் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா காலத்தில் வந்து எல்லோரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி திருட வந்தவங்க இவங்க 2 பேர் மாட்டினாங்கன்னும் போது அதில் ரிக்கி என்ன பண்ணுவான், கிரெச்சனை வந்து ஒரு மாதிரி பிடிச்சி தூக்கி போடுவான். அவன் மயங்கி நிலைமையில் வந்து இருப்பான். சித்து வந்து டானி டார்கோவை போட்டு அடின்னு அடிப்பான். அடிச்சுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு கார் இவங்களை நோக்கி வரும். ரிக்கி வந்து சொல்லுவான், டேய் போலீஸ் வருதுன்னு நினைக்கிறேன்டா, சித்து விட்டுட்டு வாடான்னும் போது சித்து வந்து கேட்பான், யாரா ஊவாளா எங்களை வந்து எதுக்குடா, யாரா எங்களை தேடி வராங்க அப்படின்னு வந்து எப்படா போலீஸ்கிட்ட சொன்னன்ற மாதிரி கேட்பான். அப்போது டானி டார்கோ வந்து சொல்லுவான், டுவெக்ஸ் மெஷினே அப்படின்னு வந்து சொல்லுவான். அதாவது காட் ஃப்ரம் த மெஷின் அப்படின்ற மாதிரி. கடவுள் வந்து எப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை யாரும் காப்பாற்றலைன்னா யாராவது வந்து கடவுள் மாதிரி காப்பாற்றுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ வந்து அவங்க லைஃப்பில் வந்து நடக்குது. அதுதான் வந்து சொல்லுவான். சொன்ன உடனே சித்தும் சரி ரிக்கியும் சரி அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. அந்த காரில் வந்த நபர்கள் அது ரொம்ப க்ளோஸாக வந்த உடனே திடீர்னு வந்து வேற ஒரு பாதையில் போவாங்க. விஷயம் என்னென்னா, அங்கே ரொபர்ட்டோ ஸ்பேரோ லெட்டர் இவங்களுக்கு கிடச்சிருக்கும். ஏற்கனவே டானி டார்கோ வந்து ஒரு லெட்டர் போட்டிருப்பான் அந்த லேடிக்கு, ஃப்ராங்க் பேச்சு கேட்டு அவங்களுக்கு லெட்டர் சென்ட் பண்ணணும். அந்த லெட்டரோடு இது வந்து நிற்கும். இந்த கார் வந்து இந்த லேடியை ஏற்றக்கூடாதுன்னு அப்படியே இன்னொரு பக்கம் சைடு வாங்கி வரும்போது கிரெச்சன் அங்கே வந்து தரையில் மயங்கி நிலைமையில் இருக்காதுல்ல, அவன் மேலே ஏற்றிட்டு போயிடும். இப்போ கிரெச்சன் செத்து போயிட்டான். அந்த கார்லேருந்து யாரா இறங்குறதுன்னு பார்த்தா அந்த ஹாலோவின் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, இந்த பேய் மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டு ஒரு பையன் வந்து வருவான். அவன் கூடவே வந்து ஃப்ராங்க் இறங்குவான், அதாவது எங்கள் அக்காவோட பாய் ஃப்ரெண்டு. அவன் வந்து அப்படியே அந்த டானி அந்த பன்னி ரேபிட் இருக்குல்ல, அதனுடைய காஸ்டியூம் அது தலை எப்படி இருக்கும், அந்த மாஸ்க்கு கட்டணும்னா அவன் எப்படின்னா, உங்களுக்கு வேறு இடமே கிடைக்கல, இங்கே வந்து யாரா அவங்களை இருக்க சொன்னது அப்படின்னு வந்து பேச, இவன் கோவத்தில் என்ன பண்ணுவான், டானி டார்கோ அவங்க அப்பாவோட துப்பாக்கி ஏற்கனவே வச்சுருந்தான். அதை எடுத்து அந்த டானியை வந்து இந்த ஃப்ராங்கை வந்து பட்டுன்னு சுட்டுருவான். ஃப்ராங்க் இப்போ வந்து செத்து போயிடுவான். டானி ரொம்ப ஃபீல் பண்ணுவான். இவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேறு அப்போவே ஓடி போயிடுவாங்க. இங்கிருந்தே வந்து அந்த ஃப்ராங்க் கூட வந்தால இன்னொரு பையன் அவன்கிட்ட சொல்லுவான், அப்போ உங்கள் அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்லு, இதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும் வந்து சொல்லு அப்படின்னு வந்து மட்டும் சொல்லிவிட்டு அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டை வந்து கூப்பிட்டுக்கிட்டு இவங்க அக்கா கிட்டேருந்து அந்த அவங்க வீட்டில் கார் சாவியெல்லாம் எடுத்துக்கிட்டு அவன் கேர்ள் ஃப்ரெண்டை அந்த ஒரு குன்று மாதிரி இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடுவான் கார் ஓட்டிட்டு. அவன் எடுத்துகிட்டு போகிறதுக்கான ரீசன் என்னன்னா, அப்போவே வந்து இவங்க சொல்லுவாங்க, ரொபர்ட்டோ ஸ்பேரோ இதுக்கப்புறம் இங்கே இருக்காத, புயல் வரப்போகுது, ஸ்டார்ம் வரப்போகுது, போயிரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த இடத்துலேருந்து போகணும் அப்படின்னு வந்து அங்கே ட்ரை பண்ணுவான். ஆனால் இவன் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி இறந்துட்டா. இங்கிருந்து அந்த புயல் உருவாவது வந்து இவன் பார்ப்பான். அவங்களுடைய அம்மா வேறு, டானி டார்கோட அம்மா இருக்காங்க இல்லையா, ரோஸு, அப்புறம் அவன் தங்கச்சி சமந்தா, இவங்கெல்லாம் லாஸ் ஏஞ்சல்ஸ் போயிருக்காங்க. அவங்க அப்போவே வாய்ஸ் மெசேஜ் வந்து இவங்களுக்கு போட்டிருப்பாங்க அந்த நைட் டைமே. அதாவது ஒரு 3 மார்க் வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு, குவார்ட்டர் ஃபைனல்ஸ்க்கு திரும்ப வரா மாதிரி இருக்கும், நாங்கள் இப்போ வந்து ஈகிள் ஏதோ ஒரு ஃப்ளைட்டோட பேர் வந்து சொல்லுவாங்க, அதாவது ராத்திரி நேரத்தில் லேட் நைட்டில் கிளம்பி காலையில் 8:30 வரா மாதிரியான ஒரு இது. ஸோ அதனுடைய இதுவும் பாருங்கள், அந்த ஃப்ளைட் நம்பர் வந்து 2806. அதனுடைய டெர்மினல் வந்து பார்த்திங்கன்னா அது வர இது 4212 எல்லாமே ஏற்கனவே அந்த ஃப்ராங்க் சொன்ன மாதிரி தான் வந்துருக்கும். ஸோ அதில் ஏறி இவங்க வந்து 8:30 மணிக்கு காலைல வரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ காலங்காத்தால் ஆகிடுச்சு, அந்த புயல் வேறு ஸ்டார்ம் வேறு கிளம்பிடுச்சு. இவங்க வண்டியில் இப்போ வந்துட்டுருக்காங்க ஃப்ளைட்டில். இவன் டானி டார்கோவோட அம்மாவும் அவனுடைய தங்கச்சியும் வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஃப்ளைட்டு கிராஷ் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த புயலில் வந்து அந்த ஃப்ளைட் வந்து மாட்டிக்கும். அதில் இருக்கிற ஜெட் என்ஜின் மட்டும் இப்போ என்ன ஆகும், அப்படியே வந்து கழுண்டு அந்த புயலில் அப்படியே வந்து போகிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே இவன் பண்ணது. யாருன்னா டானி டார்கோ இங்கிருந்தே அவனுடைய பவர் யூஸ் பண்ணி அவன் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். ஏற்கனவே ஃப்ராங்கோட பவர் எல்லாம் இவன்கிட்ட இருக்குல்ல, இவன் என்ன வேணாலும் மேனிப்புலேட் பண்ண முடியும் இப்போ. ஸோ அது என்ன ரீசனுக்காக இப்படி வந்து பண்ணான்றது நான் வந்து முடியுமோ சொல்கிறேன். அப்போது அந்த என்ஜின் மாதிரி ஒன்று வந்து அதை வந்து கழட்டி அந்த புயலுக்குள்ளே வந்து அப்படியே வந்து போகும். வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுப்பாங்க, அதாவது டியர் ரொபர்ட்டோ ஸ்பேரோ, நான் உங்களுடைய புத்தகத்தை ஃபுல்லாக வாசிச்சிட்டேன், அது கடைசி பக்கம் வரைக்கும் நான் வாசிக்கும் போது எனக்குள்ளே நிறைய கேள்விகள் எழுந்துச்சு. அந்த கேள்விகள்லாம் உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் என்ன பதில் தருவீங்கன்னு எனக்கு தெரில, எனக்கு பயமாக இருக்குது. அதுலேயும் வந்து இப்போ நடந்த விஷயங்கள்லாம் வந்து கற்பனை இல்லை, நிச்சயம்தான் நீங்கள் சொல்கிறீங்களோன்ற பயம் வேறு இருக்குது. இதுக்கு பதில் கிடைக்கணும்னா நான் வந்து தூங்கினா தான் கரெக்டு, இந்த உலகம் அழியும் போது தான் எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் எதிர்காலத்தில் வந்து காத்துட்ருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லுவான்.
இப்போது அக்டோபர் 2ஆம் தேதின்னு காமிப்பாங்க. இவனுடைய பெட்டில் இவன் அங்கேயே தான் வந்து இருப்பான். புக்கெல்லாம் வாசித்து ஒரு புக் கையில் வச்சுருந்தாலும் அதை அப்படியே வச்சுட்டு அப்படியே சிரிப்பான். ஏதோ அவனுக்கு வந்து சாவு இப்போ வரப்போகுதுன்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டே அவன் பெட்டில் படுக்கிற மாதிரியும், அங்கே ஒரு ஃப்ளைட்டு அந்த ஜெட் என்ஜின் வந்து அங்கே கழண்டு விழுந்துச்சு இல்லையா, அது அப்படியே இவனுடைய பெட்ரூம்லேயே வந்து தொப்புன்னு வந்து விழும். அடுத்த நாள் காலையில் எல்லாரும் வந்து தூக்கத்துலேருந்து வந்து எந்திரிப்பாங்க. இந்த இந்த ஒரு சம்பவத்தில் இந்த ஒரு கதை மாதிரி போயிட்டு இருந்தது இல்லையா, இதில் வந்து இவனுடைய அந்த இங்கிலீஷ் டீச்சரு, அதுக்கப்புறம் சயின்ஸ் டீச்சரு, அவனுடைய அந்த ஜிம் கன்னிங்ஹாம் அவரெல்லாம் ஃபீல் பண்ணுவார், அழுவார், அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டா மாதிரி. பக்கத்தில் ஃப்ராங்க்கு அவன் வந்து அவன் கண்ணில் ஏதோ வந்து குத்துன மாதிரி வலி இருக்க மாதிரி வந்து அவன் ஃபீல் பண்ணி பார்ப்பான். கேரிட்டன்னு இவங்க எல்லாரையும் வந்து காமிப்பாங்க, எல்லாரும் தூக்கத்துலேருந்து வந்து எந்திரிச்ச மாதிரி இருக்கும். கிரெச்சன் மட்டும் சைக்கிளில் வருவா, ஒரு பையன் வந்து நிற்பான், ஜிம் கன்னிங்ஹாம் அவர் ரூம்லேருந்தெல்லாம் வந்து ஓடி வந்த அந்த சின்ன பையன். அவன் வந்து அதை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். என்ன நடக்குது அப்படின்னு வந்து கிரெச்சன் கேட்க, அந்த ஜெட் இன்ஜின் வந்து ஊந்துச்சு, யார் வீட்டில் அப்படின்னு வந்து கேட்கும்போது டானி டார்கோ செத்துட்டான் அப்படின்னு சொல்ல, உனக்கு தெரியுமா அப்படின்னு அந்த பையன் வந்து கேட்கும்போது கிரெச்சன் வந்து எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு தான் சொல்லுவான். அப்போது அங்கே வந்து டானி டார்கோட அம்மா ரோஸ் எல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களே இந்த கிரெச்சன் இங்கே இருக்க தூரத்துலேருந்து பார்த்து கை மட்டும் அசைப்பாள், எங்கேயோ அவங்கள பார்த்த மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அவங்களும் கை அசைப்பாங்க. அந்த டைமில் பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா சாங் ப்ளே ஆகும். அந்த சாங் வந்து மேட் வேர்ல்டு அப்படின்ற ஒரு சாங்கு. அந்த சாங்கோட சாராம்சம் என்னென்னா, நான் கண்ட ஒரு சிறந்த கனவுலே நான் கண்ட கனவுலே சிறந்த கனவு எதுனா நான் சாவரா மாதிரியான கனவு தான் அப்படின்ட்டு. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு அப்படியே மெய் சிலிர்த்துச்சு. ஆக்சுவல் விஷயம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இது சயின்ஸ் ஃபிக்ஷன் கூட படம் பார்த்தவங்களுக்கு இவ்வளோ விஷயம் நம்ம சொல்லும் போதே அது இன்னும் ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அக்டோபர் 2ஆம் தேதி டானி டார்கோ சாக போகிறான், அதுதான் உண்மை. இதுதான் இந்த இந்த லைஃப்பில் வந்து கரண்ட்டில் வந்து நடக்க போகுது, சரியா? இது வந்து கடவுளுடைய பிளானு, கடவுள் அந்த ப்ரைமரி வேர்ல்டு நம்ம இருக்கிறது. ஸோ இதுதான் ஆண்டவன் வந்து ஏற்படுத்தின ஒரு விஷயம். அதை இவன் மீறணும்னு வந்து நினைக்கிறான். அதாவது எப்போ இந்த விஷயம் நடக்குன்னா, ரொட்டீனாக ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த டைம் ஃப்ரேமில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்படும் போது, இப்போ அந்த விழும்போதே அவனுக்கு வந்து தெரியுது விழப்போகுதுன்ட்டு, அந்த டைமில் இவன் என்ன பண்ணுறான், அது சாதகமாக பயன்படுத்த பார்க்குறான். ஏதோ ஒரு ஆர்டிஃபேக்ட் அப்படின்ற ஒரு விஷயம், ஆர்டிஃபேக்ட்ன்றது மனுஷங்களால் செய்யப்பட்ட ஒரு விஷயம், ஒரு மெட்டல் மாதிரி. அந்த மாதிரி ஒரு இதுதான் வந்து அந்த ஜெட் என்ஜின். அது அங்கே விழுது. அது விழும்போது இவன் வந்து என்ன பண்ணுறான், அந்த டைமில் இன்னொரு ஃப்ரேம் வந்து கிரியேட் ஆகுது, வேறு ஒரு விஷயம். நார்மல் ப்ரைமரி உலகம் வந்து டேஞ்சன்ட் யூனிவர்ஸாக மாறுது, சரியா? அந்த டேஞ்சன்ட் யூனிவர்ஸ் மாறும்போது, அது மாறிடுச்சுன்னாவே அந்த ஃபிலாசபி ஆஃப் டைம் ட்ராவலில் வந்து ரொபர்ட்டோ ஸ்பேரோ எழுதுனது இதுதான். அந்த டைம் ஸ்பேர் அது வந்து மாறிடுச்சுனாவே அந்த எப்போ அது நமக்கு தெரிய வரும்னா, ஆர்டிஃபேக்ட் வந்து விழும். அது யார் மேலே விழணும்னு இருக்குதோ அவன் தப்பிச்சிடுவான். அவன் அந்த சமயத்தில் வந்து லிவிங் ரிசீவராக அந்த புது உலகத்தில் வந்து இருப்பான். அவன் தப்பிக்கிறதுக்கு காரணமாக யார் இருப்பாங்கன்னா, மேனிப்புலேட்டட் டெத்துன்னு ஒரு விஷயம் இருக்கும். அதுதான் அந்த ஃப்ராங்க்ன்ற ரேபிட் உருவம். அது எல்லாமே அந்த டேஞ்சன்ட் யூனிவர்ஸில் தான் வந்து இருக்கும், நார்மல் ப்ரைமரி யூனிவர்ஸில் கிடையாது. அப்போ தான் வந்து இன்னொரு யூனிவர்ஸாக வருது. சாக வேண்டியவன் அவன் வந்து தப்பிக்கப்படுறான். தப்பிக்க வச்சதே வந்து மேனிப்புலேட்டட் டெத்துன்ற ஒரு ஆள் தான். இது எல்லாமே வந்து அந்த ரொபர்ட்டோ ஸ்பேரோ எழுதினா அந்த புத்தகத்தில் வந்து இருக்கும். அவங்க ஒரு 12 சாப்டர் மாதிரி எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் உண்மையான புத்தகம் இல்லை, ஒரு ஃபிக்ஷனலான விஷயம் தான். இது வந்து இந்த டேரக்டர்ஸ் கட்டு ஒரு 20 நிமிஷம் சேர்த்து அப்புறம் ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அதில் வந்து நமக்கு கிடைக்கப்பட்டது. ஸோ அப்படி வந்து அவங்க கிரியேட் ஆகும்போது அந்த மேனிப்புலேட்டட் டெத்தோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிவிங் ரிசீவர் இருக்காங்களே இந்த நபர், இவனுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் புரிய வைக்கணும். இந்த உலகம் அழிய போது இதுன்னு வந்து சொல்லி இவனை வந்து கடைசியாக வந்து இவன் மூலியமாகவே அந்த வெசல், அந்த ஆர்டிகிராஃப்ட் இருக்கு இல்லையா, ஆர்டிஃபேக்ட், அதை வந்து மறுபடியும் ப்ரைமரி வேர்ல்டுக்கு வந்து போக வச்சு இந்த உலகத்தை அழிக்க வைக்கணும். இவன் கூட ஏன் வந்து கடைசியாக அந்த அவன் உலகத்தை வந்து அழிக்க வைக்கணும், சரியா? அதுதான் அந்த மேனிப்புலேட்டட் டெத்தோடைய நோக்கம். அதுக்கு அந்த மேனிப்புலேட்டட் டெத் சில விஷயங்கள் வந்து செய்யும். இன்சூரன்ஸ் ட்ராப் அப்படின்ற மாதிரி என்ஷூர் பண்ணோம், ஒரு ட்ராப் செட் பண்ணோம். அந்த ட்ராப் செட் பண்ணுற விதமாக தான் இது என்ன பண்ணோம், ஆரம்பத்தில் இவனை வந்து நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு அவன் ஸ்கூல் பில்டிங் அந்த பைப் லைன் எல்லாம் வந்து கட் பண்ண வச்சு அன்றைக்கி ஃப்ளட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் கிரெச்சன் கூட அவனுக்கு பேசுகிற ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுச்சு. அது காதலாக மாறிச்சு. அந்த காதலி செத்துட்டான்ற ஒரு உணர்வு வரும்போது தான் என்ன ஆகும், இவன் வந்து சாவை எதிர்நோக்க தயாராக இருப்பான். இந்த டேஞ்சன்ட் யூனிவர்ஸ் அவன் வரணுன்றதுக்கான காரணமே என்னென்னா, நம்ம வந்து அவன் வந்து தனிமையில் சாவணும். ஏன்னா எவ்ரி ஹியூமன் பீயிங் அவங்க வந்து தனியாக தான் வந்து சாவாங்க. இந்த உலகத்தில் வலின்றது வந்து எல்லாரும் ஷேர் பண்ணிக்க போகிறதில்ல. அவன் வலி அவனுக்கு மட்டும்தான் வந்து தெரியும். அதுதான் நீதியும் கூட. எல்லாரும் வந்து இருக்கணும், நான் ஏன் தனியாக இருக்கணும், எல்லாரும் ஏற்றுக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறது வந்து ஒரு பெரிய தப்பான ஒரு விஷயம்.
அதை தான் இவன் பண்ணணும்னு நினச்சிருக்கான். ஆரம்பத்துலேருந்தே அப்படி தான் வந்து ட்ராவல் ஆகும். அவனுக்கு சில டெம்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி அவனுக்கு அதெல்லாம் ஆரம்பத்துலேருந்து இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இவன் வந்து ரியலைஸ் பண்ணுறான், இவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டும் சாவரா. அந்த டேஞ்சன்ட் யூனிவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் எல்லா புயல் மாதிரி வரும்போது இவனுடைய அம்மாவும் அதில் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. ஒரு அவங்க வந்து ஜெட்டில் வந்து வராங்க, அதாவது ஃப்ளைட்டில் வந்து வராங்க, அவங்களுடைய இதுவும் வந்து டேமேஜ் ஆகுது. இந்த உலகமே வந்து எல்லாமே வந்து அழிஞ்சிரும். சரியா? இந்த இடத்துலையும் ஒரு வார்ம் ஹோல் வந்து கிரியேட் ஆகுது. இப்போது இது வந்து கரெக்டான டைமில் இங்கே வரலன்னு வச்சுக்கோங்களேன், கடவுளுடைய பிளான் மீறிடுச்சுன்னா இந்த ஒரு ப்ரைமரி வேர்ல்டும் சேர்ந்து அழிஞ்சு போயிடும். ஏன்னா இங்கேயும் வந்து ஒரு பிளாக் ஹோல் கிரியேட் ஆகுது. இங்கேயும் ஒரு பிளாக் ஹோல் கிரியேட் ஆகும், அங்கே ஒரு பிளாக் ஹோல் கிரியேட் ஆகும். இதிலிருந்து அவன் திருப்பி அந்த ஆர்டி ஃபேக்ட் வந்து திருப்பி அங்கே அனுப்பிச்சு அதை வந்து முடிச்சு விட்டாதான் இந்த உலகம் தானாக அழிஞ்சு போயிடும். ஸோ தானாக அழிஞ்சிட்டாவே இவன் அம்மா அப்பா பிரைமரி வேர்ல்டில் வந்து இருக்க தான் வந்து செய்வாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து மீறி இங்கே வந்து இவன் வந்து இருந்தால் போதும், எல்லாரும் வந்து போகிறத வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதுதான் இன்னும் பெரிய வலியான ஒரு விஷயம். அதனால தான் இவன் வந்து அவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறான். அந்த பாட்டிலே வந்து வர விஷயம் என்னென்னா, அவன் கண்ட கனவுலேயே அவன் சாகிற கனவு தான் அவனுக்கு இன்னும் சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. அவன் அதுக்கப்புறம் இங்கே வந்து சாகுறான்னு வச்சுக்கோங்க. இந்த மேனிப்புலேட்டட் டெத்து இந்த என்ஷூர் பண்ணுது, ட்ராப்பெல்லாம் செட் பண்ணி இவனை வந்து இப்படி பண்ணி கடைசியாக வந்து வர வச்சு நீ இப்படி பண்ணணும் வந்து இது ட்ரை பண்ணது இல்லையா. இதில் மேனிப்புலேட்டட் லிவிங்ஸ் எல்லாம் இருப்பாங்க இந்த டேஞ்சன்ட் யூனிவர்ஸில். மேனிப்புலேட்டட் லிவிங்ன்றது இவன் ஃபேமிலி மெம்பர்ஸு, அப்புறம் இவன் நெய்பர்ஸு, இவங்க எல்லாமே இவனே வந்து கிரியேட் பண்ணிப்பான். அவங்களோட பிஹேவியர்ஸ் எல்லாம் ஒன்றும் வந்து வித்தியாசமாக வந்து இருக்கும். இது எல்லாமே அவனை வந்து அப்படி ட்ராப் பண்ணி கடைசியாக வந்து இந்த ஒரு கிளைமேக்ஸில் கொண்டு போய் எப்படியாவது வந்து பிரைமரி வேர்ல்டை காப்பாற்ற வைக்கணும்னு தான் வந்து பார்க்கும். ஓகே, இதில் அல்டிமேட்டாக என்னென்னா, அந்த ரொபர்ட்டோ ஸ்பேரோ வந்து அவங்க எழுதின அந்த ஃபிக்ஷனல் புக்கில் இதெல்லாம் வந்து அவங்க உண்மையாக எழுதுனது கிடையாது, இந்த டேரக்டராக பண்ணது. ஸோ இப்போ தான் அது வந்து பப்ளிஷ் வேறு ஆயிருக்கு. 88 பக்கம் இருக்கா மாதிரி நீங்கள் அமேசானில் பார்த்தா கூட வந்து கிடைக்கும். அந்த 88க்கும் ஒரு அழகான காரணம் வந்து டேரக்டர் வச்சுட்டா இருப்பாங்க. 28 நாள் 6 மணி நேரம் 42 நிமிஷம் 12 செகண்ட் இருக்குதுல்ல, இது எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா 88 வரும். ஸோ 88 பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு புக்கு. அதில் ஆரம்பத்துலேயே அவங்க சிஸ்டராக இருந்தாங்கல்ல, அதுக்கு எல்லாருக்கும் இவங்க நன்றி தெரிவிக்கிற விதமாக இந்த சிஸ்டருக்கு உங்களுக்கு வந்து நான் அவங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது. அப்படி நடந்துடுச்சுன்னா இது வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கும். நான் அந்த உலகத்தில் அதுக்கு ஒரு பார்ட்டை நான் வந்து வழிகாட்டியாக வந்து அதை செயல்படுவேன் அப்படின்ட்டு. இந்த ரொபர்ட்டோ ஸ்பேரோ பாருங்கள், இப்படி ஒரு விஷயம் நடக்காது. அப்படி நடந்தாலும் அங்கேயும் வந்து இவங்க இதுக்கு ஒரு இதுவாக இருக்கும்னு அந்த புக்கை வந்து எழுதியிருக்காங்க. அவ்வளோ அருமையாக வந்து இந்த டேரக்டர் பண்ணியிருக்காரு பாருங்கள். ஸோ ஒரு டேஞ்சன்ட் யூனிவர்ஸ் கிரியேட் ஆகுது. டைமில் ஏதாவது வந்து ப்ரைமரி யூனிவர்ஸ் நம்ம வாழ்கிறதுல வந்து ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் ஒரு ப்ரைமரி யூனிவர்ஸ் கிரியேட் ஆகுது. ஒரு ப்ரைமரி யூனிவர்ஸ் வந்து டேஞ்சன்ட் யூனிவர்ஸ் கிரியேட் ஆகுது. அந்த டேஞ்சன்ட் யூனிவர்ஸில் லிவிங் ரிசீவராக வந்து அங்கே யார் ப்ரைமரி யூனிவர்ஸில் அந்த டைமில் அந்த ஸ்பாட்டில் ஆர்டிஃபேக்ட் வந்து விழும்போது யார் அந்த பர்டிகுலர் டேரெக்ஷனில் வந்து இருக்காங்களோ அவங்க தான் வந்து இருக்க போகிறாங்க லிவிங் ரிசீவராக. அந்த லிவிங் ரிசீவரை வந்து ஒரு மென்டர் மாதிரி கைட் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மேனிப்புலேட்டட் டெத். ஸோ அதுதான் வந்து எல்லாமே மேனிப்புலேட் பண்ண போகுது, கையால் போகுது. அது இவனுக்கு வந்து கைட் பண்ணி அது இதுன்னு வந்து கொண்டு போகுது. அது இன்ஷூர் பண்ணுது, ஒரு ட்ராப் செட் பண்ணி இந்த பொண்ணு விதமாக ஒரு லவ் அதுக்கான சூழ்நிலையை கிரியேட் பண்ணி இப்படி வந்து நகர்த்தி கொண்டு போகுது. அந்த சமயத்தில் இன்னும் சில விஷயங்களும் வந்து இவனுக்கு சப்போர்ட்டாக இருக்க போது பார்த்தீங்கன்னா மேனிப்புலேட்டட் லிவிங்ஸ், அவங்களுடைய நெய்பர்ஸ் இவங்கெல்லாம் வந்து இருப்பாங்க. ஓகே, அண்ட் அதுவும் வந்து அந்த டைம் ட்ராவலுக்கு இதெல்லாம் வந்து சப்போர்ட்டிவாக இருக்குன்னா நீர் அப்புறம் மெட்டல் இதெல்லாமே. தண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கேரி பண்ணுற ஒரு மீடியம் மாதிரி இருக்கும். இதுலேயும் வந்து அந்த வார்ம் ஹோலில் ஒரு மாதிரி தண்ணி மாதிரி லிக்விட் தான் வந்து போகும். ஸோ அதில் அந்த வெசல் வந்து மெட்டல் தான் வெசலாக வந்து இருக்கும். ஸோ அதுதான் ஆர்டிஃபேக்ட், கையால் செய்யப்பட்ட ஒரு இது. இதில் வந்து அந்த ஜெட் என்ஜினு அதுதான் வந்து திருப்பி அதில் வந்து வரா மாதிரி இருக்கும். அண்ட் ட்ரீம்ன்ற ஒரு சாப்டர் வேறு இந்த புக்கில் வந்து இருக்கும். அந்த ட்ரீம்ன்றது என்னென்னா கதை பிரகாரம், அதாவது அந்த புக்கு பிரகாரம் இந்த டேஞ்சன்ட் யூனிவர்ஸ் வந்து அது அழியும் பொழுது இங்கே ப்ரைமரி யூனிவர்ஸில் இவனுக்கு வந்து தெரிஞ்சு அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணுறான். ஆனால் எல்லாரும் சாவதை பார்த்து நம்ம வாழ்றதுக்கு நம்ம செத்து மற்றவங்க வாழ்ந்துட்டு போடணும் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து சாக்ரிஃபைஸ் ஆகிறாங்களே சிரிச்சுக்கிட்டு. அதுக்கு அடுத்த நாள் எல்லாரும் அது கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அந்த மேனிப்புலேட்டட் லிவிங் பீயிங்காக இருந்தவங்களுக்கு வந்து அதெல்லாம் கனவாக தான் இருக்கும். நிறைய பேருக்கு அது ஞாபகமாக இருக்காது. சிலருக்கு மட்டும் அது வந்து இன்னும் ஒரு கில்ட் ஃபீல் மாதிரி கொடுக்கும். அதனால தான் இந்த ஜிம் கன்னிங்ஹாம் வந்து பார்த்திங்கன்னா அழுகுறாரு. அவர் வந்து நம்ம இப்படி ஒரு மோசமான ஒரு விஷயம் நம்ம வந்து பண்ணியிருக்கோமே அப்படின்னு வந்து அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. ஆனால் லேட்டரில் என்ன தெரியுமா, சில விஷயங்கள் நான் பார்த்தேன், அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிற மாதிரிலாம் கூட இருந்துச்சான். பட் அது நான் பார்த்த வீடியோஸில் வந்து கிடையாது. ஈவன் ஃப்ராங்க் கூட பார்த்தீங்கன்னா கண்ணில் குத்துனதெல்லாம் அவருக்கு வந்து தெரியும். ஏன்னா ஃப்ராங்க் அந்த பொம்மை ரேபிட் காஸ்டியூம் போடும்போது கண்ணிலேயும் ஒரு வாட்டி குத்துனால அது வலி இருக்க மாதிரி எனக்கு இருக்கும். சில மேனிப்புலேட்டட் லிவிங் பீயிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எங்கேயோ சந்திச்சுக்கிட்ட ஃபீல் மட்டும்தான் இருக்கும். கிரெச்சனாக இருக்கட்டும், அவள் வந்து டானி டார்க்கோ யாருக்குன்னே தெரியாது. பட் ரோஸ் கூட அவங்க பழகின மாதிரி நினச்சிக்கிட்டு அங்கேருந்தே கை காமிப்பா, அவங்களும் வந்து கை காமிப்பாங்க.
ஸோ அதோட வந்து இந்த படம் ஃபினிஷ் ஆகிற மாதிரி இருக்கும். எவ்வளோ ஒரு மீனிங்ஃபுல்லான விஷயம் இந்த படத்தில் இருப்பாங்க. இதில் நிறைய டவுட்ஸ் எனக்கே வந்துருக்கு. அதான் ஒரு முரணான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா அப்படின்னு கடைசியாக வந்து கடவுள் தாண்டா அது படைச்சார் அப்படின்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷன் சொல்லுவோம்ல, அதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா இவன் வந்து புக்கு ஒன்று வாசிச்சான்ல, பிரைமரி யூனிவர்ஸ் அப்போவே புக்கு வாசிக்கான். அந்த புக்கே ஒரு வேளை வந்து இவங்க ரொபர்ட்டோ ஸ்பாரோ எழுதுனதான்னு வந்து தெரியல. அப்போவே அவன் வந்து என்லைட் ஆகிறான், நமக்கு தெரிஞ்சுக்கான். ஒரு ஜீசஸ் மாதிரி எல்லாருக்காகவும் நான் வந்து உயிர் நீக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபிகராக வந்து காமிப்பாங்க. அப்போவே சிரிக்கிறதா இருக்கும். அந்த புக்கை இங்கே வாசிச்சானா, இல்லை அவன் வந்து கற்பனை தான் வந்து பண்ணிட்டு இருந்தானா, இப்போ வந்து ஏதோ ஒரு இதில் சரி ஏதோ வாசிச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து படுத்துக்கிட்டானா, அப்போ வந்து அது விழுந்ததா அப்படின்னு தெரியல. இல்லை ஆனால் ஒன்று, இது எல்லாமே டேஞ்சன்ட் யூனிவர்ஸ் உண்மையாகவே அக்யூர் ஆகிருக்கு. அதனால தான் கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு இவ கிரெச்சனும் வந்து அங்கே வருவா. அங்கேருந்து ரோஸ் எல்லாம் பார்ப்பா. அவங்க வீட்டில் வந்து ஜெட் என்ஜின் விழுந்தப்போ அந்த பையன் செத்துட்டான போது இவன் மட்டும் கை காமிப்பா. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேஞ்சன்ட் யூனிவர்ஸில் நடந்திருக்கு. அங்கே போனவன் வந்து திரும்ப வந்திருக்கான். இங்கே வந்து அது ஒரு 2ஆம் தேதி தான் இருந்திருக்கு. அந்த ஒரு பர்டிகுலர் டைம் கூட இவன் டைம் ஃபாஸ்ட்டாக வந்து இந்த டேஞ்சன்ட் யூனிவர்ஸில் இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கான். மேனிப்புலேட்டட் டெத் வந்து மேனிப்புலேட்டட் லிவிங் மூலியமாகவும் சரி, அதுக்கப்புறம் சில ட்ராப்ஸ் வந்து செட் பண்ணி இவனை வந்து திருப்பி அந்த ஆர்டி ஃபேக்ட் வந்து இல்லை அவன் மூலியமாகவே அவன் பவர் யூஸ் பண்ணியே ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கடவுள் வகுத்த ஒரு விதி இருக்குல்ல, அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சாவான். ஸோ நம்ம எல்லாமே கடவுள் வழியில் வந்து போவோம்னு நான் சொல்கிறேன். இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நான் சிலதை வந்து கன்வே பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த கதை நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நான் சிங்கிள் டேக்கில் நரேட் பண்ணேன். மீண்டும் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.